ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து 125th எடிஷன் 125 வாரங்களை கடந்து சக்சஸ்ஃபுல்லா 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் தி வீக் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஜூலைல ஆகஸ்ட் 2020 ஆரம்பிச்சோம். அப்பப்போ ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி மெயின்ஸுக்கு முன்னாடி குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்து கண்டினியூஸா எல்லா வாரமும் போடலனாலும் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1 மந்த் மெயின்ஸ் அப்போலாம் பிரேக் எடுத்து பிரேக் விட்டு 3 இயர்ஸா 125 வீக்ஸா வந்து வி ஆர் புட்டிங் இட். ஸோ திஸ் இஸ் 125th வீக். இந்த 125 வீக்ஸ்ல தேங்க்யூ. ஓகே, போதும். இந்த 125 வீக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 21 வீக்ஸ் வந்து மாதவி மேம் தான் பண்ணியிருக்காங்க. மாதவி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் இல்லாத போது அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்தியிருக்காங்க. ஸோ 125ல நான் 102 தான். 102ல 103. மாதவி மேம் வந்து 21, 104 அப்போ. சரியா? ஐம் 104, மாதவி மேம் வந்து 21. இதான் வந்து கோல் கணக்கு. ஸோ வி கண்டினியூட். நான் இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ்க்கு லீவ் எடுத்த போது மாதவி மேம் வந்து ஒரு 10 வீக்ஸ் பண்ணாங்க. மெயின்ஸுக்கு போகும்போது ஒரு 11 வீக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து 125. ஸோ இந்த நாளா சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு பேர் ஆதரவு அளிச்சு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இல்லை என்றால் இந்த இனிஷியேட்டிவே இல்லை. ஸோ அதனால இந்த இனிஷியேட்டிவ் பார்த்து ரெகுலரா எல்லா வாரமும் பார்த்து ஆரம்பத்துல 500 வியூஸ் தான் வரும் ஃபர்ஸ்ட் எடிஷன்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 வீக்ஸே 500லாம் வராது. 400, 500 ரீச் பண்ணதே ஒரு அச்சீவ்மெண்ட்டா நான் பார்த்துருந்தேன். ஸோ இப்போ வந்து ரெகுலரா வந்து அந்த ஒரு கோர் ஆடியன்ஸ் வித் 3000, 2000 to 4000 வரைக்கும் வேவ் லென்த்ல போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி தமிழ் யூபிஎஸ்சி ஆடியன்ஸ் கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ். ஸோ இந்த நோஷன்ல ஐ வுட் லைக் டு தேங்க் தி கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி அண்ட் பூமிநாதன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 125 வீக்ஸா அதை நடத்துனதுக்கு. ஸோ இந்த 125th வீக்ல நம்ம வந்து சூப்பரா வந்து ஒரு செஷன் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இந்து பேப்பர்ல வந்து பார்த்தா இந்து பேப்பர்ல எடிட்டோரியல்ஸே இல்லை. என்னையா ஆச்சு உங்களுக்குன்ற மாதிரி எடிட்டோரியல்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்களா இந்த வாரம்? எல்லாம் வந்து வேக் எடிட்டோரியல்ஸ். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன், நம்ம மிஸ் பண்ண 3 monthsல நம்ம எடுக்காத நிறைய டாபிக்ஸ் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 monthsல விடுபட்ட டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த வீக் வந்து எத்திக்ஸ் கமிட்டி கேஸ், மௌவா மொய்த்ரா கேஸ் இருக்கிறதுனால அது இந்த வீக் இது. மிச்சம் 4 டாபிக்குமே வந்து ஐ டுக் ஃப்ரம் திஸ் 3 months வேற ஐ மிஸ்ட். நான் மிஸ் பண்ண இந்த டைம்ல இருந்தா நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு ரெபாசிட்டரி இருக்கு, ஒரு சீக்ரெட் ரெபாசிட்டரி. அந்த ரெபாசிட்டரியில இருந்து எடுத்து 4 டாபிக் சூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இதான் வந்து இன்னைக்கான இது. ஓகே, ஸோ இந்த வீக் வந்து 125th எடிஷன் அப்படிங்கிறதுனால வாட் ஐ டிசைடட் வாஸ், இந்த வாரம் ஹிந்துல வந்து நல்ல எடிட்டோரியல்ஸ் ரெப்யூட்டடான எடுத்து நடத்துற மாதிரி பெருசா எடிட்டோரியல்ஸ் வரல. அண்ட் அப்படி வந்த எடிட்டோரியல்ஸும் வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டட் டாபிக்ஸாவே இருந்துச்சு. ஸோ அதனால வாட் ஐ டிசைடட் வாஸ், இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கசிங் this week's editorials, I thought I will discuss the editorials which came when I missed தி கிளாஸஸ். நம்ம வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் கிளாஸ் எடுக்கல. ஸோ அந்த டைம்ல எடிட்டோரியல்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். அதுல இருந்து 5 எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 4 எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். 1 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகே, ஸோ இதான் வந்து பிளான். So the first editorial which we are going to discuss is Global Biofuel Alliance and its importance, and this was started in G20. G20 சம்மிட்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். இரண்டாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார். திஸ் இஸ் another initiative which was started in G20. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வீக் வந்து we saw Belt and Road initiative. இந்த வாரம் வந்து இந்த காரிடார் பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி வெர்சஸ் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் எடிட்டோரியல் ஐ டுக் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்ல வந்து ஜிடிபி சீரிஸ் அப்படின்ட்டு 3 எடிட்டோரியல் வந்து எழுதியிருந்தாரு. உதித் நாராயணன் இல்ல, அந்த மாதிரி பேர்ல தான் ஒருத்தர் 3 எடிட்டோரியல் எழுதியிருந்தாரு. ஜிடிபியில இருக்கிற இஷ்யூஸ் என்னென்ன, நம்ம ஜிடிபி ஆஸ் அன் இண்டிகேட்டர் ஃபார் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாமா வேணாமா, ஜிடிபியில் என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 3 எழுதியிருந்தாரு. ஸோ நான் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அப்போ நான் அந்த வாரம் நடத்த முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த மாதிரி டைம்ல நமக்கு எடிட்டோரியல் கிடைக்காதப்போ அந்த 3மே ஒரு வாரம் எடுத்து போட்டு நடத்திடலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் வந்து ஜிடிபிக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். ஸோ அந்த இதை பத்தி we are going to discuss. Next, ethics committee. We are having this Mauva Moitra case regarding the ethics issues with respect to parliament. Question hourல cash for query அப்படிங்கிற இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா வாட் இஸ் எத்திக்ஸ் கமிட்டி, வாட் இஸ் கொஸ்டின் அவர் அண்ட் வாட் இஸ் தட் கேஸ் ஆல் அபவுட் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அண்ட் லாஸ்டா வந்து பார்லிமெண்டரி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த முதல் 2 எடிட்டோரியல் வந்து நான் எஃப்ஏக்யூ பேஸா வச்சுட்டு, சண்டே வந்து ஒரு எஃப்ஏக்யூ பேஸா வச்சுட்டு ஐ ரெஃபர்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஜிடிபி எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், எத்திக்ஸ் கமிட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ், அண்ட் பார்லிமெண்டரி அக்கௌண்டபிலிட்டி வந்து ஹிந்துல வந்து சசி தரூர் எழுதின ஒரு எடிட்டோரியல். when new parliament was inaugurated, அப்போ சசி தரூர் எழுதியிருந்தாரு. அந்த எடிட்டோரியல் தான் taken. Okay, so these are all the 5 editorials which we are going to discuss in the 125th edition. வீடியோ நல்லா இருந்ததா?
நான் நிறைய பாட்டு போட்டுப்பேன். எனக்கு என்னோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாத்துலயும் நான் அதில் ட்ரை பண்ணி சாங்ஸ் நிறைய நானே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் ஆக்சுவலி என்னதுன்னா இவரோடது மட்டும் தான் ஃப்ரீ வெர்ஷன்ல மிச்சதெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அப்லோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுது. அதனால தான் எல்லாரும் ஜாலியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஒன்று பண்ணிடலாமே தான். நெக்ஸ்ட் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ். பட் இது போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம இந்த 125 வீக்ஸ்லுமே எடுத்த டாபிக்ஸ் வந்து இட்ஸ் அப்டேட்டட் இந்த எடிட்டோரியல் ரிசர்வ். 125th எடிஷன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு போட்டிருக்க இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா 124மே அப்டேட்டட். அப்கோர்ஸ் இந்த 5 இருக்காது, 124 வரைக்கும் அப்டேட் பண்ணி 365 அது மாத்திருக்கும். முன்னாடி 300 இருந்தது, 350 ஆச்சு, இப்போ 365 எக்ஸ்ட்ரா 15 டாபிக்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய ரிப்பீட் இருந்துச்சு. ஸோ எடிட்டோரியல் ரிசர்வ் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ். ஸோ எஃப்ஏக்யூல ஒரு பேஸா வந்துச்சு. இந்த நம்ம G20 சம்மிட், ஆக்சுவலி G20 நான் பிளான் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்க. G20 ஒரு நாள் நடத்தலாம், நியாய சன்னிதா ஒரு நாள் நடத்தலாம், ஆதித்யா L1 ஒரு நாள் நடத்துவோம், சந்திராயன் 3 ஒரு நாள் பார்ப்போம், அப்புறமா ககன்யான் ஒரு நாள் பார்ப்போம். இது எல்லாமே பிளான்ல இருக்கு. ஓகே, நம்ம இந்த கேப்ல மிஸ் பண்ண முக்கியம். அப்புறம் 1 நேஷன் 1 எலெக்ஷன் இருக்கு, யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்கு, உமன் ரிசர்வேஷன் பில் இருக்கு. பட் உமன் ரிசர்வேஷன் பில் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டதுனால நான் அதை பண்ணல. மிச்சது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு வாரமும் ஒரு டாபிக் எடுத்து everything will be covered. Okay, G20 வீக்லாம் வந்து I couldn't sit in my house. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வாரத்துல மெயின்ஸ் இருக்கு, மெயின்ஸுக்கு முந்தின வாரம் தான் G20 சம்மிட். சாட்டர்டே சண்டே உட்காந்து அதை டிவி பார்த்துட்டு இருக்கேன் படிக்காம. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் அந்த ரீல்ஸ் பண்ணேன். G20 சம்மிட் அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஆகுது போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். வில் ஸ்டார்ட் தி செஷன். வாட் இஸ் டிரைவிங் த குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எடிட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, what is biofuels, what are all the types of biofuels and what is the importance, அதை பத்தி பார்த்துட்டு and then we'll go. Okay, light off பண்ணிடலாம். பயோஃபியூல்ஸ்னா என்ன, பயோஃபியூல்ஸோட டைப்ஸ் என்னென்ன, பயோஃபியூல்ஸோடைய நீட் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கப்புறமா வில் சி பயோஃபியூல் அலையன்ஸ் and what is the way forward, why this was started and what is the way forward. அதை பத்தி ஃபுல்லா டீடைல்டா பார்த்துடலாம். சரியா? இந்த வருஷம் மெயின்ஸ்ல 10 மார்க் கொஸ்டின் GS3ல என்ன வந்துச்சு, what is the role of microorganisms with respect to the bioenergy? So microorganisms role in bioenergy அப்படிங்கிற கொஸ்டின்ல of course you should have written third generation biofuels and you should have written other manure making and the decomposition வச்சு பண்ற மிச்சத்தை எழுதிருக்கணும். பட் கொஸ்டின் வந்து இந்த வருஷம் மெயின்ஸ்லயே வந்துச்சு, what is the role of microorganism in creating bioenergy அப்படின்னு. ஸோ microorganism in bioenergy அப்படின்னு கேட்டா நம்ம யோசிப்போம், ஆனா அதுதான் தேர்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸ். உங்க லாஜிக் புரியுதா? ஸோ நம்ம படிக்கிறது அப்படியே டைரக்டா வராது. நீங்க இப்படி ஒரு டாபிக்கே படிச்சிருக்க மாட்டீங்க, மைக்ரோ ஆர்கானிசமே பயோ எனர்ஜி லிங்க் பண்ணி. ஆனா அதை வந்து எக்ஸாம்ல வரும்போது பயோ ரெமிடியேஷன் கூடயும், அப்புறமா வந்து யூட்ராபிகேஷன் கூடயும், வேஸ்ட் டு எனர்ஜியோடையும், அப்புறமா தேர்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸோட, இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸோட லிங்க் பண்ணலாம். கோபர்தன் ஸ்கீமா இருக்கட்டும், எல்லாமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வச்சுதான். வாட் எவர் பயோஃபியூல் இஸ் ஜென்ரேட்டட், மைக்ரோ ஆர்கானிசம் கம்ஸ் அண்ட் டீகம்போசஸ் தி வேஸ்ட். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் தி பேஸ் ஃபார் ஆல் தி பயோஃபியூல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதான் கொஸ்டினா கேட்கறாங்க. பட் நம்ம அதை பார்த்துட்டு ஏதோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏதோ புதுசா கேட்டாங்க அப்படின்னு நினைச்சுப்போம். பயோஃபியூல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து we have to understand in means. So global biofuel alliance, GS2 international relations and GS3 conservation, we are going to see about what is biofuels. So what is biofuel? According to International Renewable Energy Agency, International Energy Agency, IEA oda definition padi, liquid fuels derived from biomass and used as an alternative to fossil fuel based liquid transportation fuels. So liquid fossil fuel ku alternative use பண்ணக்கூடிய liquid fuels which is taken from biomass. So எதுக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றோம்? கேசோலின், டீசல் அண்ட் ஏவியேஷன் ஃபியூல்ஸ். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றது தான் பயோஃபியூல்ஸ். ஸோ பயோஃபியூல்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபியூவல் விச் இஸ் கமிங் சம்திங் விச் இஸ் பயோ. அதாவது நம்ம இந்த ஃபியூவலை எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லிவிங் ஆர்கானிசமா இருந்திருக்கும். அந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து ஆஃப்டர் இட்ஸ் அந்த லிவிங் ஆர்கானிசம் இஸ் தி சோர்ஸ் ஃபார் இட். ஓகே, அந்த லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து வரது தான் பயோஃபியூல். ஸோ பயோஃபியூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட்லி பிளான்ட் பேஸ்ட் தான். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, பயோஃபியூல்ஸ் வந்து 2 டைமென்ஷன்ல பாக்குறோம். ஒரு டைமென்ஷன் என்ன பண்றோம் அப்படின்னா, டைரக்டா பயோஃபியூல்ஸ் எடுத்து அப்படியே ஃபியூலா யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? லைக் பயோ டீசல் ஆர் பயோ பெட்ரோல், இல்லைனா வந்து பயோ கேஸ், கோபர் கேஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்போம்ல, அதெல்லாம் வந்து டைரக்டா we are taking it and using. ரெண்டாவது டைமென்ஷன் என்ன அப்படின்னா, எத்தனால் அப்படிங்கிற மாதிரி எத்தனால் அப்படிங்கிற ஒரு பயோஃபியூல் எடுத்துக்கிட்டு அதை we are mixing with petrol. எத்தனால் எடுத்துட்டு we are mixing with diesel.
ஸோ இந்த மாதிரி எத்தனால் எடுத்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்றோம், பயோடீசல் எடுத்து டீசலோட மிக்ஸ் பண்றோம். அப்படி ஆல்ரெடி இருக்கிற ஃபாசில் ஃபியூலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றோம். ஸோ பயோஃபியூல் இஸ் யூஸ்ட் இன் 2 dimension. Either directly taken and it is used as fuel, or it is mixed with the existing fossil fuel and it is used. இந்த 2 dimensionலயும் நம்ம யூஸ் பண்றோம். சரியா? இந்த பயோஃபியூலை வந்து நம்ம 4 கிளாசிஃபை பண்றோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 generations. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸ் ஆர் ஃபுட் கிராப்ஸ் பேஸ்ட். So food crops based எல்லாம் வந்து first generation biofuel. So food crops like rice or wheat or sugarcane or corn, இந்த மாதிரி ஃபுட் கிராப்ஸ் எடுத்து அந்த ஃபுட் கிராப்ஸ் உடைய அந்த அது வந்து ஒன்ஸ் when it is getting decayed, அதுல இருந்து you are using fuel. இப்போ ஒரு ரைஸ் இருக்கு, ரைஸ் வந்து டீகே பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து anaerobic respiration-ல if you are using microorganism and decaying it, அதோட decomposition-ல will get a fuel. ஸோ இந்த மாதிரி ஃபுட் கிராப்ஸ் எடுத்து அதை டீகம்போஸ் பண்ணி அதை யூஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸ். இதுல ஃபுட் கிராப்ஸ் இன் த சென்ஸ் த கிராப்ஸ் விச் வி கேன் ஈட், ஹியூமன் கன்சம்ஷனுக்கு இருக்கிற கிராப்ஸை வி ஆர் டைவர்ட்டிங் இட் அண்ட் யூசிங் இட் அஸ் பயோஃபியூல். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸ். இந்த பயோஃபியூல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் உருவாகும் போது இதுதான் இருந்துச்சு. ஃபுட்டுக்கு வந்து சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அந்த ஃபுட் வேஸ்டா போறப்போ வேஸ்ட் ஃபுட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வேஸ்ட் ஃபுட்டை வச்சு பயோஃபியூலா மாத்தலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸ்ங்கிறது வருது. அதுல இருந்து தான் நம்ம சுகர்ல இருந்து என்ன எடுக்கிறோம், பகாசி எடுத்து அதுல இருந்து எத்தனால் எடுக்கிறோம். ஸோ சுகர் கேன் பிகேம் எத்தனால். அதே மாதிரி ரைஸ்ல இருந்து ஒரு இதுல இருந்து ஒரு ஃபியூல் எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து ஸ்டார்ச் விச் இஸ் பிரசன்ட் இன் த ஃபுட் ப்ராடக்ட் இஸ் பிகமிங் ஃபியூல். உங்களுக்கு புரியுதா? இது இன்னும் டெக்னிக்கலா போனோம்னா ஸ்டார்ச் பேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்டார்ச் பேஸ்ட்னா த ஸ்டார்ச் விச் இஸ் லொகேட்டட் இன்சைட் தி கிராப் இஸ் பிகமிங் ஃபியூல். சரியா? செகண்ட் ஜெனரேஷன்னா நான் ஃபுட் கிராப்ஸ். ஸோ இது வந்து பிளான்ட் பேஸ்ட் தான், ஆனா ஃபுட் கிராப்ஸ் கிடையாது. லைக் இது வந்து ட்ரீயோட பார்க்கா இருக்கலாம், இல்லைனா வந்து ஹஸ்கா இருக்கலாம், இல்லைனா வந்து ரூட்ஸா இருக்கலாம், ஆர் வந்து இன் ஜெனரல் லீவ்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீயோடைய ரெசிடியூஸ் வுட்டா இருக்கலாம், இல்லைனா பிரான்ச்சஸா இருக்கலாம், பார்க்கா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்டா நம்ம கன்சியூம் பண்ணாத விஷயத்துல இருந்து எடுக்கிறது செகண்ட் ஜெனரேஷன். இது வந்து செல்லுலாரிஸ்டிக். இது வந்து ஸ்டார்ச் பேஸ்ட்னா இது வந்து செல்லுலாரிஸ்டிக். ஸோ ஒரு செல்லுக்குள்ள செல்லுலோஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த செல்லுலோஸை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்றது தான் இந்த செல்லுலாய்ஸ்டிக் பேஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் ஃபியூல்ஸ். ஸ்டார்ச் ஃபியூலா மாறுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ ஸ்டார்ச் இஸ் கன்சியூமபிள். செல்லுலோஸ் வந்து ஃபியூலா மாறும்போது செல்லுலாய்ஸ்டிக், அது வந்து செகண்ட் ஜெனரேஷன். ஸோ செல்லுலாய்ஸ்டிக் எல்லாமே வுட், பார்க், லீவ்ஸ், பிளான்ஸ், இந்த மாதிரி நான் ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து வர்றது. ஸோ ஃபுட் செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து கிராப் ரெசிடியூஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோ டு டெல்லியில இப்போ நம்ம டெல்லி ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்டபிள் பர்னிங் விச் இஸ் ஹேப்பனிங் பஞ்சாப் ஹரியானான்னு பாக்குறோம். பஞ்சாப் ஹரியானால ஏன் ஸ்டபிள் பர்ன் பண்றாங்க? ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு அந்த ஸ்டபிள்ஸ் அப்படியே அங்கே கிடக்குது. அந்த ரூட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து கொளுத்தி விட்டுட்டா அது அப்படியே போயிடும், நெக்ஸ்ட் சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் அந்த ஸ்டபிள்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இருந்து ஃபியூல் எடுத்தா அது செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல். உங்களுக்கு புரியுதா? நீங்க அறுவடை பண்ணி முடிச்ச பிறகு மிச்சம் இருக்குல்ல ஸ்டபிள்ஸ், அந்த ஸ்டபிள்ஸ் எடுக்கிறோம். ஸோ இங்க நம்ம இருக்கு, இது அறுவடை பண்ணி முடிச்ச பிறகு ஸ்டபிள்ஸா இருக்கும். இந்த ஸ்டபிள்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு பயோஃபியூல் பிளான்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை பயோஃபியூலா மாத்தினா அது செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல். ஏன்னா அது ஃபுட் கிராப்ஸ் கிடையாது, அது மிச்சம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வர்றது செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸ். சரியா? இது ஏன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ஸ்ல இருந்து இஷ்யூஸ்னால. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்ல என்ன இஷ்யூ வருது அப்படின்னா இட்ஸ் ஃபுட் கிராப். ஸோ வென் பீப்புள் ஆர் சஃபரிங் வித் ஹங்கர், வென் ஃபுட்டே இங்கே லிமிட்டடா இருக்கும்போது ஹங்கர் இன்னும் அதிகமா இருக்கிறப்போ நம்ம ஃபுட் கிராப் பேஸ்ட் பயோஃபியூல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நாளைக்கு ஃபுட் கிராப்ஸ் எல்லாமே பயோஃபியூல் ப்ரொடக்ஷனுக்கு டைவர்ட் ஆயிடுச்சுன்னா ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூ வரும். ஸோ நம்ம ரைஸ்ல இருந்து சுகர் கேன்ல இருந்து வீட்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அது இன்கேஸ் பெட்ரோலியம் கம்பெனிஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா தே மைட் டைவர்ட் இட் ஃபார் பயோஃபியூல் ப்ரொடக்ஷன் அட் தி காஸ்ட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இருக்கிறதுனால சரி வேஸ்ட்ல இருந்து எனர்ஜி எடுக்கலாம் அப்படிங்கிற இந்த வேஸ்ட் எனர்ஜி மெத்தட்ல செகண்ட் ஜெனரேஷன் வருது, விச் இஸ் செல்லுலாய்ஸ்டிக் பேஸ்ட். இதுக்கப்புறம் இதோட அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் தான் தேர்ட் ஜெனரேஷன். தேர்ட் ஜெனரேஷன் இஸ் ஆல்கே பேஸ்ட். இதுதான் பயோடெக்னாலஜி பேஸ்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ பயோடெக்னாலஜி மூலமா நம்ம என்ன பண்றோம், ஆல்கேஸ்ல இருந்து வி ஆர் ட்ரைங் டு டேக் ஒரு ஆல்கே ரெடி பண்ணி அந்த ஆல்கேல இருந்து வி ஆர் ட்ரைங் டு டேக் தி பயோஃபியூல். ஸோ ஆல்கேயோட டீகம்போசிஷனுக்கு அப்புறமா வரதான் வந்து தேர்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல். ஸோ முதல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இருக்க டிஸ்அட்வான்டேஜ் போக்குறதுக்கு தான் தேர்ட் ஜெனரேஷன் வருது. இப்போ செகண்ட் ஜெனரேஷனும் நான் ஃபுட் கிராப்ஸா இருந்தாலும் அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா லாஜிஸ்டிக் இஷ்யூ வருது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூனா, ரெண்டாவதுல லாஜிஸ்டிக் இஷ்யூ. லாஜிஸ்டிக் இஷ்யூனா இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாரையும் ஒத்துக்க வச்சு அந்த ஸ்டபிள்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கிராப் ரெசிடியூஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாம் எடுத்து அதை ஒரு லாரியில போட்டு அதை கொண்டு வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் வர்றதில்லை. அதுக்கு ஆகிற செலவும் அந்த வேஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பணமும் வர்றதில்லை. இப்போ நீங்க ஒரு காயலாங்கடையில போய் நியூஸ் பேப்பர் கொடுக்குறீங்க, ஒரு கிலோக்கு வந்து இப்போ வந்து 15 ரூபா தராங்க. இந்து பேப்பர் போடுறீங்களா, படிக்கிறோமோ இல்லையோ கிலோக்கு போட்டுருவோம்.
அந்த இந்து பேப்பரால் இந்த நன்மையாவது வரட்டும், 15 ரூபா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிலோ 15 ரூபால இருந்து 20 ரூபா கிடைக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த பண்டில் கொண்டு போறீங்க, அதை ஒரு ஆட்டோல வச்சு கொண்டு போறீங்க. ஆட்டோல வச்சு கொண்டு போனா அதுக்கே 150 ரூபா ஆயிடும். உங்களுக்கு அது பண்டில்ல இருந்து வரதே 100 ரூபாய் தான். ஆனா ஆட்டோ செலவு 150 ரூபா நீங்க பண்ணுவீங்களா? தூக்கி தானே போடுவீங்க. அதுதான் இப்போ அக்ரிகல்ச்சருக்கு நடக்குது. ஸோ இந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு அந்த பிளான்ட்ல சேர்க்கறதுக்கு அந்த டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் இல்ல, சென்ட்ரலைஸ்டா இருக்கா. ஸோ அந்த பிளான்டோட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இஸ் சம்டைம்ஸ் ஹையர் தேன் தி மணி விச் ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் தி வேஸ்டேஜ். ஸோ அப்படி இருக்கிறதுனாலே ஃபார்மர்ஸ் ஆர் ரிலக்டன்ட் டு டூ தட் அண்ட் இன்ஸ்டெட் தேர் ஜஸ்ட் ஃபாலோயிங் தி ஆப்ஷன் ஆஃப் பர்னிங் இட். ஸோ பர்ன் பண்ணிட்டா ஈஸியா முடிஞ்சிருதா. அந்த ஆஷ் இருக்கா, ஆஷும் நம்ம வந்து அடுத்த சைக்கிள்ல மிக்ஸ் பண்ணிக்கலாமா சாயிலோட, அப்படியே வந்து நம்ம அடுத்த சைக்கிள் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தே ஆர் பர்னிங் இட். ஸோ அதனால செகண்ட் ஜென்ரேஷன்ல லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் இருக்கு. அதனால தேர்ட் ஜென்ரேஷன் என்ன வருது, லேப் பேஸ்டா போயிடலாம், நம்மளே ஒரு ஆல்கே உருவாக்கிக்கலாம், ஆல்கே எடுத்து பண்ணிக்கலாம், இல்ல கடல்ல இருக்க ஆல்கே எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆல்கே பேஸ்டா மைக்ரோ ஆர்கானிசம் பேஸ்டா வருது தேர்ட் ஜென்ரேஷன். ஃபோர்த் ஜென்ரேஷனா இப்போ மாடர்னா வந்தது. மாடர்ன் டைம்ஸ்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்த பிறகு உருவானதான் ஃபோர்த் ஜென்ரேஷன் பயோஃபியூல். வாட் இஸ் தேர் இன் ஃபோர்த் ஜென்ரேஷன் பயோஃபியூல் அப்படின்னா, இது சம்டைம்ஸ் இட் இஸ் எய்மிங் ஃபார் நெட் ஜீரோ ஆர் சம்டைம் இட் இஸ் வந்து இது வந்து எமிஷன்ஸ்ல வந்து நெகட்டிவ் எமிஷன்ஸ் போகும். நெட் நெகட்டிவ் எமிஷன்ஸ். வாட் இஸ் நெட் நெகட்டிவ் எமிஷன்ஸ்னா, இட் அப்சார்ப்ஸ் மோர் கார்பன் டை ஆக்சைடு தேன் இட் எமிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னதான் இந்த பயோஃபியூலா இருந்தாலும் இது கொளுத்தும் போது ஏதோ ஒரு ஸ்மோக் வரதான் போகுது, உங்களுக்கு புரியுதா. ஆனா அது பெட்ரோலை விட கம்மி ஸ்மோக் வரும், அவ்வளவுதான் லாஜிக். இப்போ நீங்க எத்தனாலையும் கொளுத்துறீங்க, பெட்ரோலையும் கொளுத்துறீங்க, ரெண்டுத்துலயும் CO2 தான் வருது. பட் பெட்ரோல்னால வர CO2 விட எத்தனாலோட கம்மியா வரும். இப்போ அந்த கம்மி பொல்யூஷன் ஆப்ஷனுங்கிறதான் போறோம். ஸோ நம்ம ஃபோர்த் ஜென்ரேஷன்ல என்ன பண்றோம், நம்ம GMO யூஸ் பண்றோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். இது வந்து நம்ம மெயின்ஸ் கொஸ்டின்ல எழுதிருக்கணும். இந்த வருஷம் 10 மார்க் வந்திருந்ததுன்னா அதுல இதுதான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் எழுதணும். இல்ல நம்ம என்ன பண்றோம், பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் ஒன்று உருவாக்குறோம், ஒரு புது விதமான பிளான்ட்டை உருவாக்குறோம். இந்த பிளான்ட்டை நம்ம எப்படி டிசைன் பண்றோம் அப்படின்னா, இது கான்செப்சுவல் நோட்டு தான், இன்னும் வந்து ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இன்னும் வரல, கான்செப்சுவலா இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கு. வி ஆர் ஜெனரேட்டிங் அ பிளான்ட். இவங்க 2 இலை போட்டாலும் பிரச்சனை, 3 இலை போட்டாலும் பிரச்சனை, திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிடுது. நம்ம 5 இலை போட்டுடலாம், சரியா. சோ இப்படி நம்ம ஒரு கிராப் ரெடி பண்றோம் in GMO in such a way that இந்த crop is having high carbon sequestration capabilities. So carbon sequestration என்ன, through photosynthesis the plant will absorb the CO2 from atmosphere and it will make the food. ஸோ பிளான்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் எல்லாம் அப்சார்ப் பண்ணுது, CO2 அப்சார்ப் பண்ணுது. அது அப்சார்ப் பண்ணி தான் அதோட பாடியை உருவாக்குது, பிளான்ட் வளருது. ஸோ அப்படி இருக்கும்போது when more plant grows, more CO2 is absorbed. So that is the natural way to absorb the CO2 back அப்படின்னு பார்க்கிறோம். So plants are natural sequesters. We are designing this plant in such a way that it is having high sequestration capabilities. ஸோ ஹை சீக்வஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டியில இருக்கிற ஒரு பிளான்ட்டை ரெடி பண்ணி அதை வளர்க்கும் போது என்ன ஆயிடுது, வானத்துல இருந்து நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு 100 டன் CO2 அப்சார்ப் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். CO2 எவ்வளவும் அப்சார்ப் பண்ணிடுது, 100 டன் CO2 அப்சார்ப் பண்ணிடுது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், பயோஃபியூல ரெடி பண்றோம். இதை வந்து பயோஃபியூலா மாத்துறோம். பயோஃபியூலா மாத்தி நீங்க கொளுத்துறீங்க, ஓகே. கொளுத்துறப்போ இதுல இருந்து வெளியே வர்றது ஃபியூவல் எவ்வளவு, இது வந்து 100 டன் அப்சார்ப் பண்ணி தான் இது பண்ணுது. இப்போ இதனால வரக்கூடிய CO2 எமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு 50 டன்ஸ் தான் வருது அப்படின்னா, இது எப்படி வருது, நெட்டா 50 டன்னை சேவ் பண்ணிருக்கு. அதனால இது வந்து நெட் ஜீரோ இல்ல, நெட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். 100 அப்சார்ப் பண்ணிட்டு 50 தான் வெளியே விடுது, அப்போ 50 டன்னை இது அப்சார்ப் பண்ணிருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி நெட் நெகட்டிவா போற மாதிரி நம்ம ஒரு கிராப் ரெடி பண்ணலாமேங்கிற ஒரு சயின்டிபிக் ஐடியால உருவானது. மேபி இதை ஜென்ரேட் பண்ணி ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா 10 வருஷம் கழிச்சு அவருக்கு நோபல் பிரைஸும் கொடுக்கலாம், உங்களுக்கு புரியுதா. அப்போ அந்த எடிட்டோரியல் வாரத்துல நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம், எடிட்டோரியல் வந்து எடுக்கலாம், ஜாலியா எடுக்கலாம், இதுல என்ன இருக்கு. ஏன்னா நோபல் பிரைஸ் வந்து வருஷம் வருஷம் போடுறது வந்து அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன நடக்குதுன்னா, இந்த 100 டன் CO2 அப்சார்ப் பண்ணி அது 50 தான் எமிட் பண்றதுனால இது நெட் நெகட்டிவ்னு சொல்றோம். இதுதான் ஃபோர்த் ஜென்ரேஷன். இது மாடர்ன். முதல் 3 ரெடி பண்ணிட்டோம், தேர்டு வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்ளிகேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. 1, 2 தான் சூப்பரா போயிட்டு இருக்கு, தேர்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, ஃபோர்த் இன்னும் ரிசர்ச்லயும் ட்ரையல்லையும் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் கான்செப்ட்ஸ். ஸோ நம்மளுடைய வே ஃபார்வர்ட் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, 1, 2ல இருந்து 1 கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அதான் வே ஃபார்வர்ட். ஏன்னா 1 ஃபுட்டுல கை வைக்காதீங்க, ஹங்கர் இருக்கு. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இப்போ நம்ம 107 111 வந்திருக்கும். இந்த மாதிரி ஹங்கர் இண்டெக்ஸ் வரும்போது வேர்ல்டு வைடா ஹங்கர் இருக்கிறப்போ நம்ம ஃபுட்டுக்குள்ள போவேணாம். நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஜென்ரேஷனுக்கு ஆரம்பிப்போம். எனி கண்ட்ரி ஸ்டார்ட் வித் செகண்ட் ஜென்ரேஷன், தென் கோ டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விட்டுறலாம் அப்படின்றாங்க. இப்போ நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே கோபர்தன் ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல G1 ஸ்கீமா இருக்கட்டும், PM G1 ஸ்கீமா இருக்கட்டும், இது எல்லாமே செகண்ட் ஜென்ரேஷனுக்கு தான் சப்சிடி கொடுக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, G1 ஸ்கீம்லயும் கோவர்தன் ஸ்கீம்லயும். ஸோ அதுதான் வந்து we have to understand. ஏன்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ மூவிங் டுவர்ட்ஸ் லெட்ஸ் கோ டு செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இதான் 4 டைப்ஸ் ஆஃப் பயோஃபியூல்ஸ், புரிஞ்சுச்சா. இப்போ இந்த பயோஃபியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்,
யூ கேன் எய்தர் ஜென்ரேட் எத்தனாலை உருவாக்கி இல்ல பயோ பெட்ரோலை உருவாக்கி அதை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதான் எத்தனால் பிளெண்டிங் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் எத்தனால் பிளெண்டிங்? நம்மளோட நேஷனல் பயோஃபியூல் பாலிசியில வி ஆர் ஹேவிங் திஸ். நம்மளோட கண்ட்ரில 2025 we are having this target. By 2025, இன்னும் 2 வருஷம் தானா? By 2025 we have to blend 20% of petrol with ethanol. நம்ம ஆல்ரெடி 10% ரீச் பண்ணிட்டோம். போன வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் பார்த்தோம். 10% ரீச் பண்ணோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்தீங்கன்னா அதுல 900 ml தான் வந்து பெட்ரோல், 100 ml என்ன இருக்கும்? எத்தனால் இருக்கும். இதுக்கு பேர் தான் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல். இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை தான் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அந்த 100 ml பெட்ரோலுக்கு மேல எத்தனால் பேர்ன் ஆகிறதுனால லெஸ் எமிஷன்ஸ். ஸோ ஒரு லிட்டருக்கும் நம்ம 100 ml பெட்ரோலை மிச்சப்படுத்துறதுனால நம்மளோட இம்போர்ட்டும் வந்து டன் கணக்குல மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ்ல போகும்போது பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். 10% இம்போர்ட் அப்படியே குறைக்கணும். அது 20% ஆக்கிட்டோம்னா 20% இம்போர்ட் ஆஃப் பெட்ரோலை நம்மளால கட் பண்ண முடியும். ஸோ பெட்ரோல் இம்போர்ட்டும் கட் பண்றோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸும் சேவ் ஆகும், அந்த எத்தனாலும் வந்து கம்மி பொல்யூஷன் தான் கொடுக்கும். ஸோ நம்மளுடைய நெட் ஜீரோ டார்கெட்ஸ்க்கும் பாரிஸ் அக்ரிமெண்டோடைய நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் NDC-யும் நம்மளால ரீச் பண்ண முடியும். நம்மளுடைய டார்கெட்ஸ் இருக்குல்ல பாரிஸ் அக்ரிமெண்ட்ல, அதை நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இதை நம்ம லான்ச் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணும்போது டார்கெட் வந்து 2030 இருக்கும். இப்போ டார்கெட் வி அப்டேட்டட் டு 2025. 25க்குள்ள இந்தியாவில் இருக்க எல்லா பெட்ரோல்லையும் 20% மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சிருக்கோம். கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம்க்கு டார்கெட்ஸ் கொடுத்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து எத்தனால் பிளெண்டிங். இப்படி பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் பயோகேஸ் காலங்காலமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பயோ ரெமிடியேஷன்ஸ் மூலமாகவும் இல்லைன்னா டீகம்போசிஷன் மூலமாகவும் பயோகேஸ் எடுத்து அதுல இருந்து மேனியூரும் பண்ணிக்கலாம், பயோகேஸும் எடுத்துக்கலாம். கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கவுடங்ல இருந்து கோபர் கேஸ் எடுக்கிறதோ, இது எல்லாமே அந்த பயோஃபியூல் கேட்டகரியில தான் வருது. ஆர் யூ நேச்சுரலி டீகம்போஸ் தி ஃபுட் வேஸ்ட் நேச்சுரலா டீகம்போஸ் பண்ணி அதுல இருந்தும் நம்ம பயோகேஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயோகேஸ் எடுத்து டைரக்டா ஃபியூவலாகவும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி என்ன இன்புட் போட்டா என்ன அவுட்புட் வருது? பயோ டீசல் அப்படிங்கிறதும் நம்ம பண்றோம். பயோ டீசல் பண்ணிட்டு அது என்ன பண்றோம்னா வி ஆர் மிக்சிங் வித் டீசல். அதுக்கு 10% டார்கெட் வச்சிருக்கோம். இது 20னா அது 10 பயோ டீசலோட மிக்சிங். அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து நம்ம கிட்ட வந்து வி ஆர் ஹேவிங் வீடியோக்குள்ள போகும்போது ஸ்லைட்ஸ்குள்ள போகும்போது வரும். இப்போதைக்கு இதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஜென்ரேஷன் புரிஞ்சுச்சா? First generation is food crops. Second generation starch based. Second generation is non-food crops, celluloid based. Third generation is algae based, and fourth generation is GMO, genetically modified organization with net negative effect. சரியா? இதான் வந்து பயோஃபியூல்ஸ். ஸோ இது ஏன் நீட் இருக்கு? வார்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் அதிகமாகிறதுனால க்ரூட் ஆயில் பிரைசஸ்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் டிபெண்டன்சியை நம்ம குறைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா உக்ரைன் வார்னா விலை ஏறுது, இப்போ ஹமாஸ் வார்னா விலை ஏறுது, இஸ்ரேல் வார்னா விலை ஏறுது. ஸோ வி நீட் டு ரெடியூஸ் தி இம்போர்ட் டிபெண்டன்ஸ். இந்தியா இம்போர்ட்ஸ் 87% ஆஃப் இட்ஸ் க்ரூட் ஆயில். ஸோ அதனால ஃபாரெக்ஸ் ட்ரெயின் ஆகுது. நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ அது மூலமா வந்து வி கேன் ரெடியூஸ் அவர் இம்போர்ட் பர்டன். டிரான்ஸ்போர்ட் செக்டர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 1/4 ஆஃப் தி டோட்டல் கார்பன் எமிஷன்ஸ். கார்பன் எமிஷன்ஸ் வருது எங்கெங்கெல்லாம் வருது? இண்டஸ்ட்ரியில இருந்து வருது, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வருது, அக்ரிகல்ச்சர்ல இருந்து வரும். ஸோ இது 3 தான் மெயின் சோர்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஃபார் கார்பன் எமிஷன். ஸோ நம்ம இதோட டீகார்பனைசேஷன் இஸ் நீடட். குரூப் 1 கொஸ்டின் இது. இந்த வருஷம் குரூப் 1 மெயின்ஸ்ல ஹவு கேன் தி டிரான்ஸ்போர்ட் செக்டர் பி டீகார்பனைஸ்ட் அப்படிங்கிறதா வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னலாம் வழிகள் இருக்கு? இ வெஹிக்கிள்ஸ், எத்தனால் பிளெண்டிங், இதெல்லாம் தான் அதுல கொஸ்டினா வந்துச்சு. How the transport sector can decarbonize. So நம்ம UPSC aspirant வெறும் வந்து UPSC கொஸ்டின் மட்டும் பார்க்காம குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டினும் பார்க்கணும். ஏன்னா அது UPSCல வரலாம். UPSC குரூப் 1 aspirant UPSC கொஸ்டின் பாருங்க, அது குரூப் 1ல வரலாம். ஏன்னா கொஸ்டின் எல்லாம் ஒண்ணுதான், நம்ம எழுத போற ஆன்சர் தான் மாறப்போகுது. இதுக்கு ஒரு மாதிரி எழுதணும், அதுக்கு ஒரு மாதிரி எழுதணும், பட் கேள்வி ஒண்ணுதான். சரியா? அதனால வந்து யூ கேன் சி. ஸோ இதோட டீகார்பனைசேஷனுக்கு we need ethanol blending. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, டிரான்ஸ்போர்ட்டை டீகார்பனைஸ் பண்ணணும்னா இவியே ஒரு ஆல்டர்னேட்டா சொல்றோம். இ வெஹிக்கிள்ஸ். இப்போ இ வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம நேஷன் வைடா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேம் 1, ஃபேம் 2 மூலமா வி ஆர் கிவிங் சப்சிடிஸ் அண்ட் வி ஆர் ப்ரொமோட்டிங். PLI ஸ்கீம்குள்ள பேட்டரிக்கு சப்சிடி தரும். ஓகே, ஸோ இது எல்லாமே இ வெஹிக்கிள்ஸ் ஓரியன்டா. இப்போ போன வாரம் கூட பேட்டரி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வச்சிருக்கணும், சார்ஜிங்லாம் நீ அங்கங்க போர்ட்டு வைக்கிறாங்களே. ஸோ இந்த இ வெஹிக்கிள்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சலரேட் பண்ணா இ வெஹிக்கிள்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நீங்க புதுசா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட வேண்டியதா இருக்கு, பேட்டரி மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்த வேண்டியதா இருக்கு, பேட்டரி டிபெண்டன்சி அதிகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இதுக்காக கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேவைப்படுது. நிக்கலா இருக்கட்டும், கேட்மியமா இருக்கட்டும், கொபால்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி வந்து இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிரீன், டோட்டலா கிரீன்னு சொல்லிட முடியாது.
இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எமிஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பேட்டரி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இட்ஸ் மேனுஃபேக்சரிங், ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயிங் டு ஹேவ் சம் எஃபெக்ட். மைனிங் இஸ் இட்ஸ் நாட் அ சஸ்டைனபிள் திங் டு டூல, மைனிங் இஸ் ஆல்வேஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் இதுல வருது. அதே மாதிரி நீங்க இ வெஹிக்கிள்ஸை வந்து 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்ல பண்ணலாம், ஆனா ஃபிளைட்ல பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஃபிளைட்ல யூ கே நாட் பேட்டரி கொண்டு வருதுங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு கனவு. மேக்சிமம் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு சிங்கிள் சீட்டர் ஃபிளைட்டை சோலார் ஆக்கினாரு. உங்களுக்கு புரியுதா? சோலார் ஆக்கி அரௌண்ட் தி வேர்ல்டு ட்ரிப் ஒருத்தர் பண்ணாரு. சர்க்கம் நேவிகேட்டட் தி என்டையர் வேர்ல்ட் யூசிங் சோலார் ஏர்கிராஃப்ட். ஆனா அது சிங்கிள் சீட்டர் தான், சிங்கிள் சீட்டர் வித் சோ மெனி பிட் ஸ்டாப்ஸ், he couldn't do the continuous flight. ஸோ அதே மாதிரி வந்து ஷிப்பிங்க்கு நம்ம இ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண முடியாது. லாங் ஹால் ட்ரக்ஸுக்கு இ வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து சஸ்டைனபிள் ஆகல. ட்ரெயினுக்கு வந்து லார்ஜ் ஸ்கேல் ட்ரெயின்ஸ்க்கு இன்னும் இ வெஹிக்கிள் சஸ்டைனபிள் இல்லை. ஸோ 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் பண்ணலாம். ஆனா இன்னும் பெரிய பெரிய டிரான்ஸ்போர்டேஷன் விச் இஸ் தி மேஜர் எமிட்டர் தேன் தி 2 வீலர் 3 வீலர், அதுக்கு நம்ம இ வெஹிக்கிள் போட முடியாது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட எத்தனால் பிளெண்டிங் வந்து ஃபுல்லாகவும் 2 வீலர் 4 வீலர் காம்பனெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம். 2 வீலர் 4 வீலர் காம்பனெண்ட்க்கு இ வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கலாம். நம்ம இந்த லாங் ஹவுலா இருக்குல்ல, இதுக்கு நம்ம எத்தனால் பிளெண்டிங் கொண்டு போகலாம். ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்ல எப்படி எத்தனால் கொண்டு வரலான்னு பாருங்க, ஷிப்ல எப்படி எத்தனால் கொண்டு வரலான்னு பாருங்க, இல்லைனா வந்து ட்ரெயின்லயும் ட்ரக்லயும் எப்படியும் பயோடீசல் கொண்டு வரலான்னு பாருங்க அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல போறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்மளோட எத்தனால் பிளெண்டிங் தான் யூ கேனாட், சின்ஸ் யூ கேனாட் யூஸ் இ வெஹிக்கிள்ஸ் ஃபார் லாங் ஹால் டிரான்ஸ்போர்ட், யூ ஹேவ் டு யூஸ் எத்தனால் தேர். பயோஃபியூல்ஸ் ஆர் கமிங் அஸ் அ ஆல்டர்னேட்டிவ் தேர். ஏன்னா பயோஃபியூல்ஸ் கேன் ஒர்க் இன் அ கம்பஸ்டபிள் இன்ஜின். பயோஃபியூலோட அட்வான்டேஜை நம்ம என்ன பார்க்குறோம்னா, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்லேயே வேலை செய்யும். உங்களுக்கு புரியுதா? அந்த கம்பஷன் இன்ஜின்லேயே இட் இஸ் கோயிங் வெல். ஸோ அதுல நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால் இல்ல தேர்ட் ஜென்ரேஷன் எத்தனால் இன்னும் வரல, 2G எத்தனால ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ரிஃபார்மா சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ நம்ம எத்தனால் பிளெண்டிங் கொண்டு வரதுனால என்ன நடக்குதுன்னா, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் 2 ஸ்ட்ரோக் யாரும் யூஸ் பண்றது இல்ல, 4 ஸ்ட்ரோக் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வச்சு தான் நம்மலாம் வந்து இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் எல்லாம் இ வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுன்னா போயிடும். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஒரே நைட்ல மாத்த முடியாது. உங்களுக்கு புரியுதா? நம்ம 2030க்கு 30% தான் டார்கெட் வச்சிருக்கோம். 70% எப்படியும் இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் தான் இருக்க போகுது. ரொம்ப நாள் அப்ப ஐசி இன்ஜின் தான் இருக்க போகுது. 100% எல்லாத்தையும் ஈவியா மாத்துறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். 2050 அப்படி ஆயிடும். அது வரைக்கும் இருக்கிற ஐசிக்கு எல்லாமே லெஸ் பொல்யூட்டிங் ஆகிறதுக்கு எத்தனால் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். யூ கேனாட் எராடிகேட் ஐசி. ஸோ எத்தனால் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வி ஆர் கிவிங் டைம் ஃபார் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் டு நாட் பேனிக் அண்ட் ஸ்டில் தே கேன் பிரிங் இன் நியூ டெக்னிக்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜிஸ், தே கேன் ட்வீக் இட் அண்ட் தே கேன் டூ. அதே மாதிரி நம்ம இந்த செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூலை ப்ரொமோட் பண்ணா ஃபார்மர்ஸ் இன்கம் அதிகமாகும். ஏன்னா ஃபார்மருக்கு அது ஒரு இன்கம்ல. இப்போ ஹிந்து பேப்பர் போடுறதுனால நமக்கு வந்து மாசம் ஒரு 150 ரூபா வருது இல்ல, 150 ரூபா 200 ரூபாய் வருது இல்ல, அந்த மாதிரி ஃபார்மருக்கும் வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். சரியா? ஸோ அண்ட் ப்ரொவைடிங் ஜாப்ஸ், இது மூலமா நிறைய ஜாப்ஸ் உருவாகும். அதுதான் வந்து விஷயம். ஸோ நம்ம வந்து 2050க்குள்ள இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியா இருக்கட்டும், ஆர் ஆல் தி பாரிஸ் அக்ரிமெண்ட் திங்ஸ் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ஆர் எய்மிங் ஃபார் 2050 நெட் ஜீரோ எமிஷன்ஸ். We are having the target of 2070 as net zero emission. அதே மாதிரி நம்மளுடைய பயோஃபியூல் டார்கெட்ஸ், அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, 2050க்குள்ள நெட் ஜீரோ எமிஷன்ஸை ரீச் பண்ணோம்னா பயோஃபியூல் ப்ரொடக்ஷன் நீட்ஸ் டு ட்ரிபிள். இப்போ இருக்கிற பயோஃபியூல் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் இனஃப் டு அச்சீவ் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கு. நம்ம 2050க்குள்ள நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும்னா இப்போ இருக்கிற ப்ரொடக்ஷனோட பயோஃபியூல் ப்ரொடக்ஷன் ட்ரிபிள் பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை நோக்கி வேர்ல்டு நகரணும். உங்களுக்கு புரியுதா? ஏன் வந்து குளோபல் லெவல் அலையன்ஸ்க்கான நீடு வருது? நம்ம டாபிக் அதுதானே, ஏன் குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் தேவை அப்படின்னா, இன்னும் ட்ரிபிள் பண்ண வேண்டியது இருக்கு. ட்ரிபிள் பண்ண வேண்டியதுன்னா என்டையர் வேர்ல்டுலயும் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் கொண்டு வரணும். இப்போ 2G எத்தனால பிரச்சனை என்னவா இருக்கு? லாஜிஸ்டிக் தான் பிரச்சனையா இருக்குன்னா, அப்போ யூ நீட் தி கோஆர்டினேஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் டு மேக் த லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க். ஸோ அதனால தான் ஒரு பயோஃபியூல் அலையன்ஸ் நீட் தேவை இருக்கு. ஒன்லி இஃப் யூ ட்ரிபிள் தி ப்ரொடக்ஷன் யூ கேன் அச்சீவ் தி டார்கெட்ஸ். ஓகே, கிளியரா? இதுல இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆல்ரெடி சொன்னேன், ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு. யூ ஆர் டைவர்ட்டிங் தி ஃபுட். இதை தாண்டி என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, ஆல்ரெடி கிராப் ஈல்ட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். சின்ஸ் கிராப் ஈல்ட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன், நம்மளுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எதனால? கிளைமேட் சேஞ்ச்னால. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரெடியூசிங் தி கிராப் ஈல்ட்ஸ். அப்போ ஒரு சைட்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீசிங் பாப்புலேஷனுக்கு கேட்டர் பண்றதுக்கான ஃபுட் நீட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி குறைஞ்சிட்டு இருக்கிறப்போ நம்ம அந்த ஃபுட் எல்லாத்தையும் பயோஃபியூலுக்கு மாத்திட்டோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் ஹங்கர் இஷ்யூஸ். அதே மாதிரி டிக்ளைனிங் கிராப் ஈல்டுல ஃபுட் ப்ரொடக்ஷனே ஒரு கொஸ்டினா இருக்கிறப்போ டோன்ட் ஈவன் ரிஸ்க் தி ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபார் தி கேஸ் ஆஃப் பயோ எத்தனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயோஃபியூல் ப்ரொடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கே வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி வந்து இப்போ நீங்க வந்து ரைஸ் பேஸ்டு பயோஃபியூல் பண்றீங்க அப்படின்னா தண்ணி எடுப்பீங்க. யூ ஆர் யூசிங் தி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டு மேக் அ ஃபியூவல். அப்போ என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து அது எந்த அளவுக்கு சஸ்டைனபிள் அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நமக்கே கம்மியா இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 17% ஆஃப் தி பாப்புலேஷன், 4% ஆஃப் தி வாட்டர் ரிசோர்சஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு இந்தியாவில்.
இப்போ இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டரை கிரீன் ரெவல்யூஷனால ஆல்ரெடி நம்ம காலி பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணியும் பயோஃபியூலுக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது பிரச்சனை. ஸோ கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் அ ப்ராப்ளம். அண்ட் அக்ரிகல்ச்சர் இன் இட் செல்ஃப் இஸ் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட்டர். நம்ம இப்போ ரைஸ் பேஸ்டு பயோஃபியூல்ஸ் பண்றோம் அப்படின்னா ரைஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ஆல்சோ எமிட்டிங் மீத்தேன். உங்களுக்கு புரியுதா? ரைஸ் ஃபார்ம்ஸ் வில் எமிட் மீத்தேன். ஸோ ரைஸ் ஃபார்ம்ஸ்ல இருந்து வர மீத்தேனும் வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை உருவாக்குது. ஸோ மோர் ரைஸ் ப்ரொடக்ஷன் வில் எமிட் மோர் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ அப்போ கிரீன் ஹவுஸ் கேசஸை உருவாக்கி தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூலே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ லிட்டில் நெட் பெனிஃபிட் வருது. சுகர் கேன் பேஸ்ட் எத்தனால் என்ன பிரச்சனையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுகர் கேனே ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல. இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல சுகர் கேன் செக்டர்ல என்ன பிரச்சனை இருக்கு? ஆல்ரெடி வந்து ஃபார்மர்ஸ் ஆர் நாட் கெட்டிங் தி ஃபேர் பிரைசஸ், ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் பிரைசஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் பிரைசஸ் கொடுக்கணுங்கிற பட்சத்துல சுகர் மில்ஸ் ஆர் இன் கோயிங் இன் லாசஸ். சுகர் மில்ஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால ஃபார்மருக்கு டைமிங்க்கு பேமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆல்ரெடி சுகர் கேன் செக்டர்ல இருக்கு. சுகர் கேன் செக்டரே வந்து ஒரு சன்செட் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க ஃபார்மிங்ல. கேஷ் கிராப் இல்ல, அது ஒரு சன்செட் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சன்ரைஸ் செக்டர், சன்செட் செக்டர்னா என்ன? நல்ல வளர்ச்சி இருக்கிறது சன்ரைஸ், வளர்ச்சி குன்றது சன்செட் செக்டர். அப்படி இருக்கும்போது அதை நம்பி நம்ம எத்தனால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதுக்கே கவர்மெண்ட் சப்போர்ட் தேவைப்படுது. அதை நம்பி நம்ம ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ 2Gல என்ன பிரச்சனை இருக்கு? 2Gல வந்து we are having லாஜிஸ்டிக் இஷ்யூஸ். ஒன்று வந்து which is made from waste and the residues, challenges related to feedstock supply chain and logistics and scaling up. ஸோ ஃபார்மரை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூஸ் எல்லாம் அதில் பிரச்சனையா இருக்கு. ஸோ பேலன்சிங் தி எக்கனாமிக் ஸ்கேல் அண்ட் தி எனர்ஜி நீட்ஸ் ஆஃப் தி பயோமாஸ் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் தி லார்ஜ் டிஸ்டன்ஸ் இஸ் மேஜர் சேலஞ்ச். ஒரு சைட்ல நம்ம எக்கனாமி ஆஃப் ஸ்கேலை அதிகப்படுத்தணும். ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் இந்த ரெசிடியூஸை கலெக்ட் பண்ணணும். அந்த ரெசிடியூஸை கலெக்ட் பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்து பயோஃபியூல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது எக்கனாமிக்கலி சஸ்டைனபிளா இருக்கணும். நம்ம இன்புட்டுக்கு போடுற செலவை விட அவுட்புட்ல நம்ம அந்த பயோஃபியூல் விற்கிறப்போ வர வருமானம் அதிகமா இருக்கணும். அப்போ பயோஃபியூலுங்கிறது அப்பதான் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு வெஞ்சரா மாறும். பயோஃபியூல் ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் இல்ல, அது சப்சிடி நம்பி தான் இருக்க போகுது அப்படின்னா தென் கவர்மெண்ட்டுக்கு தான் பர்டன் அது. ஸோ அப்போ அது வந்து ஒரு எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் ஆகணும்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆகணும். அது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆகணும்னா அப்போ குளோபல் லெவல் சப்ளை செயின் தேவை. அப்போதான் செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பல நீட்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அலையன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம இந்த பயோஃபியூலுக்காக கவர்மெண்ட் வேற என்னென்ன ஸ்கீம்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நான் இது திருஷ்டிலேருந்து எடுத்தேன். இந்த லிஸ்ட் நீங்க பாத்துக்கலாம். திருஷ்டி வந்து கம்பைல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா. அந்த ஜீவன் போய் ஃபுல் ஃபார்ம் படிக்காதீங்க, பயந்துருவீங்க. வெறும் ஜீவன்னே வச்சுக்கோங்க, சரியா? ஜெய்விக் அந்தோலன் வத்தவாரன் ஆரன் பிரின்ஸ் நார்மன் போர்லாக் யோஜனா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அது ஃபுல் ஃபார்ம் படிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஜீவன் நல்லா இருக்கு, உயிர் ஜீவன். மச்லி ஜல்கி ராணி, ஜீவன் உஸ்கா பாணி, அதோட நம்ம நிறுத்திக்கலாம். பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட் ஜெனரேஷனல் எத்தனால் செக்டருக்கு பூஸ்ட் பண்றோம். ஸோ ஜீவனோட எய்மே என்னதுன்னா செகண்ட் ஜெனரேஷன் எத்தனால் செக்டரை பூஸ்ட் பண்ணி அந்த செக்டரோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஜெனரேஷன் எத்தனால் ரிலேட்டட் பிளான்ஸுக்கு சப்சிடி தராங்க. நீங்க செகண்ட் ஜெனரேஷன் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பிளான்ட் ஆரம்பிக்கிறீங்களா, சப்சிடி. செகண்ட் ஜெனரேஷன் எத்தனால புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறீங்களா, R&D. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டும் ஜீவன்ல வருது. ஸோ இது ஃபர்ஸ்ட். அப்புறம் எத்தனால் பிளெண்டிங் வந்து நம்ம வந்து இது வந்து 2018ல இருந்து இது அமெண்ட் பண்ணியாச்சு. அமெண்ட் பண்ணி வந்து எத்தனால் பிளெண்டிங் டார்கெட் வந்து 2025 மாத்திட்டோம். பயோடீசல் வந்து 10% ஆகிட்டோம். பயோடீசல் 10%, பெட்ரோல் வந்து 20% பை 2025 மாத்திட்டோம். 2018 பாலிசியில 2013 இருக்கும். நம்ம அதை குறைச்சு 2022ல 2025 மாத்திட்டோம் இயரை, சரியா? கோபர்தன் galvanizing organic bioagro resourcesல வந்து focusing on converting cow dung and solid waste into compost and biogas and bio-CNG. ஸோ நம்ம வந்து பயோகேஸ் அண்ட் bio-CNG வந்து பண்றோம். எதுல இருந்து? கவுடங்ல இருந்து எடுத்து பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ another biofuel. ஸோ இது வந்து ஸ்வச் பாரத் கீழே வரும். கோபர்தன் அப்படிங்கிறது ஸ்வச் பாரத்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வருது. ஏன்னா வந்து இதோட மெயின் எய்ம் என்னன்னா, இதனால என்ன ஆகுதுன்னா வில்லேஜ் ஏரியால நம்ம வேஸ்ட் டு எனர்ஜி எடுக்கிறோம். ஸோ வேஸ்ட் டு எனர்ஜி வரும்போது வேஸ்ட் எல்லாம் எடுக்கிறப்போ வில்லேஜ் வந்து சுத்தமாகுது. ஸோ அதனால கிளீன்லினஸ் வருது. ஏரும் வந்து கிளீன் ஏரா, அந்த கேஸும் வந்து ஃபியூவலும் கிளீன் ஃபியூவலா இருக்கிறதுனால அது ஸ்வச்ல வருது. ஸோ நம்ம வந்து ஃபியூவலை மட்டும் ஸ்வச் ஆக்கல, ஊரையும் ஸ்வச் ஆக்குறோம் பை டேக்கிங் தி வேஸ்ட். அதான் வந்து கோபர்தனுடைய எய்மா இருக்கும், சரியா? நீங்க இப்ப கோபர்தன் பத்தி டீடைல்டா போய் படிக்கணும். இப்ப நான் இதையும் டீடைல்டா நடத்தினா அப்புறம் 9 மணி ஆயிடும் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து ரூகோங்கிறது ஒரு சூப்பர் ஸ்கீம். அது கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா ரீபர்பஸ் யூஸ் குக்கிங் ஆயில். நம்ம குக்கிங் ஆயில் எல்லாம் என்ன பண்றாங்க, ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வடை போடுறது, பஜ்ஜி போடுற ஆயில்லாம் இருக்குல்ல, பாம் ஆயில் வந்து போடுவாங்க.
கடலை எண்ணெய்னா டேஸ்டா இருக்கும். வெங்கடேஷ் பட் சொல்லுவார், கடலை எண்ணெயில் பண்ணுங்க, கடலை எண்ணெயில் பண்ணுங்கன்னு. அது டேஸ்டா இருக்கும். பட் கடலை எண்ணெய் நம்ம யூஸ் பண்றது இல்ல, பாம் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிட்டு அது எத்தனை சைக்கிள் போகலாம்? சரி, ஹோட்டலா இருக்கிறதுனால ரெண்டு மூணு சைக்கிளாவது அளவு பண்ணலாம். பட் இவங்க 7-8 சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண ஆயிலே போட்டு 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 வடையும் சமோசாவும் பண்றதுனால என்ன ஆயிடுது, அது வந்து இட் இஸ் பிகமிங் டிரான்ஸ் ஃபேட். சாதா ஃபேட்டா மாறாம டிரான்ஸ் ஃபேட்டா மாறுது. டிரான்ஸ் ஃபேட்டா மாறும்போது தட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ 2 தடவை யூஸ் பண்றல, 2 தடவை ஆயில யூஸ் பண்ணிட்டு எல்லா ஹோட்டலுக்கும் ஒரு ஸ்கீம் போடுறாங்க. அந்த ஆயில் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க பயோடீசல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த குக்கிங் ஆயில்ல இருந்து பயோடீசல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியால என்ன பண்றாங்க, எல்லா ஹோட்டலும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த 2 தடவை ஆயில் யூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துறா, நாங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துறோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நல்ல டீசென்டான அமௌண்ட் கொடுத்தா நமக்கு வந்து ரீயூசிங் ஆஃப் ஆயிலும் குறையும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பயோடீசலும் உருவாகுங்கிற ஒரு சிந்தனையில பயங்கரமான ஒரு ஐடியால அதை கொண்டு வந்திருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். FSSAI வந்து எய்ம்ஸ் டு பிரிங் தி ஸ்கீம் கலெக்ஷன் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் யூஸ்டு குக்கிங் ஆயில் இன்டு பயோடீசல். ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்வாயர்மெண்ட் ஹெல்த் இல்லை, நமக்கு ஹெல்த், நமக்கு வந்து நல்ல பஜ்ஜி நல்ல போண்டா கிடைக்கும். சரியா? அதனால இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரூகோ. அப்புறம் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் வந்து வி brought in 2018. now we updated it in 2022. 2022ல என்ன அப்டேட் பண்ணோம், இந்த டார்கெட்டை 2025 மாத்திருக்கும். சரியா? டெவலப் நேஷனல் பயோமாஸ் ரெபாசிட்டரி கண்டெய்னிங் தி அப்ரைசல் ஆஃப் தி பயோமாஸ். ஸோ நேஷனல் லெவல் பயோமாஸ் ரெபாசிட்டரி வந்து நம்ம உருவாக்குறோம். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பயோமாஸ் வருது, லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணா என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை பத்தின ஒரு ரெபாசிட்டரி இருக்கணும். அப்பதான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியும். அதுக்கு ஒரு ஃபேர் பிரைஸ் கொடுக்கணும்னா இந்தியா லெவல் மார்க்கெட் இருக்கணும். இப்போ நம்ம நாமன்னு ஒன்று கொண்டு வரணும் அக்ரிகல்ச்சருக்கு, அந்த மாதிரி இதுக்கு ஒரு நேஷனல் லெவல் மார்க்கெட் இருந்தால் தான் ஃபேர் பிரைஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி இல்லையும் பாருங்க, செகண்ட் ஜென்ரேஷன் பயோ எத்தனால் ரிஃபைனரிஸ்க்கு வந்து they are giving subsidy for 6 years with the advanced with the thrust for the advanced biofuel policy indicate viability gap funding. viability gap fundingனா என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு பணம் போடுறாங்க, அவங்களுக்கு பணம் பத்தலை அப்படின்னா, இப்போ என்னதுன்னா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 100 கோடி தேவைப்படும், அவர்கிட்ட 80 கோடி தான் இருக்கும். ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்கனாமிக்கலி வயபிள் ப்ராஜெக்ட், ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற போது அந்த மிச்ச ஃபண்டிங் கேப்பை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபில் அப் பண்ணும். அதான் வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஸோ அது ஒரு எக்கனாமிக்கலி வயபிளா மாற்றணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு 80 கோடி வச்சு பண்ணாதான் லாபம் வரும், ஆனா ஆகிற செலவு 100 கோடி ஆகுது. அப்போனா அது 80 கோடியா இருந்தா உங்களுக்கு லாபம் வந்திருக்கும், ஆனா 100 கோடியா செலவா இருந்தாலும் உங்களுக்கு லாபம் வரல. அப்படிங்கிற போது என்ன ஆயிடுது, நீ 80 கோடியிலே பண்ணி 20 கோடி நான் தரேன் கவர்மெண்ட் தராங்க. அப்படி தண்டாங்கன்னா என்ன ஆயிடும், அந்த பிசினஸ் வயபிள் ஆயிடுது, அந்த கேப் வந்து உங்களுக்கு ஃபண்ட் ஆயிடுதா. ஸோ அதனால வந்து உங்களால ப்ராஃபிட்டபிளா பிசினஸும் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடியால நிறைய இடத்துல வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் பண்ணுவாங்க. அதுல 2G எத்தனாலுக்கு தே ஆர் கிவிங் பயோ பேக் ஃபண்டிங். 1G பயோஃபியூல்ஸோட 2G பயோஃபியூல்ஸ்க்கு அதிக விலை கொடுக்குறாங்க. பயோடீசல் ப்ரொடக்ஷனுக்கு குக்கிங் ஆயில ரீபர்பஸ் பண்றதுக்கு ஒரு காம்போனன்ட் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்றோம், இந்த பயோ எத்தனால் ஆல் த 3 ஜென்ரேஷன் எத்தனால்ஸுமே கிளாசிஃபை பண்ணி எது என்னென்ன அப்படின்னு சொல்றோம். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் அ ரீட் அபவுட் தி நேஷனல் பாலிசி ஆஃப் பயோஃபியூல்ஸ் 2018 amended in 2022. அதை பத்தி பாருங்க. இதுல என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து நமக்கு வந்து பயோ எத்தனால் பயோடீசல் இருக்கு, அட்வான்ஸ் பயோஃபியூசல்ல நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால் வருது, அப்புறம் தேர்ட் அண்ட் ஆல்கே பேஸ் வருது. தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்ஸ்னு இங்க ரீகிளாசிஃபை பண்ணி தேர்ட் ஜென்ரேஷனுக்குள்ள தான் ஆல்கே வரணும். ஸோ இந்த இன்ஃபோகிராஃபிக்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, பட் ஸ்டில் 1G 2G 3G நம்ம சொன்னதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ரீஸ் தி ஸ்கோப் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃபார் எத்தனால் ப்ரொக்யூர்மெண்ட், ஆல் தீஸ் திங்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னொரு அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நேஷனல் பயோஃபியூல் கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்குல்ல, அதோட மெம்பர்ஸ் வந்து வைடன் பண்ணியிருப்பாங்க. 2022ல என்ன அமெண்ட் பண்ணாங்கன்னா, நேஷனல் பயோஃபியூல் கோஆர்டினேஷன் கமிட்டியில வந்து 2 மெம்பர்ஸ் இருந்தது, 5 மெம்பரோ ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க நம்பர். ஸோ அந்த காம்பனன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டடி தி நேஷனல் பயோஃபியூல் பாலிசி. இந்த பயோஃபியூல் பாலிசியை நம்ம படிச்சு முடிச்சுட்டா பயோ எத்தனால்ல இருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் எழுதிட முடியும். கிளியரா? இப்போதான் நம்ம பயோஃபியூல் அலையன்ஸ்க்கே வரும், இப்போ டாபிக் வரும். ஸோ இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு வே ஃபார்வர்ட் என்னன்னு இப்பயே தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரியுதா? வெறி இதை மட்டும் நடத்தினா 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதுல இன்னும் இப்பதான் வந்து புள்ளியார் சொல்லியே போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இப்பதான் ஆரம்பிக்க போகுது. இது ஏன் தேவைங்கிறது தான் இப்ப நடத்துறேன். உங்களுக்கு புரியுதா? இதோட நீடு என்னங்கிறதுக்கு தான் நம்ம கதை தேவைப்படுதே தவிர, இதுல இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து நிலத்தை வாங்கணும், தோண்டணும், கட்டணும், அப்புறம் செக்ரட்டேரியட் வைக்கணும், இதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க சர்வீஸ் வாங்கிடுங்க. சரியா? குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் வந்து இட் வாஸ் இனாகிரேட்டட் as a part of G20. G20ல இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷனா நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம்.
இந்தியா, யூஎஸ்ஏ, பிரேசில், இவங்க 3 பேர் தான் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னா என்னன்னா, குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் ஆரம்பிக்க போறோம்னு பிப்ரவரியிலே முடிவு பண்ணிட்டாங்க. பிப்ரவரியிலே முடிவு பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க ஃபவுண்டிங் மெம்பர்ஸா. G20 மீட்ல இன்னும் நிறைய பேர் உள்ள சேர்த்துக்க போறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ G20 மீட்ல இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்ங்கிறது இவங்க 3 பேர் தான். இவங்க பாத்தீங்கன்னா அதுல இந்தியாவும் பிரேசிலும் வந்து லார்ஜஸ்ட் சுகர் கேன் ப்ரொடியூசர்ஸ். ஆப்வியஸ்லி தே ஆர் ஹேவிங் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரேசில் இஸ் தி லீடிங் கண்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு எத்தனால் பிளெண்டிங். ஏன்னா அவங்க சுகர் கேன்ல லார்ஜிக் ப்ரொடியூசரா இருக்கிறதுனால எத்தனால் பிளெண்டிங்ல அவங்க தான் வந்து பயனியரா இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்லி யூஎஸ்ஏ இஸ் ஆல்சோ கமிங் பிகாஸ் அது வந்து ஸ்ட்ராங் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி இருக்காங்க. ஸோ இந்தியா, யூஎஸ்ஏ, பிரேசில் 3 பேர் தான் ஆரம்பிச்சோம். இது கூட இப்போ சிங்கப்பூர், பங்களாதேஷ், இட்டாலி, அர்ஜென்டினா, மொரீஷியஸ், யுஏஇ இவங்க வந்து G20 சம்மிட்ல கையெழுத்து போட்டவங்க. அந்த போட்டோல போஸ்ட் கொடுத்தவங்களோட பேர் தான் இங்க இருக்கு. சரியா? இதுக்கப்புறம் 19 இப்போ நவ் இட் இஸ் 19 கண்ட்ரிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது லான்ச் பண்ணப்போ இத்தனை பேர் இருந்தாங்க. சிங்கப்பூர், பங்களாதேஷ், இட்டாலி, அர்ஜென்டினா. அது இட்டாலி இல்லாம எப்படி? நம்ம ஆரம்பிச்சா கண்டிப்பா இட்டாலி இனிமேல் வரும். சரியா? அர்ஜென்டினா, மொரீஷியஸ், நம்மளோட பரம எதிரியான மொரீஷியஸ் இருக்கு. லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா கொடுக்குற அந்த மொரீஷியஸ் இருக்கு. யுஏஇ இருக்கு. ஸோ குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் பை இந்தியா அண்ட் G20 சேர்ல கொண்டு வந்தோம். 19 கண்ட்ரீஸ் அண்ட் 12 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸா இருக்காங்க. நீங்க அடுத்த பிலிம்ஸ் போறதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா பிலிம்ஸ் போகும்போது எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. சரியா? The alliance intends to expedite global uptake of biofuels through facilitating technology advancement. இப்போ இதுல டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரணும். செகண்ட், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன்ல டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்குன்னா அதை ஆக்சலரேட் பண்ணணும். அதுக்காக இது தேவைப்படுது. இன்டர்நேஷனல் லெவல்ல அலையன்ஸ் இருந்தாதான் தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம ஃபண்டிங்கும் பண்ண முடியும், புது புது ஐடியாஸும் கொண்டு வர முடியும், புது மெத்தட்ஸும் கொண்டு வரணும். ஃபோர்த் ஜெனரேஷன் ஸ்டில் கான்செப்ட் தான். ஸோ அதுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், அதோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங். ஒரு பயோஃபியூல்னா என்ன, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு செட் பண்றோம். இதுல இந்த காம்போனன்ட் எவ்வளவு இருக்கணும், அந்த கெமிக்கல் எவ்வளவு இருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ் வந்து எத்தனால் இருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ் எத்தனால் இருந்தா நமக்கு சேஃப், அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் செட்டிங் இருக்கணும், சர்டிபிகேஷன் இருக்கணும். இப்போ வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய குட்டி குட்டி இடத்துல இப்போ பெட்ரோல் அப்படிங்கிறது பெரிய ஒரு 4-5 கம்பெனிஸ் தான் பண்ணுது. இந்தியன் ஆயில், HP, BP, அப்புறமா ரிலையன்ஸ், இந்த மாதிரி 4-5 கம்பெனி தான் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் செட்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ரொம்ப ஈஸி. இப்போ பயோஃபியூல்லாம் பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸா போகுது. கிராமத்துக்கு ஒன்று, ஊருக்கு ஒன்று வரப்போகுது அப்படின்னா எல்லாருமே ஒரு ஒரு குவாலிட்டியில பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் எத்தனால வந்து இந்தியன் ஆயில் ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் வேற வேற குவாலிட்டியில இருந்தா அது அவங்களோட ரா மெட்டீரியலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்தியா ஃபுல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். பயோஃபியூவல்னா இந்த ஸ்டாண்டர்ட்ல பண்ணாதான் இந்தியன் ஆயில் வாங்குவோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொண்டு வரணும். அது குளோபல் லெவலில் கொண்டு போனா குளோபல் லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொண்டு வரணும் ஃபார் இன்டர்நேஷனல் சப்ளை செயின். ஸோ அந்த குளோபல் லெவல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து இதுல வந்து வி ஆர் டூயிங். அண்ட் சர்டிஃபிகேஷன், சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் நாலேஜ். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ட்ரி ரிசர்ச் பண்ண ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா அது இன்னொரு கண்ட்ரி கூட ஷேர் பண்றாங்க. குளோபல் கொலாபரேஷன், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் வைட் ஸ்ப்ரெட் அடாப்டேஷன் அண்ட் ஃபண்டிங் மெக்கானிசம். இதுல ஃபண்டிங் மெக்கானிசமும் கொண்டு வராங்க. இன்னொரு கண்ட்ரியில வேரியஸ் கண்ட்ரீஸ்ல வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபண்டிங் மெக்கானிசம் கொண்டு வராங்க. ஸோ இதோட மெயின் எய்ம் என்னதுன்னா 2G பயோஃபியூலோடைய லாஜிஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். 3G 4Gயோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பார்க்கணும். இது அடுத்த வேலை. அதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நமக்கு அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கூடாது யாரும். பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஸோ பேட்டன்ட் வாங்க இல்லாம டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாண்டர்ட் செட்டிங். இவ்வளவுதான் வேலை. சரியா? வாட் இஸ் வே ஃபார்வர்ட்? ஃபோக்கஸ் ஆன் 2G 3G. அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். ஸோ வி ஷுட் பிரிங் இன் டெக்னாலஜி டு பூஸ்ட் தி சப்ளை செயின். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம G20 இருக்க 2 பேருக்கு இது பிடிக்கல. யாருன்னா சவுதிக்கு, ரஷ்யாவுக்கும். ஏன் பிடிக்கல? ஏன்னா ஃபாசில் ஃபியூவலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால பிடிக்கல. இப்போ அவங்கள வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சவுதி வந்து ஆயில் பேஸ்ட் எக்கானமியா இல்லாம மாறணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா ஆயில் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களை கன்வின்ஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஃபினான்சிங் ஆப்ஷன் மஸ்ட் பி பர்சியூட். ஃபினான்சிங் மெக்கானிசம் கொண்டு வந்தாதான் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இதை அடாப்ட் பண்ண முடியும். இது இந்த பயோஃபியூல் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அக்ரிகல்ச்சரல் எக்கானமி இருக்கணும். அக்ரிகல்ச்சரல் எக்கானமி எங்க இருக்கு ஸ்ட்ராங்கான்னு பார்த்தா எல்லா டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு. இப்போ ஆப்பிரிக்கால தான் நிறைய அக்ரிகல்ச்சர் இருக்க போகுது, இந்தியா மாதிரி சவுத் ஏஷியால தான் நிறைய அக்ரிகல்ச்சர் இருக்க போகுது. அப்படின்னா அவங்களுக்கு ஃபண்டிங் மெக்கானிசம் இஸ் நீடட். ஸோ அதனால வந்து வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டிங். ஸோ இதுதான் வந்து பயோஃபியூலுக்கு தேவை. இது எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போறதுக்கு தான் இந்த அலையன்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுல வந்து நம்ம குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு IMECம் பார்த்துடலாம். பார்த்துட்டா G20ல 2 டாபிக் முடிஞ்சிடும். G20 வந்து நான் பிளான் பண்ணும்போது அது வந்து அது அது ஒரு செஷனாவே நடத்தலாம். 3 மணி நேரத்துக்கு ஒரு எடிஷனாவே.
அவ்வளோ லெவல்ல நடத்தணுமா இல்ல ஒரு டாபிக்கா நடத்தலாமா எனக்கு தெரியல. ஏன்னா திங்க் 20ன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபியூவல் 20 என்னென்னமோ இருக்கு. இது இந்தியாவில் நடந்திருக்கிறதுனால ஸ்பெஷலா ஏதாவது பிலிம்ஸ்ல வருமா அப்படிங்கிற தாட் இருக்கு. பட் அந்த அளவுக்கு போக தேவையில்லைங்கிறது இருக்கு. பிளான் பண்ணி நான் சொல்றேன். ஸோ கிளியரா வாட் இஸ் பயோஃபியூல் 4 ஜென்ரேஷன்ஸும் பாருங்க, அதான் பிலிம்ஸ்ல கேட்பாங்க. மேசிவ் ஃபாலோயிங்ல ஃபேவரட்டா கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. எத்தனை பேர் இருக்கீங்க? வீடியோக்கு எல்லாரும் லாஃபிங் ஸ்மைலி தான் போட்டிருக்காங்க, யாரும் திட்டல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் ஐமெக். ஸோ இது வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து G20ல ஆரம்பிச்சிருக்கோம். ஆன் தி சைட்லைன்ஸ் இது வந்து G20 கீழே ஆரம்பிக்கல. G20 மீட்டிங் நடக்கும்போது பக்கத்து ரூம்ல சந்திச்சு இவங்களாம் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் வாஸ் பார்ட் ஆஃப் G20 மீட்டிங். பட் இது வந்து G20 பார்ட் இல்லை. G20 நடக்கிறப்போ பக்கத்து ரூம்ல நடந்தது. ஸோ இது எது கீழே வருதுன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஆர்கனைசேஷன் கீழே தான் வருது. ஸோ இந்த ஐமெக் காரிடார் இஸ் நாட் அண்டர் G20, இட் இஸ் அண்டர் பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், விச் இஸ் US லெட் G7 லெட் இனிஷியேட்டிவ். ஓகேவா, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ G20 மீட்டிங் நடக்கும்போது சைட்லைன்ஸ்ல வந்து சவுதி அண்ட் இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் வேரியஸ் அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், யார் யாரு? இந்தியா, UAE, சவுதி அரேபியா, ஜார்டன், இஸ்ரேல், அப்புறமா இட்டாலி, இல்ல கிரீஸ் அண்ட் பிரான்ஸ், கிரீஸ் அண்ட் இட்டாலி, இதுதான் வந்து மெயினா இருந்தாங்க. ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் இது என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்பஸ் இஸ் டு கவுண்டர் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல சைனா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் என்னன்னு பார்த்தா, சைனா இஸ் பிரிங்கிங் இன்ரோட்ஸ் இன்டு என்டையர் யூரேஷியா அண்ட் இன் என்டையர் இந்தியன் ஓஷன் ரீஜன். போன வாரம் தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கு கவுண்டரா US லெட் இனிஷியேட்டிவா ஒன்று வேணும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட். அதனால இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் கவுண்டர் பண்ணணுங்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதான் ப்ராஜெக்ட் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், PGIA. சைனா என்ன பண்றாங்க, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பிளஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், இது ரெண்டுத்தை வச்சுக்கிட்டு குளோபல் லெவல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு மார்ஷல் பிளான் ஆஃப் சைனா அப்படிங்கிற அளவுக்கு போகுது. ஸோ அப்போ இது கவுண்டர் பண்ணணுமே அப்படின்னு தெரிஞ்சவொன்னா ஜோ பைடன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆன பிறகு அவர் வந்து லான்ச் பண்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் பில்ட் பேக் பெட்டர், BBB, பில்ட் பேக் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. எப்போனா 2021ல நடக்கிற G7 சமிட்ல, 2021 G7 சமிட்ல என்ன பண்றாங்க, பில்ட் பேக் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்க. இது என்னதுன்னா, கோவிட்னால நிறைய நாடுகள் வந்து நெகட்டிவ் growth அண்ட் டிப்ரெஷன் ரிசெஷன்ல போயிடுச்சு. அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கோவிட்க்கு அப்புறமா வி ஹேவ் டு பில்ட் பேக் பெட்டர். அப்படி பில்ட் பேக் பெட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கவுண்டர் சைக்கிளிக்கல் பிஸ்கல் பாலிசியில ரிசெஷன் கவுண்டர் என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வேர்ல்ட வந்து நம்ம திரும்ப ரிக்ளைம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியால G7 ஆரம்பிச்சது தான் BBB அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்த பில்ட் பேக் பெட்டர் அப்படிங்கிற இந்த பிளான் கீழே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனண்டா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ப்ளூ டாட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ப்ளூ டாட்னா என்ன, நான் போன வாரமே சொன்னேன். என்னது ப்ளூ டாட்னா? இட்ஸ் சர்டிபிகேட்டிங் மெக்கானிசம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் எக்கனாமிக்கலி வயபிளா, எக்கனாமிக்கலி ஃபீசிபிளா, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா, அதே மாதிரி இவ்வளவு கடன் வாங்கி இது போடலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் வாங்குறதுக்கு தான். நீங்க இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், பாம்பே அகமதாபாத் ப்ராஜெக்ட். ஸோ மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ டாட் கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு இது தேவையா தேவையில்லையா, அவ்வளவு பணம் வருமா, அத்தனை 1,00,000 கோடி போடுறோமே, அவ்வளவு ஃபுட்பால்ஸ் நமக்கு இருந்து அது லாபகரமா மாறுமா, இவ்வளவு கடன் இந்தியா வாங்கலாமா, கடன் வாங்கினா நல்லதா அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, சைனா வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணாம எக்கனாமிக் வயபிலிட்டி பார்க்காம ஆரம்பிக்க ப்ராஜெக்ட்ஸ்னால தான் கண்ட்ரீஸ்லாம் டெட் ட்ராப்ல விழுது பெல்ட் அண்ட் ரோட்ல. அப்படி அந்த கண்ட்ரீஸ்லாம் டெட் ட்ராப்ல விழுறது காரணமே வயபிலிட்டி செக் பண்ணாததுனால தான். ஸோ அப்போ அது பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் ப்ளூ டாட் இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ளூ டாட் கூட அதோட இது மூணுமே இன்டர்லிங்க் தான். BBB, ப்ளூ டாட் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா என்ன பண்றாங்க, இது மூலமா என்ன பண்றாங்க, டைரக்டாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறாங்க. They are constructing the infrastructure and they are funding it. இது மூலமா they will be funding and constructing. இதான் வந்து PGIA யோட அப்ஜெக்டிவ். இந்த PGIA அப்படிங்கிறது
2022 G7 சமிட்ல ஆரம்பிச்சாங்க. 2021ல பிபிபியும் ப்ளூ டாட்டும் ஆரம்பிச்சாங்க. 2022 G7 வந்து எங்க நடக்குது? 2022 அண்ட் 2023 G7 சமிட்ல ஒன்னொன்னு ஆரம்பிச்சு இந்த வருஷம் G7 சமிட் வந்து ஜப்பான்ல நடந்துச்சு. திஸ் இயர் G7 சமிட் ஹிரோஷிமால நடந்துச்சு. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட போயிருந்தாரு. அப்ப அந்த G7 சமிட்ல தான் வந்து, அதாவது 2022 சமிட்ல பிஜிஐ ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் சமிட்ல தான் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம வெஸ்ட் ஏஷியன் ரீஜன்ல ஒரு காரிடார் போடலாம் அப்படின்னு 2023 சமிட்ல முடிவு பண்றாங்க. அந்த காரிடார் வந்து நம்ம இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு G7 மீட்டிங்ல. ஸோ அதோட தொடர்ச்சியா சரி அப்ப அடுத்த வாட்டி நம்ம G20ல மீட் பண்றப்ப எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி G7ல முடிவு பண்ணி G20ல ஆரம்பிச்சாங்க. G7ல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா வெறும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இருக்கு. யூஎஸ்ஏ, கனடா, யூகே, பிரான்ஸ், ஜப்பான், இந்த மாதிரி வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இருக்கு, ஜெர்மனி அப்படின்னு. அந்த G7 சமிட்ல வந்து இந்தியா மெம்பர் இல்லை. பட் இந்தியா வாஸ் கால்ட் அஸ் அ கெஸ்ட் டு தட் மீட்டிங். அதுல வந்து முடிவு பண்ணி இதை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட பிபிபியோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, $40 trillion வந்து வேர்ல்டு வைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட எய்ம். $40 trillion இருக்கட்டும், அதுல அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு 100 பில்லியன் கொடுத்தா என்ன ஆக போகுது? 15 வருஷமா ஏமாத்துறாங்க அந்த ஒரு 100 பில்லியன் தராம. நானும் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த 100 பில்லியன் கொடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் அட்டம் படிக்கிறப்ப படிச்சாங்க 100 பில்லியன் கிளைமேட் சேஞ்ச் கொடுக்கணும்னு. இன்னைக்கு வரைக்கும் 70 பில்லியன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு உங்களுக்கு வந்து நான் 40 ட்ரில்லியன் தர தெரியுது. அதுக்கு வந்து இது நம்ம இது வரல களவாணி படத்துல குழந்தை பலூன் கேட்டா வாங்கி கொடுத்தியா நீ? அவளுக்கு மட்டும் பஞ்சாயத்து பேர்ல அந்த மாதிரி 40 ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த 40 ட்ரில்லியன்ல பிஜிஐக்கு வந்து 600 பில்லியன் தர போறாங்க. ஓகே, 600 பில்லியன் கொடுத்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பிஜிஐ வந்து வேர்ல்டு வைட் நிறைய காரிடார் கட்ட போறாங்க. ஆப்பிரிக்கால ஒன்று கட்ட போறாங்க, சவுத் அமெரிக்கால ஒன்று கட்ட போறாங்க. அப்படி கட்டும்போது இந்தியா மிடில் ஈஸ்ட் வச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் இது. ஸோ அதுல ஒன் ஆஃப் தி காரிடார்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட். உங்களுக்கு புரியுதா? பிஜிஐல நிறைய காரிடார்ஸ் வருது. ஸோ பிஜிஐயோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் காரிடார், மல்டி மாடல் கனெக்டிவிட்டி. மல்டி மாடல்னா என்ன? வெறும் ரோடு மட்டும் இருக்காது, ரோடு, ரயில், பைப் லைனு. இப்போ வந்து இதுவும் சேர்த்துக்கிறாங்க. எது? கம்யூனிகேஷன், 5G ஃபைபர் ஆப்டிக்ஸும் சேர்த்துக்கிறாங்க. ஸோ மல்டி மாடல் கனெக்டிவிட்டி வருது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து எனர்ஜி கிரிட், கிரீன் எனர்ஜி கிரிட். கிரீன் எனர்ஜி கிரிட்னா ரெனியூபிள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கட்டி அந்த ரெனியூபிள் எனர்ஜி எல்லாத்தையும் லிங்க் பண்றதுக்கு ஒரு கிரிட். லைக் நம்ம இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரி அங்க சைனாவும் ஒன்று பண்றாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதுலயும் வந்து கிரீன் எனர்ஜி கிரிட், ரெனியூபிள் எனர்ஜிக்காக தனியா ஒரு கிரிட் பண்ணணும். மேபி இதை வந்து சோலார் அலையன்ஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதா வந்து நம்ம என்ன கொண்டு வரோம்னா ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா பேண்டமிக் வந்து ஒரு ஹெல்த் கெப்பாசிட்டி கேட்டாஸ்ட்ராஃபி. ஸோ பேண்டமிக் வந்து ஒன்ஸ் இன் அ செஞ்சுரி கிரைசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலவரம் உலகத்துக்கே வந்ததில்லை. 3 மாசம் வந்து உலகமே வீட்டில் உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். 3 மாசத்துல இருந்து 6 மாசம் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. இப்போ ஒரு வார் நடந்தா கூட அந்த வார் நடக்கிற ஏரியால மட்டும் தான் அப்படி இருக்கும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் கார்கில் வார் நடக்குதுன்னா நம்ம பிஓகே ரீஜன்ல மட்டும் தான் அப்படி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இந்தியா சைனா வார் நடக்குதுன்னா பார்டர்ல தான் அப்படி இருக்கும். நம்ம சென்னையிலனா நார்மலா தான் இருக்கும். பட் இந்த பேண்டமிக் அப்படிங்கிறது வேர்ல்டே வந்து வீட்டில் உட்கார வச்சது. ஸோ அது நம்ம அண்டர் ஹீட்டிங் சொன்னோம்ல, சப்ளை டிமாண்ட் ஷாக் டுகெதர் ஹேப்பன் அப்படின்னு. ஸோ அப்படி நடக்கும்போது ஒரு ஹெல்த்ல ஒரு குட்டி வைரஸ்னால ஒரு வேர்ல்டே கம்முன்னு உட்காந்துச்சு அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய வரப்போகுது அப்படிங்கிறத உண்மை. இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இந்த மாதிரி நிறைய பேண்டமிக்ஸ் ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்ஸ் வந்துச்சுன்னா அதை சந்திக்கிறதுக்கான ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்ன? ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட் இருக்கணும், வென்டிலேட்டர் இருக்கணும். நம்மளாம் பார்த்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணி செகண்ட் சைக்கிள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல நம்மளே வந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணோம். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ், பெட், ஆக்சிஜன், அதை தாண்டி வந்து இப்போ இது வந்து ஒன்று கியூர் பண்றதுக்கு இது கூட வந்து நமக்கு டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. லேபு, டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்புறம் ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணணும். ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணாதான் என்ன வேரியன்ட்னு தெரியும். ஸோ ஹெல்த்லயே இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது இருக்கு. இது கூட வேக்சின் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு தனி. ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இதுல வருது. ஸோ அப்போ இதுக்குள்ள நம்ம ஹெல்த் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா பிஜிஐக்குள்ள ஹெல்த் வருது. நாலாவது வந்து உமன் எம்பவர்மெண்ட். உமன் எம்பவர்மெண்ட்ல இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல உமன் சென்ட்ரிக், ஜெண்டர் பட்ஜெட்டிங் தான், உமன் சென்ட்ரிக் காம்பனன்ஸும் இருக்கும். உமன் ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வில் பி டூயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அது தெளிவா என்னங்கிறது சொல்லல. ஒயிட் ஹவுஸ் வெப்சைட்ல அது இல்லை. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் இருக்கு. அஞ்சாவது வந்து ஃபண்டிங் மெக்கானிசம்.
இதுக்காக வந்து we are creating a funding mechanism. ஆமா. ஓகே. ஸோ இதான் வந்து பிஜிஏக்குள்ள இருக்கு. இதுல இந்த டிரான்ஸ்போர்ட் காரிடாருக்குள்ள தான் ஐமெக் வருது. இந்த ஐமெக்கை தாண்டி நிறைய காரிடார்ஸ் வருது. அதை தாண்டி பிஜிஏக்குள்ள இவ்வளவு இருக்கு நம்ம G7 பிளான்ல. G7 பிளான்ல இவ்வளவு இருக்கு. கிளியரா? ஸோ அப்போ பிஜிஐஏ அப்படிங்கிறது G7 இனிஷியேட்டிவ். பிஜிஐஏக்குள்ள தான் நமக்கு ஐமெக் வருது தவிர G20 வரல. G20 சைட்லைன்ஸ்ல தான் நடந்துச்சு. யூரோப் இதுல யார் யார் மெம்பர்ஸ்னா யூஎஸ்ஏ, யூரோப்பியன் யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, மொரிஷியஸ், யுஏஇ, சவுதி அரேபியா அண்ட் வேர்ல்ட் பேங்க். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. வேர்ல்ட் பேங்க் இதுல ஒரு மெம்பர், ஒரு ஃபண்டரா வர போறாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன? இதான் வந்து இதோட ஃபீச்சர்ஸ். இதுல எப்படி இருக்க போகுதுன்னா மல்டி மாடல். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஷிப்பிங் ரூட்ஸும் இருக்கு, ரயில் ரூட்ஸும் இருக்கு. ஷிப்பிங் ரூட்ஸ், ரயில் ரூட்ஸ், ரோடு ரூட்ஸ் மூணுமே இருக்கும். மும்பைல இருந்து நமக்கு ஜாபெல் அலி ஆஃப் யுஏஇ வரைக்கும் ஷிப்பிங் ரூட். ஷிப்பிங் ரூட்னா என்ன சொல்றாங்கன்னா மும்பை போர்ட்ட இதுக்காக தனியா இங்க ஒரு பெர்த் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஷிப்பிங் ரூட்ல என்ன கட்ட போறாங்க அப்படின்னா இந்த போர்ட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தனியா ஒரு பர்த் வச்சிருவாங்க. அந்த பர்த்ல இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான கார்கோஸ் தான் போகும். அந்த கார்கோஸ் தான் அங்க வந்து அதுக்கு தனி வேர் ஹவுஸ் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ரூட்ல போறவங்களுக்கு தனியா ஒரு பர்த், தனியா ஒரு பிளாட்ஃபார்ம், தனியா ஒரு வேர் ஹவுஸ் அப்படி கொடுக்கறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ரோடு ரயில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். சீல இந்த போர்ட் தான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம ஜேஎன்பிடி வச்சு ஆரம்பிக்கிறோம். ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்றோம், முந்திரா போட்டு குஜராத்ல இருக்க ஒரு சில போர்ட்ஸ் லிங்க் பண்ண போறோம்னு சொல்றோம். ஸோ ஜாபெல் அலியில இருந்து நமக்கு அல் குவைஃபாத் ஆஃப் யுஏஇல வந்து வில் பி ஹேவிங் ரயில் ரூட். அல் குவைஃபாத் இன் யுஏஇ. அப்புறம் சவுதி அரேபியால வந்து ஹராதா, ரியாது, அப்புறமா அல் ஹதிதா இது வரைக்கும் வந்து நமக்கு ரயில் ரூட் இருக்கும். அதுக்கப்புறம் ஜார்டனுக்குள்ள போகுது. ஜார்டன் வழியா இஸ்ரேல் போகுது. ஸோ இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜார்டனும் இருக்கு, இஸ்ரேல் இருக்கு, சவுதியும் இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் தான் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். உங்களுக்கு புரியுதா? நேற்று ஜோ பைடன் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா நேற்று ஜோ பைடனே சொல்லியிருக்காரு ஹமாஸோட இந்த அட்டாக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் என்ன அப்படின்னா ஐமெக்ல திரும்ப வந்து ஜார்டன், சவுதி, இஸ்ரேல் ஒன்னு சேர்ற மாதிரி அவங்க 3 பேருமே ஒன்னு சேர்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பெருசா இருந்ததே இல்லை. இது என்னதுன்னா நம்ம ஐமெக்ல வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வந்து யார் இருக்காங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க, அதே மாதிரி பாலஸ்தீனியனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜார்டனும் சவுதியும் இருக்கு. ஸோ அரபோடைய ப்ரோ அரப் பீப்புளா இருக்கக்கூடிய சவுதியும் ஜார்டனும் வந்து இஸ்ரேல் கூட சேர்ந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல போறது அதுக்கு எடுத்து விடணும், அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன்லயும் ஹமாஸ் வந்து இந்த அட்டாக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஜோ பைடன் சொன்னார். ஃபைனலா சொல்லிக்கிட்டாரு. இது வந்து ப்ரூஃப்ல எதுவும் கிடைக்கல, பட் மை இன்ஸ்டிங் சேஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோல சொல்லியிருப்பார். ஸோ இதான் வந்து அல் ஹதிதா. ஜார்டன் வழியா போயிட்டு ஜார்டன் இன்னும் கையெழுத்து போடல, அதனால அது போடல. பட் ஜார்டன் வழியா ரயில் போகுது. அப்புறம் இஸ்ரேல்ல இருந்து திரும்ப இங்க வந்து நமக்கு ஹைஃபா போர்ட்டை ரெடி பண்ணி அங்க இருந்து கிரீஸ்ல வந்து பைரியஸ் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் ஃபர்தர் வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்டெண்ட் இட் டு இட்டாலி, பிரான்ஸ் அண்ட் ஆல். இது வரைக்கும் பிளான் பண்ணிருக்கோம். இதான் வந்து ஐமெக்கோடைய கேப்பபிலிட்டி. இப்போ நான் இதையும் காட்டுறேன் அப்படின்னா இதான் ப்ரிலிம்ஸ்ல வரும். சிட்டிஸ் இன் நியூஸ் அண்ட் கண்ட்ரி. சிட்டிஸ் அண்ட் நியூஸ் அண்ட் கண்ட்ரி வந்து யூபிஎஸ்சியோட ஃபேவரட்டான ஒரு மாடல். என்னென்ன சிட்டிஸ் இன் நியூஸ் என்னென்ன கண்ட்ரில இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபேவரட் மாடல்ல வர்றது. ஸோ இதுல இருக்க எல்லா சிட்டிஸையும் எந்த கண்ட்ரில இருக்கு, அல் ஹதிதா எங்க இருக்கு அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. அலமித்தி ஹபிபோ அப்படிங்கிற அந்த இதுல இருந்து வருது. இது வந்து என்ன இன்னொரு பிளான், அடுத்த லெவல் பிளான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி குவைத்லயும் பஹ்ரைன்லயும் லிங்க் பண்ணலாம். ராஸ் அல் கயர் அண்ட் டமான் போர்ட். இந்த டமான் போர்ட் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்க. டமாம் போர்ட் பார்த்த உடனே உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருதா? யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வரலையா? ஹிஸ்டரியில வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிறப்போ நம்மளோட சீல்ஸ் எல்லாம் வந்து டமாம் போர்ட்லயும் இருந்துச்சு அப்படின்னு வந்து ஐவிசியில வரும். விடுங்க, தேவையில்லாத கண்டென்ட் இல்ல, தேவையில்லாத கண்டென்ட் தான். ஸோ நம்ம ஐவிசி வந்து தே ஹேட் ட்ரேட் வித் தி பஹ்ரைன் அண்ட் குவைத் ஆல்சோ. ஐவிசி டைம்ல பஹ்ரைன் குவைத்ல இருந்த போர்ட்ஸ்லயும் நம்மளோட ஐவிசி சீல்ஸ் இருக்கும் அப்படின்னு டமாமன் தான் போட்டிருப்பாங்க. அந்த டமாம் போர்ட், ராசல் கயர் டமாம், அப்புறமா வந்து கெவாய்ஃபாத் இதையும் வந்து லிங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஃபியூச்சர்ல முந்திராவும் கான்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த ஊர் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So it consists of 2 components. ஒன்னு ஈஸ்ட் காரிடார், இன்னொன்னு நார்த் காரிடார். ஈஸ்ட் காரிடார்னா என்ன அப்படின்னா இந்தியாவை மிடில் ஈஸ்ட் கூட சேர்க்கறது ஈஸ்ட் காரிடார், மிடில் ஈஸ்ட் யூரோப் கூட சேர்க்கறது நார்த் காரிடார் அப்படின்னு 2 ப்ராஜெக்டா கட்ட போறாங்க. இதுதான் வந்து ஈஸ்ட் காரிடார் அண்ட் நார்த் காரிடார். ரயில்வே லிங்க் இதுல வந்து ரிலையபிள், காஸ்ட் எஃபெக்டிவ், கிராஸ் பார்டர் ஷிப் டு ரயில் டிரான்சிட் நெட்வொர்க்.
supplementing existing maritime and road transport routes, enabling goods and services transit. Okay, between India, UAE, Saudi Arabia, Jordan, Israel and Europe. ஸோ இதனால என்ன ஆக போகுதுன்னா 40% ஃபாஸ்டரா போகுது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூடு வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிட்டரேனியன் சீல ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பணும் அப்படின்னா நமக்கு நார்மல் ரூட் என்ன இருக்கு, இப்படி வந்து நமக்கு பாபல் அண்ட் மண்டப் ஸ்ட்ரைட் வழியா ரெட் சீக்குள்ள வந்து சுயஸ் கெனால நுழைஞ்சு தான் போகணும். இந்த ரூட்டை விட இந்த ரூட்ல போனா நமக்கு வந்து 40% சீக்கிரமா போய் சேரும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நடுவில் ரயில் இஸ் ஃபாஸ்டர் தென் சி, ஷிப்பை விட ரயில் தான் ஃபாஸ்ட். ஸோ அதனால வந்து ரயில்ல வந்து சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஷிப்பை வந்து நம்ம குறைச்சிட்டோம், இங்க ஃபுல்லா ரயில்ல போறதுனால அது ஸ்பீடா போயிடும் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இருந்துச்சுன்னா. இது கூட நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிசிட்டி கேபிள் இருக்கு, 5G கேபிள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளும் இருக்கு, அப்புறமா வந்து கிளீன் ஹைட்ரோஜன் பைப்லைன். ஸோ இது ஏன் வந்து கிரீன் காரிடார் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம வந்து கேபிள் ஃபார் எலக்ட்ரிசிட்டி பிளஸ் வந்து பைப்லைன் ஃபார் கிளீன் ஹைட்ரோஜன், இந்த கிரீன் ஹைட்ரோஜன் ப்ரொடக்ஷன்லாம் பூஸ்ட் பண்றோம், அதோட லாஜிஸ்டிக்ஸ்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஹைட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணீங்க ஃபியூச்சர்ல அப்படின்னா அதோட டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இந்தியாவும் நிறைய ஹைட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு இருக்கும், யூரோப்லயும் நிறைய ஹைட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. அந்த ஹைட்ரோஜன்லாம் ஃபியூச்சர்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கணும்னா இந்த பைப்லைன் வழியா அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால இப்போ ஆரம்பிக்கிறோம். இப்போ ஃபியூச்சர் ஃபியூவல் எதுன்னு பார்த்தா ஹைட்ரோஜன் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கிரீன் ஹைட்ரோஜன் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கி நம்ம போறோம். ஸோ கிளீன் ஹைட்ரோஜனும் நடக்கிறதுனால தான் இதை வந்து ஒரு கிரீன் காரிடார், கிரீன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் கிரீன் பிரிட்ஜ்னு சொல்றாங்கன்னா அதுக்காக தான், ஏன்னா ஹைட்ரோஜன் இருக்குன்னு. ஸோ வாட் ஆல் தி பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் ஜென்ரலான விஷயம் தான். ரீஜனல் சப்ளை செயின்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, ட்ரேட் ஆக்சசிபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ட்ரேடு வந்து அதிகமா பண்ற நாடுகளுக்குள்ள ஜிடிபி growth அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது இட்ஸ் an எக்கனாமிக் ரூல். மோர் தி ட்ரேட் மோர் growth. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ட்ரேட்னால மோர் growth மோர் எம்ப்ளாய்மெண்ட், improve trade facilitation and support in and it's an environmental, social and government impacts நிறைய கிரியேட் பண்ண போகுது. increase efficiencies, reduce cost, இது எல்லாமே வந்து ஜென்ரிக்கான பாயிண்ட்ஸ் தான். ஜென்ரேட் ஜாப்ஸ், லோவர் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அப்படின்னு கைக்கு வந்ததெல்லாம் எழுதிடலாம் கேள்வி வருதுன்னா, சரியா? இது வந்து மாடர்ன் டே ஸ்பைஸ் ரூட் அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்படி சைனா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடார் ஆரம்பிச்சு அவங்க வந்து சில்க் ரூட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்களோ, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது ஸ்பைஸ் ரூட் தானே. நம்ம அதே நம்ம யூரோப்க்கு வந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணோம், ரெண்டு தான், ஸ்பைஸ் அண்ட் காட்டன். இந்த ஸ்பைஸ் அண்ட் காட்டன் தான் வந்து இந்தியாவோட ஐடென்டிட்டியா இருந்துச்சு ஃபார் மோர் தென் 4000 years. ஸ்பைஸ் அண்ட் காட்டன் இஸ் தி நோன் ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா இன் தி யூரோப் அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பைஸ் ரூட் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு சொல்றாங்க, ஏன்னா இந்தியா லெட் ப்ராஜெக்டா இருக்கிறதுனால. டு கவுண்டர் தி சைனீஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் சில்க் ரூட், அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் நேம். ஸோ யூஎஸ்ஏக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவை அப்படின்னா சவுதியும் யூஏயும் வந்து கொஞ்சம் நைஸா சைனா கூட சேர்றாங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தோம் சைனாவோட லீடர்ஷிப்ல சவுதி அரேபியா ஈரானும் பீஸ் டீல சைன் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சைனாவோட இன்ரோட்ஸ் வந்து கல்ஃப்ல நிறைய வருதுன்னு தெரிஞ்ச உடனே சவுதி அண்ட் யூஏஇ வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தே ஆர் பிரிங்கிங் இன். ஓகே, இத்தனை நாளா வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியா கூடயும் மிடில் ஈஸ்ட் கூடயும் இந்தியாவால ரோட் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. நம்ம இந்தியா வந்து சென்ட்ரல் ஏஷியா கூட ரோட் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் மிடில் ஈஸ்ட்குள்ள ரோட் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் வி நீட் த ஆக்சஸ் இன் பாகிஸ்தான். பாகிஸ்தான் வழியா ரோடு போனா தான் பண்ண வேண்டியது. பட் பாகிஸ்தானுக்கும் நமக்கு பிரச்சனையா இருக்கிறதுனால பாகிஸ்தான் வாஸ் ஹேவிங் திஸ் கனெக்டிவிட்டி வீட்டோ. கனெக்டிவிட்டி வீட்டோங்கிற வார்த்தை நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு ரோட் ப்ராஜெக்ட்ஸும் நம்மள அலோவ் பண்ணல. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து நம்மளால பாகிஸ்தானை பைபாஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அட்வான்டேஜா சொல்றாங்க. இதை வந்து கிரீன் அண்ட் டிஜிட்டல் பிரிட்ஜ் அக்ராஸ் தி கான்டினென்ட்ஸ் அண்ட் சிவிலைசேஷன்ஸ், கான்டினென்ட்ஸ் மட்டும் இல்ல சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஸோ ஸ்பைஸ் ரூட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரீன் அண்ட் டிஜிட்டல் பிரிட்ஜ் அக்ராஸ் கான்டினென்ட்ஸ் அண்ட் சிவிலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து நேமா சொல்றாங்க. இப்போ நீங்க ஐமெக் பத்தி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது இந்த மாதிரி வார்த்தை போடணும். ஸோ ஐமெக் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் தி கான்டினென்ட்ஸ் அண்ட் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன்லயோ கன்க்ளூஷன்லயோ ஒரு பில்டப் பண்ணணும். ஓகேவா? So இதுல challenges என்ன இருக்கு? Can be successful only when the investments in connectivity comes in coordination with industrialization and manufacturing science. நம்ம காரிடார் போட்டு கனெக்டிவிட்டி கொண்டு வந்துட்டோம். பட் கனெக்டிவிட்டி காரிடார்லாம் இருக்குன்னா அதுல டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கூட்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கணும். இந்த காரிடார் ஃபுல்லா நடுவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாதான் இந்த காரிடார் எஃபெக்டிவா பயன்படுத்த முடியும். எப்போ ஒரு ட்ரேட் ரூட் எஃபெக்டிவா பயன்படுத்த முடியும்? நிறைய கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆனாதான். எப்போ நிறைய கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும், நிறைய மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் நடுவில் இருந்தாதான் அது பெட்டரா இருக்க முடியும். ஸோ வெறும் ரோடு மட்டும் போட்டா போதாது, இந்த காரிடார் ஃபுல்லா நிறைய இண்டஸ்ட்ரீஸும் நம்ம கட்டணும் அப்படிங்கிறது தே ஆர் சஜஸ்டிங். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் கிரியேட்டிங் மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி இஸ்ரேல் அரப் கான்ஃபிளிக்ட் வில் ஆக்ட் அஸ் ரோட் பிளாக். இப்போ நம்ம ஹமாஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். இப்போ சவுதியும் இஸ்ரேலும் பீஸ் டீல் போலாங்கிற மாதிரி பேச்சு எழும்போதே ஒரு ஹமாஸ் அட்டாக் வருது. நீங்க ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்ல, இந்தியா பாகிஸ்தான் வந்து பேசலான்னு ஒரு பீஸ் டீல் ஏதாவது ஒன்று பண்ணா போதும் ஒரு டெரர் அட்டாக் நடக்கும். ஸோ அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் இப்போ ஹமாஸ் அட்டாக்கும் நம்ம பார்க்குறோம்.
ஏதோ ஒரு நல்லது நடக்குது, ஏதோ ஒரு பீஸ் வருது அப்படிங்கிற போது திரும்ப வந்து ஒரு அட்டாக் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாக்கிடுறாங்க. ஸோ அதனால இஸ்ரேல் அரப் கான்ஃபிளிக்ட் வந்து வரும். பிளஸ் இல்ல ஜார்டன் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு. இவங்க 2 பேர் தான் மெயின் பிளாக்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பிரச்சனை வரும். ஈஜிப்ட் இஸ் அப்போசிங் இட். ஈஜிப்ட் ஏன் அப்போஸ் பண்ணுது அப்படின்னா, சூயஸ் கெனாலுக்கு இது ஆல்டர்னேட்டிவா நம்ம போறதுனால அவங்களுக்கு வருமானம் போகுதும் அப்படிங்கிறது ஈஜிப்டோட கன்சர்னா இருக்கு. ஸோ ஈஜிப்ட்ஸ் ஆப்போசிஷன் இஸ் மெயின்லி டியூ டு தி காம்போசிஷன் ஆஃப் சூயஸ் கெனால் அண்ட் ரஷ்யன் லெட் INSTC. ஸோ இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல ஆல்ரெடி ஒன்று கையெழுத்து போட்டு ஆரம்பிச்சிட்டோம். இந்தியா அண்ட் ரஷ்யாவும் சேர்ந்து இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா நம்ம வந்து ரஷ்யாவுக்கு போர்ட்ல அனுப்பணும் அப்படின்னு பார்த்தா மும்பையில் ஆரம்பிச்சு பந்தார் சைட்டு ரெட் சி, அப்புறமா சூயஸ் கெனால், மெடிட்டரேனியன் சி அப்படின்னு போயிட்டு என்டையர் யூரோப்பையும் சுத்துட்டு அப்புறம் தான் ரஷ்யாவுக்கு போகணும். இல்லைன்னா நீங்க இங்க ரைட்ல வந்து பிளாக் சீல பைபாஸ் பண்ணி இப்படி ரஷ்யாவுக்கு போகணும். ஆனா இதை பைபாஸ் பண்றதுக்காக தான் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. மும்பைல இருந்து பந்தார் அப்பாஸ் ஆஃப் ஈரான், பந்தார் அப்பாஸ் ஆஃப் ஈரான்ல இருந்து டைரக்டா வந்து யூ வில் கம் டு காஸ்பியன் சி, காஸ்பியன் சில இருந்து சி ரூட்ல போகும். அப்புறம் திரும்ப வந்து அஸ்ட்ரகான்ல இருந்து கஜகஸ்தான்ல இருந்து ரயில் ரூட் ரோடு ரூட் ஆரம்பிச்சு மாஸ்கோ அண்ட் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ஸோ இப்படி வரதுனால ஒரு மல்டி மோடல் காரிடார் கட்டலான்ட்டு ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஒன்று பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்கு. இப்போ கூடவே என்ன வருது, இங்க இருந்து வந்து ஐமெக்னு ஒன்று இப்படி லான்ச் பண்றோம். ஸோ இது 2 வந்துருச்சுன்னா சூயஸ் கெனாலுக்கு வருமானம் போயிடும் அப்படின்னு இஜிப்ட் வந்து கன்சர்ன் சொல்றாங்க. இது நம்ம பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு பியூட்டினா, யூஎஸ் கூட சேர்ந்து இப்படி ஒன்று போறோம், ரஷ்யா கூட சேர்ந்து அப்படி ஒன்று போடுறோம். இதுக்கு பேர் தான் வந்து மல்டி அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்றது. மல்டி அலைன்மெண்ட் இதுல நமக்கு என்ன வேணும், நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. we are not aligning with anyone. 2 பேர் கூடயும் நாங்க ஒரு காரிடார் பண்ணி 2 பேர் கூடயும் நாங்க கோஆர்டினேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதுல அடுத்த ப்ராஜெக்ட் என்னதுன்னா, நம்ம அஷ்காபாத் அக்ரிமெண்ட் குள்ள இங்க வந்து நம்ம வந்து சபஹர் போர்ட் ரெடி பண்றோம் ஆப்கானிஸ்தான்ல. சபஹர் போர்ட் ரெடி பண்ணி we are going to ஆப்கானிஸ்தான்ல வந்து இங்க இருந்து we are going to ஆப்கானிஸ்தான் and you are extending it to the சென்ட்ரல் ஏஷியா. இது வந்து அஷ்காபாத் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்குள்ள இன்னொரு காரிடார். ஸோ நம்ம வந்து பந்தார் அப்பாஸ் போர்ட் ஆஃப் ஈரான் மூலமா ரஷ்யாவுக்கு போறோம். சபஹர் போர்ட் அப்படிங்கிற போர்ட்டை ரெடி பண்ணி இது மூலமா வந்து நம்ம வந்து டெலாரம் ஹைவேஸ் மூலமா we are going to ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. அண்ட் இங்க வந்து நமக்கு துபாய் போர்ட் வழியா we are going to யூரோப். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் 3 வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து போகுது. ஸோ இது 3த்துக்குள்ளேயும் ஒரு கோஆர்டினேஷன் வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா. இப்போ இந்தியா வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்றதையும் இங்க 3 வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷனை சேர்த்துட்டு சில ஒரு ஐடியாவும் சொல்லிட்டா என்டையர் பெல்ட் அண்ட் ரோடுக்கும் நமக்கும் ஒரு கவுண்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வாட் இஸ் வே ஃபார்வர்ட்? காரிடார் மாடல் குட் பி எக்ஸ்டெண்டட் டு ஆப்பிரிக்கா. ஸோ நம்ம என்ன பண்றோம், குளோபல் சவுத்துக்கு ஒரு வாய்ஸா இருக்கிறதுனால அப்படியே இந்த காரிடார் இப்படி போதில்ல, இங்க இருந்து இன்னொரு ரூட் போட்டு இஜிப்டையும் உள்ள சேர்த்து நீயும் வாப்பா, நம்ம இப்படி ஒரு ரூட் போட்டு அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிரிக்கா நார்த் சவுத் காரிடார் அப்படின்னு போட்டு இஜிப்ட் டு சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரிடார் போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் சவுத்துக்கு ஒரு வாய்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பேலன்சிங் டைவர்சிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மல்டிபிள் கண்ட்ரிஸ்ங்கிறது ஒரு சேலஞ்சா இருக்க போகுது. ஏன்னா வந்து இதுக்குள்ள யார் இருக்கா, யூஎஸ்ஏவும் இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இருக்காங்க, இஸ்ரேலும் இருக்கு, அரேபியன் கண்ட்ரிஸும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் வேற வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டையும் உள்ள கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம். இது கையெழுத்து தான் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, பயோஃபியூல் அலையன்ஸ் நான் என்னோட பழக்கம் என்னன்னா, எடிட்டோரியல் நடத்த போறேன்னா அதோட PDF ஃபுல்லா படிச்சிருவேன். உங்களுக்கு புரியுதா? அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே போய் படிப்பேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட் படிக்கலான்னு பார்த்தா ரெண்டு பக்கத்துக்கு தான் இருக்கு. இந்த ஐமெக்கு ஒரு பக்கம் தான் இருக்கு. ஒரு பக்கத்துல இப்ப நம்ம ஸ்லைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு இதை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு 8 பேரோட பேர் போட்டாங்க கையெழுத்து போடுறதுக்கு. அது கையெழுத்து தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அது மட்டும் தான் இன்டர்நெட்ல இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ ஒரே ஒரு பக்கம் PDF தான் வந்து ஐமெக்கே வந்து அபிஷியல் வெப்சைட்லயும் ஒயிட் ஹவுஸ் வெப்சைட்லயும் இருக்கு. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. போக போக இது டெவலப் ஆகும். பட் யூபிஎஸ்சி வந்து பேச்சு அடிப்படும் போதே கேள்வி கேட்பாங்க. அதான் யூபிஎஸ்சியோட இது. அதனால தான் நம்ம இப்பயே பார்க்கறோம். ஃபண்டிங் அண்ட் என்வாரன்மெண்ட், இதுக்கு வந்து நம்ம வந்து சஸ்டைனபிள் ஃபண்டிங் கொண்டு வரணும். என்வாரன்மெண்ட் கான்சியஸாகவும் இதை கொண்டு போகணும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ லாட் ஆஃப் லேண்ட் அக்விசிஷன், ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் தி லேண்ட் யூஸ் பேட்டர்ன் அப்படின்றதுனால என்வாரன்மெண்டல் கன்சர்னும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான், எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்லை. கிளியரா? ஸோ இதோட இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண 2 எக்ஸ்பிளைன்ட் எடிட்டோரியல்ஸும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து we are going to எக்ஸ்பிரஸ் உதித் மிஸ்ரா, உதித் நாராயணன். உதித் மிஸ்ராவோட 3 ஆர்டிக்கலும் நல்லா இருந்துச்சு.
ஜிடிபி சீரீஸ்ல 3 எழுதியிருக்காரு. அதுல ஒண்ணு இன்னைக்கு இந்த வாட்டி 3 வாரத்துல 3 ஜிடிபி சீரீஸை நம்ம கவர் பண்ணி எக்கனாமிக் டாபிக்ஸையும் நம்ம முடிச்சிடலாம். ஜிடிபி கால்குலேஷன்ல என்ன பிரச்சனை இருக்கு, அதான் இதோட தீம். இது நம்ம கிளாஸ்ல எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஓரளவு கதை தெரியும். சரியா, உங்களுக்கு ஃபேக்ட் தான் இதுல அடிஷனலா கிடைக்க போகுது. ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு ஃபுல் கதை கிடைக்கும். அவ்வளவுதான் வந்து இதுல இருக்க வித்தியாசம். உங்களுக்கு நிறைய ரிப்பீட் ஃபேக்ட் நிறைய வந்தா கண்டுக்காதீங்க. சரியா, ஜிடிபி எம்ப்ளாய்மெண்ட் பத்தின கதைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது சிம்பிளா தான் இருக்கும். ஆனா ப்ராப்ளம்ஸ் இன் ஜிடிபி மெத்தடாலஜிக்குள்ள நிறைய இருக்கு. ரியல் ஜிடிபி, ஜிடிபி டிஃப்ளேட்டர் வச்சுலாம் நிறைய கிரிட்டிசிசம் எழுதியிருந்தாரு. அது இன்னொரு நாள் வந்து நான் அடுத்து டிஸ்கஸ் பண்றேன். ஜிடிபி டிஃப்ளேட்டர்ல என்ன பிரச்சனை இருக்கு, நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி கால்குலேஷன்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னார். Have you ever wondered what should be more important concern for policy makers அப்படின்னு கேள்வி கேட்கிறார் எடிட்டோரியல் ஆரம்பிக்கும் போது. பூஸ்டிங் எக்கனாமிக் growth ஆர் இன்க்ரீசிங் எம்ப்ளாய்மெண்ட், ரெண்டுத்துல எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம இந்தியாவில் வந்து இந்த கேள்வி கேட்டோம்னா முதல் ஆப்ஷன் தான், பூஸ்டிங் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது தான் நம்மளோட அப்சஷனா இருக்கு. எக்கனாமிக் growth, எக்கனாமிக் growth, எக்கனாமிக் growth, ஜிடிபி growth வந்து 7, 8, 9 இந்த நம்பர் அச்சீவ் பண்ணிட்டா சாதனை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்மளோட ஓவர் அப்சஷனா இருக்கு. இன்க்ரீசிங் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம பேசுறது இல்ல. இப்ப ஜிடிபி growth பத்தி பேசுற அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறது இல்ல. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் டேட்டாவை நம்ம வெளியிடுறது இல்ல. எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறத பேசுறது இல்ல. ஏன்னா இந்த growth அப்சஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது நேருல இருந்து ஆரம்பிச்சு இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வரைக்கும் இதே விஷயம் தான் கண்டினியூ ஆகுது. எல்லாரும் ஜிடிபி growth தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் நேருவோட ப்ராஜெக்ட் என்னவா இருக்குன்னா ட்ரிக்கிள் டவுனா தான் அவர் யோசிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 5 பிளான், செகண்ட் 5 பிளான்ல என்னவா இருக்கும், நம்ம வந்து அக்ரிகல்ச்சரையும் இண்டஸ்ட்ரீஸையும் வளர்த்து விட்டுட்டா நாடோட ஜிடிபி வளர்ந்துரும். அந்த ஜிடிபி growth will trickle down and provide the economic growth அப்படிங்கிற ஐடியாலஜில தான் நேருவின் பிளானா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ இருக்கிற பிளானுமே வந்து திரும்ப வந்து நம்ம இப்போ வந்து ஜிடிபி growth அப்படிங்கிறதுல தான் நிற்கிறோம். மேனுஃபேக்சரிங் எக்கானமியா இந்தியாவை மாற்றணும், மேனுஃபேக்சரிங்ல ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி ஜிடிபி growth அந்த நோக்கத்துல தான் இருக்கே தவிர how that GDP growth is translating into எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இந்த இது வருது. GDP growth dominates the national discourse. Employment or unemployment lags behind the things. ஓகே, இதுதான் நேஷனல் லெவலா இருக்கு. இப்போ யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸோட பாலிசிஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு ஜிடிபி growth அப்படிங்கிறது ஒரு எய்மா இல்லை. ஆப்வியஸ்லி தே ஆர் டெவலப்டு கண்ட்ரி. அவங்களுக்கு இப்போ ஜிடிபி growth வரணுங்கிறது அவசியமே இல்லை. அவங்களோட இப்போ பாலிசியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம்ல 2015 பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த அக்ரிமெண்ட்ல ஆர்பிஐ ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்பிஐ ஆக்ட் அமெண்ட் பண்ணி என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆர்பிஐ இஸ் டு ஹேவ் தி பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வித் growth ரேட் இன் மைண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்களா. ஆர்பிஐயோட பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணி என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆர்பிஐயோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு மெயின்டைன் தி பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வித் growth ரேட் இன் மைண்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு பிரைஸ் ஸ்டெபிலிட்டி ஜிடிபி growth தான் மைண்ட்ல இருக்கு. அதே அமெரிக்காவுடைய மானிட்டரி பாலிசிக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா அவங்களோட இதுக்குள்ள என்ன இருக்கு, இப்போ ஜெரமி போவல் அப்படிங்கிறவர் தான் அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வோட ஹெட். அவங்களுடைய மானிட்டரி பாலிசியோட எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, சென்ட்ரல் பேங்க்ஸ் 2 மெயின் கன்சர்ன்ஸ் என்னதுன்னா மெயின்டைனிங் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வித் அச்சீவிங் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நமக்கு வந்து மெயின்டைனிங் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வித் growth ரேட் இன் மைண்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். அவங்க மெயின்டைனிங் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வித் அச்சீவிங் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இஸ் தி அல்டிமேட் அப்ஜெக்டிவ், ஜிடிபி growth கிடையாது. அந்த ஜிடிபி growthனால எத்தனை பேர் வேலை கிடைச்சது, எத்தனை பேருக்கு சம்பளம் கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்ம பாவர்ட்டி அலிவேஷனுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன, ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட். இதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் டு பாவர்ட்டி. இப்போ நம்ம பண்ற டைரக்ட் சப்சிடிஸோ இல்லைனா வந்து டைரக்ட் சப்சிடிஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து டெம்பரரி மெஷர் தான். ஹெல்பிங் தி பீப்புள் டைரக்ட்லி அப்படிங்கிறது டெம்பரரி மெஷர்ஸ் தான். இட் கேனாட் பி பர்மனன்ட். வாட் இஸ் பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் பாவர்ட்டி எலிவேஷன்? ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட். சிம்பிளா முடிஞ்சிச்சு. நல்ல எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கிட்டா மாசம் அவங்க சம்பாதிச்சுக்க போறாங்க, பாவர்ட்டி எலிவேஷன் முடிஞ்சிருப்போம். ஸோ அதனால அச்சீவிங் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்டா இருக்கு. ஸோ இந்த 3 லைன் நான் ஏன் எடுத்து நடத்துறேன் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இந்த ஒரு ஐடியாலஜியை நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் பண்ணணும். இந்தியா ஷுட் மூவ் ஃப்ரம் ஓவர் அப்சஷன் ஆஃப் ஜிடிபி growth டுவர்ட்ஸ் கிரியேட்டிங் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கோட் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? இதுல இந்த அப்சஷனை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஹைலைட் பண்றதுக்கு தான் இது நான் ஒரு மானிட்டரி ஆர்பிஐயோட பிரியாம்பிள வந்து யூஎஸ்ஏயோட மானிட்டரி பாலிசியோட கம்பேர் பண்றேன். யூஎஸ்ஏயோட மானிட்டரி பாலிசியில இதான் இருக்கு, நம்மளோட பிரியாம்பிள்ல growth ரேட் தான் இருக்கு. இந்தியா which has been starved of நம்ம ஏன் வந்து ஜிடிபி growth அப்சஷனா இருக்கும் அப்படின்னா, ஜிடிபி growthல நம்ம ஸ்டார்வேஷன் பார்த்திருக்கோம். நம்ம 1950ல இருந்து 1991 வரைக்கும் ஜிடிபி growthே ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. 1991க்கு அப்புறமா தான் கொஞ்சம் 5க்கு மேலாம் போகுதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஜிடிபி growth அப்சஷன்ல இருக்கும். இப்போ 8% grow ஆகுதுன்னா அது ஏன் நம்ம பெருமையா பாக்குறோம் அப்படின்னா, ஒரு 50 வருஷம் அது இல்லாம இருந்ததுனால அது நமக்கு பெருசா தெரியுது.
சரி அது ஒரு 30 வருஷம் பார்த்து அனுபவிச்சாச்சு, இப்போ அடுத்ததாவது நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால சொல்றாரு. 30 இயர்ஸா நம்ம வந்து மோர் தென் 5 ஜிடிபி growth ரேட் பார்த்துட்டு இருக்கோம். 6, 7, 8 அப்படிங்கிறதுல ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு. இது 6, 7, 8ங்கிற இதை தாண்டி இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட் போகணும் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இவர் என்ன சொல்றாரு, இந்தியாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்றாரு. வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி? இப்போ நம்ம வந்து we saw this elasticity-ங்கிற வார்த்தை வந்தாலே they will be comparing with the rate of change of GDP growth to rate of change of employment. இதை வந்து நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். அதை வச்சு they are comparing. State of Working of India Report 2023 by Center for Sustainable Employment. Center for Sustainable Employment ஒரு பிரைவேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அசீம் பிரேம்ஜியோடைய விப்ரோ கீழ இருக்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்க, 1983 இருந்து 2023 வரைக்கும் 40 வருஷத்தோட டேட்டா எடுக்கிறாங்க. பொதுவாக வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டோட ரிசர்ச் வந்து நம்ம எடுக்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன டேட்டா யூஸ் பண்றாங்க. சம்டைம்ஸ் அவங்களே சொந்த டேட்டா யூஸ் பண்ணாங்கன்னா அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். பட் இது ஏன் வந்து முக்கியமான ரிப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா, இதுல அவங்க யூஸ் பண்ணது பிஎல்எஃப்எஸ் அண்ட் என்எஃப்எஸ்ஹெச்எஸ், பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவும் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அண்ட் சென்சஸ். இந்த 3 டேட்டாவை பேஸ் பண்ணி தான் 40 வருஷத்தோட டேட்டா எடுத்து அதுல தே ஆர் ஃபைண்டிங் தி சர்டன் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் டேட்டா வச்சு தான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ரிசர்ச். உங்களுக்கு புரியுதா? கவர்மெண்ட் டேட்டா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த ரிசர்ச் வந்து தேவைப்படுது. இதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் growth அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாரு. வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் growth? எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் growthனா how much employment, rate of change of employment to rate of change of growth. So 1% GDP growth வரும்போது எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் வருது அப்படிங்கிறதா எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் growth. இதே எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கார்பன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபின்னு ஒன்று பார்ப்பீங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்ல. அதுல என்ன சொல்லுவாங்க, 1% ஜிடிபி growth வந்துச்சுன்னா எவ்வளவு CO2 நம்ம எமிட் பண்றோம் அப்படின்னு சொல்றது கார்பன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி. இது எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் growth அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் இது கேட்கறாங்களா, ஏன்னா இன்கிரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ வச்சு இப்படி கேட்டிருக்காங்க. if the growth rate is not translating, then what are all the following effects அப்படின்னு சொல்லி increase in capital output ratio அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுல பிவைக்யூல இன்கிரிமெண்டல் கேபிட்டல் டு அவுட்புட் ரேஷியோ வச்சு ஒரு பிவைக்யூ வந்திருக்கும். அந்த மாடல் பிவைக்யூல வந்து நீங்க எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி வச்சு பார்க்கலாம். when employment is not generated in India, which means that employment elasticity of India is low அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வரலாம். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் சொல்றேன். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, 1% ஜிடிபி growth வந்துச்சுன்னா எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்றதா எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி. இதோட ஒரு டேட்டா வந்து நான் லாஸ்ட் இயரே வந்து ஒரு எடிட்டோரியல்ல ஒரு டேட்டா கிடைச்சது. என்ன டேட்டா கிடைச்சது அப்படின்னா, அந்த டேட்டா நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 1980 to 90ல, அப்புறம் 1990 to 2000. போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த 10 டிகேட்டையும் கம்பேர் பண்றாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி வந்து 1980 to 1990 எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, 1% ஜிடிபி growth இருந்துச்சுன்னா 2 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது இந்தியால. For 1% GDP growth, 2 lakhs employment was created. 1990 to 2000 என்ன நடக்குது அப்படின்னா, 1% GDP growth வந்தா 1 lakh employment தான் உருவாக்க முடிஞ்சது. 2000 to 2010 என்ன ஆகுதுன்னா, 1% GDP growthக்கு 53,000 தான் எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. உங்களுக்கு புரியுதா? நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபியோட டேட்டால என்ன சொல்றாங்க, 1% GDP growthக்கு 1980 to 90 2 lakhs, 1990 to 2000 1 lakh, 2000 to 2010 53,000 ஆயிடுச்சு. அது இன்னும் இப்போ குறைஞ்சுதான் இருக்கு. 17க்கு அப்புறம் கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படிங்கிறது இவர் சொல்லியிருப்பாரு. பட் இந்த 3 டிகேடுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி குறைஞ்சிட்டு இருக்கு இந்தியாவுக்கு. 1% ஜிடிபி growthக்கு 2 லட்சம் ஜாப் உருவாயிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 1% ஜிடிபி growth தான் 53,000 ஜாப் தான் வருது. அப்போ இதுதான் ஜாப்லெஸ் growth அப்படின்னு சொல்றோம். ஜாப்லெஸ் growth நம்ம கிராஃபிக்கலா பார்த்தோம்ல, இது டேட்டாவா பாக்குறோம், அவ்வளவுதான். ஜாப்லெஸ் growth கிராஃபிக்கலா பார்க்கணும்னா 11th NCERTல இருக்கும், போய் பாருங்க. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சர்வீஸ் செக்டர் ஜம்ப்னாலதான். சிம்பிள் மீனிங் அவ்வளவுதான். சர்வீஸ் செக்டர் பேஸ்ல growth வந்துருது, ஆனா எம்ப்ளாய்மெண்ட் வர மாட்டேங்குது. அண்ட் இன்இக்வாலிட்டி விச் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க எங்க வேணா பயன்படுத்தலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா. இந்த வருஷம் மெயின்ஸ் கொஸ்டின்ல GS3 15 மார்க் கொஸ்டின்லயும் எம்ப்ளாய்மெண்ட் மெஷர்ஸ்ல தான் வந்து கொஸ்டினே வந்துச்சு. ஓகே, employment elasticity has consistently fallen between 1983 to 2017.
சரியா? ஷோயிங் தட் 1% இன்க்ரீஸ் ஜிடிபி growth rate இஸ் லீடிங் டு லெஸ் தென் 1% எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் இவர் கொடுக்குற டேட்டா. இந்த டேட்டாவை நீங்க பார்க்காதீங்க, நான் இன்டர்பிரேட் பண்றேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா அதே டிகேடல் காட்டுறாங்க. நான் அக்ரிகல்ச்சரல் வேல்யூ, ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டர் எடுக்கல, நான் அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறோம். நான் அக்ரிகல்ச்சரல் செக்டர்ல ஜிடிபி growth rate இங்க இருக்கு. சரியா? நான் அக்ரிகல்ச்சரல் growth rateல எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு உருவாகி இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ ஜிடிபி growth rate 6.5, 6.9, 7.7 அப்படின்னு இருக்கிறப்போ எம்ப்ளாய்மெண்ட் வந்து they are creating 4.2%, 3.2 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ எலாஸ்டிசிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ ஜிடிபி growth rate 6.5, 6.9, 7.7 இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் கம்மியா தான் இருக்கு. இது ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஐம் ஜஸ்ட் ஷோயிங் த ட்ரெண்ட். ஜிடிபி growth rate வந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் வரது இல்லை. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி லெஸ் தென் 1 வருது. இப்போ நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி வந்து நம்ம இங்க பார்க்கறப்போ என்ன பார்த்தோம்? எம்ப்ளாய்மெண்ட் பை growth rate. இது மோர் தென் 1 வந்துச்சுன்னா தான் அது எஃபிஷியன்ட். ஃபார் 1% ஆஃப் தி growth rate எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது அப்படிங்கிறது நியூமரேட்டர் அதிகமா இருந்ததுனா தான் இட் இஸ் எஃபிஷியன்ட். ஆனா நம்மளுடைய இந்த 4 டிகேட்ஸோட டேட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே 0.6, 0.5, 0.4 தான் இருக்கு நம்மளோட எலாஸ்டிசிட்டி, விச் மீன்ஸ் தட் அவர் ஜிடிபி இஸ் நாட் கிரியேட்டிங் ஜாப். இந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா 2017 அப்புறம் மாறி இருக்கு. 2017 to 21 பாத்தீங்கன்னா இது 1% ரீச் ஆயிருக்கு. ஆனா இது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 ட்ரெண்ட் சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஜிடிபி growthக்கு எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது 1க்கு மேல போனது. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஜிடிபி growth ஸ்லோ டவுன். நமக்கு 2018 இருந்து 20க்குள்ள we had a slow down and recession. ஸோ டினாமினேட்டர் குறைஞ்சதுனால நியூமரேட்டர் 1க்கு மேல போனதுதான் ரீசனா இருக்கே தவிர இட் டசன்ட் மீன் தட் we created more jobs அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. இல்ல இன்னொரு ட்ரெண்ட் என்னதுன்னா that doesn't mean that we never created jobs. We created jobs. 2017 to 2019 இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நிறைய தான் ஜாப்ஸ் உருவாயிருக்கு. நியூமரேட்டர் அதிகம் தானே இருக்கு. ஆனா இந்த ஜாப்ஸ் எல்லாம் எங்க உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தா இன்ஃபார்மல் ஜாப்ஸா இருக்கு. இது வந்து அடுத்த ட்ரெண்டா இருக்கு. ஜாப்ஸ் உருவாயிருக்கு பட் அது ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்டா இல்ல, இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்டா இருக்கு. இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா யூ ஆர் நாட் ஹேவிங் எனி சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ். நமக்கு வந்து 2017 அப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிட்டி 1க்கு இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஜாப் உருவானதெல்லாம் இன்ஃபார்மலா இருக்கு. அதுக்கு இன்னொரு புஷ் ஃபேக்டர் வந்து டினாமினேட்டர் குறைஞ்சது ஒரு காரணம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. இந்த 2 ரீசன்னாலதான் நடக்குது அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் வந்து இவர் சொல்றாரு. ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸ்க்காக தான் இந்த இது எடுத்தேன். இது கூட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது படிக்கிறப்ப எனக்கு எக்கனாமிக் சர்வே ஞாபகம் வந்துச்சு. இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல நம்ம என்ன ட்ரெண்ட் பார்த்தோம்? இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல நம்ம என்ன ட்ரெண்ட் பார்த்தோம்னா இந்தியாவுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம பிரிக்கிறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3: செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ரெகுலர் வேஜ் அண்ட் சேலரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேஷுவல் லேபர். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா சுயதொழில், அவரே வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல பிசினஸ் மேன் வராங்க, பெரிய பெரிய கோடிக்கணக்கான பிசினஸ் மேன் வராங்க. ஆட்டோ டிரைவர் வராரு, அவரும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். புரியுதா? தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவரும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ரெகுலர் வேஜ் சேலரினா மாச சம்பளம் வாங்குற எம்ப்ளாயிஸ். இந்த ரெகுலர் வேஜ் சேலரிஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. இதுல ஃபார்மல் இருக்கு, இன்ஃபார்மல் இருக்கு. சரியா? கேஷுவல் லேபர்னா வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டெய்லி வேஜஸ் வாங்குறவங்க, டெய்லி வேஜஸ் ரெகுலரா வாங்காதவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், மைனிங் ஒர்க்கர்ஸ், ஃபார்ம் லேபரர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கேஷுவல் லேபரர். கேஷுவல் லேபரர்னா டெய்லி வேஜஸ் தான் வாங்குவாங்க, மந்த்லி ஷோர் ஜாப்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஜாப்ஸே சீசனலா இருக்கும், இல்லை டிஸ்கைஸ் தான் இருக்கும். அந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி வந்து நம்மளோட ட்ரெண்ட் பார்த்தோம்னா 2019 to 2020-21ல நமக்கு வந்து ரெகுலர் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு. சரியா? கேஷுவல் லேபரும் குறைஞ்சிருக்கு. இந்த குறைஞ்சது எங்க அதிகமா இருக்குன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் சேலரிட் வேஜும் குறைஞ்சிருக்கு, கேஷுவல் லேபரும் குறைஞ்சிருக்கு. ஆனா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் டிஸ்கஷன்ல. இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே என்ன மாதிரியான இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் இன்ஃபார்மலா இருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல ஃபார்மல், இன்ஃபார்மல் இருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு யூனிகான் ஆறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். அதே மாதிரி ஆட்டோ டிரைவரா இருக்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறதும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி இன்ஃபார்மல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் அதிகமா இருக்கு. பீப்புள் ஆர் ஸ்டார்டிங். யாரெல்லாம் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா, இப்போ இது குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொரோனா. இது குறைஞ்சதுக்கு காரணம் பீப்புள் ரெகுலர் சேலரி வேஜ்ல நிறைய பேருக்கு வேலை போச்சு, கேஷுவல் லேபர்ல நிறைய பேர் வேலை போச்சு. கோவிட்-19 இம்பாக்ட்னால எம்எஸ்எம்இ செக்டர் அஃபெக்ட் ஆனதுனால நிறைய பேருக்கு ரெகுலர் சேலரி வேஜும் கேஷுவல் லேபருக்கும் வேலை போயிருக்கு. இப்படி வேலை போனவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆயிருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன இன்ஃபார்மல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்விக்கில வந்து கிக் ஒர்க்கரா இருக்கிறது, ஸ்விக்கில கிக் ஒர்க்கரா இருக்கிறது என்ன? ஸோ அது கேஷுவல் லேபர்ல கொண்டு வரதா செல்ஃப் எம்ப்ளாய்ட்ல கொண்டு வரதாதே ஒரு பெரிய டிபேட் கிக் எக்கானமியை.
ஸோ அந்த மாதிரி தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குங்கிறது தான் எக்கனாமிக் சர்வேல நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் நம்ம என்ன கொண்டு வந்தோம், ஈ-ஷ்ராம் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் கொண்டு வந்து இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே வில் ப்ரொவைட் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து டேட்டாவும் கலெக்ட் பண்றாங்க. அட் தி சேம் டைம் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஜன்தனியோட லிங்க் பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனால ஒரு பென்ஷன் கொடுத்துறாங்க. அப்புறம் இஃப் தி பாசிபிள் தே வில் பி ப்ரொவைடிங் சம் பிஎஃப் பெனிஃபிட்ஸ் த்ரூ வேரியஸ் ஸ்கீம்ஸ். ஸோ இன்ஃபார்மல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்ஃபார்மல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஜாப் தட் யூ கிரியேட் ஃபார் யுவர் செல்ஃப் வென் நோ ஒன் இஸ் ஹைரிங் யூ. ஸோ நமக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கிறப்போ நமக்காக நம்ம வந்து ஏதோ ஒரு இன்ஃபார்மலா உருவாக்கிக்கிறது தான். திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் பேஸ் நோ ரெகுலர் வேஜ் வித் ரெனிமரேஷன் டிஸ்டிங்லி பிலோ தி அதர் கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமானாலும் அது நல்ல எம்ப்ளாய்மெண்டா இல்லை, எல்லாமே லோ பேயிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இவர் சொன்ன ட்ரெண்ட். ஸோ இதான் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டியோட ட்ரெண்ட். இதுல அடுத்த ட்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதான் நான் சொன்ன அந்த கதைகள் தான் சொல்றாங்க. இதுல வந்து நம்ம பார்த்தோம்ல, கேஷுவல் லேபரர் ரெகுலர் வேஜஸ் கிளாஸ்லயும் கேஷுவல் லேபர்லயும் வேலை போச்சுல, இப்படி வேலை போனதுல அதிகமா யாருக்கு வேலை போச்சுன்னா உமனுக்கு தான் போயிருக்காங்க. ஓகே, இப்படி வேலை போனதுல மென்னும் போயிருக்கு, உமன்லயும் போயிருக்கு. அதுல உமனுக்கு தான் அதிகமான வேலை போயிருக்கு பேண்டமிக்ல. அப்படி செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறினவங்க நிறைய பேர் வெறும் மென்னு தான், உமன் நிறைய பேர் மாறல அப்படிங்கறது அடுத்த ட்ரெண்ட் சொல்றாங்க. Biggest losers are the women, while half of the lost employment is accounted by women. Only a third of them got the formal employment. One third of them தான் வேலை போனாலும் 1/3 of them தான் வந்து ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5.2 மில்லியன் செமி ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஒர்க் வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் ஆயிருக்கு. இந்த டைம்ல எவ்வளவு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா 3 மில்லியன் ஃபார்மல் ஜாப்ஸ் உருவாக்கி இருக்கு. அந்த 3 மில்லியன் ஃபார்மல் ஜாப்ஸ்ல 1/3 ஆஃப் தி ஜாப்ஸ் வந்து உமனுக்கு போயிருக்கு, 2/3 ஆஃப் தி ஜாப்ஸ் மென்னுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ வே ஃபார்வர்டுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். என்னன்னா, ஒரு சைட்ல வந்து மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் பிக்கிங் அப். நம்ம வந்து வி ஆர் பிளானிங் டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் மேக் இன் இந்தியா PLI ஸ்கீம். இது ரெண்டு தான் நம்மளுடைய கோர் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். இப்போ ட்ரேட் பாலிசி லான்ச் பண்ணிருக்கோம் டு அலைன் வித் மேக் இன் இந்தியா அண்ட் PLI ஸ்கீம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் வந்து பிக்கப் ஆகல. பிளஸ் இந்த டைம்ல என்ன இருக்குன்னா, நம்ம ஏன் மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் பண்றோம்? ஒரு சைட்ல அது எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கும், ஜிடிபி growth கிரியேட் பண்ணோம், இன்னொரு சைட்ல எக்ஸ்போர்ட் எக்கானமியா மாறணும்னு. பட் வேர்ல்டு வந்து ப்ரொடெக்ஷனிஸ்டா மாறிட்டு இருக்கு. நீங்க வந்து 1990ல இருந்து 2015 வரைக்கும் நம்ம வந்து குளோபலைசேஷன் ஏரா அப்படின்னா 2015க்கு அப்புறமா வேர்ல்டு வந்து ப்ரொடெக்ஷனிஸ்டா மாறிட்டு வருது. ப்ரொடெக்ஷனிஸ்டா மாறிட்டு வருதுன்னா தே ஆர் க்ளோஸ் எக்கானமியா திரும்ப மாறிட்டு வராங்க. ட்ரேட்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. இப்போ USA வந்து சைனா கூட ட்ரேட் வார் பண்றப்போ ட்ரேட்ல அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. ஃப்ரீ ட்ரேட் எக்கானமின்னு பேசின USA சைனா மேல அவ்வளோ டாரிஃப்ஸ் போட்டாங்க. அதே மாதிரி வந்து எல்லாரும் WTOல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு நம்மளோட மேனுஃபேக்சரிங். நம்ம இந்த டைம்ல மேனுஃபேக்சரிங் எக்கானமியா மாறணும்னு நினைக்கும் போது வேர்ல்டு வந்து குளோபலைஸ் வேர்ல்டா இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கும். அப்படி குளோபலைசேஷன் பீக் ஆகிறப்போ மேனுஃபேக்சரிங் மாறினதா சைனாவோட அட்வான்டேஜா இருக்கு. 1990s to 2000s அந்த 20 வருஷம் இருக்குல்ல, 2010 வரைக்கும், 1990ல இருந்து 2010 வரைக்கும் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரர் ஆனது சைனா. அதான் வந்து பீக் பீரியட் ஃபார் குளோபலைசேஷன். ஸோ ட்ரேட் எல்லாம் அவ்வளோ பூம் ஆச்சு. இப்போ ப்ரொடெக்ஷனிஸ்டா மாறும்போது நம்ம மேனுஃபேக்சரிங்கா மாறுறோங்கிறது தான் வந்து ஒரு இஷ்யூவா ரைஸ் பண்றாங்க. சரி, எக்ஸ்போர்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, இந்தியாவுக்குள்ள வந்து நம்ம லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணணும். இந்தியா ஷுட் டபுள் டவுன் ஆன் பூஸ்டிங் தி லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் நம்ம பூஸ்ட் பண்ணாலும் அது திரும்ப கேபிட்டல் இன்டென்சிவ் மெஷின் பேஸ்டா லார்ஜா பண்ணாம லேபர் இன்டென்சிவான செக்டர்ஸ்ல மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் பண்ணா நிறைய பேர் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அடுத்த விஷயம். ஷிஃப்டிங் டு கிரீன் மேனுஃபேக்சரிங். கிரீன் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னா, கிரீன் டெக்னாலஜிஸ், ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டெக்னாலஜிஸ் என்னவோ அது ரிலேட்டடான ப்ராடக்ட், சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்றது, இந்த மாதிரி கிரீன் ஹைட்ரோஜனை மேனுஃபேக்சர் பண்றது, இல்லைனா வந்து வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்றது, இதெல்லாம் தான் கிரீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது கிரீன் டெக்னாலஜிஸை மேனுஃபேக்சர் பண்றது. ஸோ ஃபியூச்சர் அதை நோக்கி தான் போகுதுன்னா அதை நம்ம பண்ணலாம். ஸோ PLI ஸ்கீம் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறமா வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இனோவேஷன், ஃபிளெக்சிபிள் லேபர் லாஸ். ஃபிளெக்சிபிள் லேபர் லாஸ் எப்படி இருக்கணும்னா, எம்ப்ளாயருக்கு எம்ப்ளாயி ரெண்டு பேருக்கு வின் வின்னா இருக்கணும். ஓகே, எதர் எம்ப்ளாயி சென்ட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, இல்லை எம்ப்ளாயர் சென்ட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது. எம்ப்ளாயரோட ரைட்ஸையும் எம்ப்ளாயி ரைட்ஸையும் பேலன்ஸ் பண்றது தான் ஃபிளெக்சிபிள் லேபர் லா. ஓகே, அந்த மாதிரி ஒரு லேபர் லாஸ் கொண்டு வரணும். நம்ம 2020ல வி பிராட் லேபர் லா ரிஃபார்ம்ஸ்.
ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இனோவேஷனை பூஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் மூலமா அண்ட் வேரியஸ் அதர் ஸ்கீம்ஸ்ல வி ஆர் கோயிங் அட்டல் இனோவேஷன் மிஷன்லையும் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்லையும் வி ஆர் ஃபோக்கசிங் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல வி டுக் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் 2014 டு இம்ப்ரூவ் தி ரேங்கிங்ஸ். ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வி டிட். ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கில் மேப்பிங் பண்ணணும். ஸோ அதுக்கு வி ஆர் ஹேவிங் ஸ்கில் இந்தியா மிஷன். நம்ம ஊர்ல வந்து நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம் பண்றாங்க. எல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் நோக்கி தான். ஏன் எல்லாருமே ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்சஷனா இருக்காங்கன்னா அதான் எம்ப்ளாயபிலிட்டி உருவாக்க போகுது. உங்களுக்கு புரியுதா? காலேஜ் எஜுகேஷன் பத்த மாட்டேங்குது. அதுதான் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்கில் மேப்பிங்னா வாட் இஸ் த நீட் ஆஃப் அவைலபிள் ஸ்கில் அண்ட் நீடட் ஸ்கில். என்னென்ன ஸ்கில்லாம் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற எல்லாரோட ஸ்கில்ஸையும் நம்ம மேப் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு என்னென்ன ஸ்கில் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிமாண்ட் சப்ளை கேட்டர் பண்ணணும். கிளஸ்டர் டெவலப்மெண்ட் இன் தி ஸ்மால் ஸ்டோன்ஸ். ஸோ கிளஸ்டர் பேஸ்டு ஸ்கீம், கோஆபரேட்டிவ் ஸ்கீம்ஸ் நிறைய இப்போ தேவைப்படுது. இப்போ ரூரல் ஏரியாஸ்ல நீங்க எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கணும்னா கிளஸ்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டிஸ் லைக் இப்போ வந்து நீங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் கிளஸ்டர் பேஸ்டா தான் பண்றோம். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்னா என்னன்னா ஒரு ஃபார்மர் தனியா பண்ணாம கூட்டுறவா பண்றது. 10 ஃபார்மர் ஒன்று சேர்றது, 50 ஃபார்மர் ஒன்று சேர்றது. இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பரம்பரகரத் கிருஷி விகாஸ் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த பரம்பரகரத் கிருஷி விகாஸ் யோஜனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபார்மர் மட்டும் சப்சிடி வாங்கிட்டு தனியா பண்ண மாட்டாரு. 50 ஃபார்மர் ஒன்று சேர்ந்து கிளஸ்டர் ஆகி தான் ஒரு ரீஜனா ஆர்கானிக் ஃபார்மிங் கிளஸ்டரா பண்ணாதான் அதுக்கு ஸ்கீமுக்கு சப்போர்ட் வரும். ஒரே ஒரு ஃபார்மர் தனியா பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் உருவாக்கணும். கோஆபரேட்டிவ்ஸ் நிறைய பில்ட் பண்ணணும். ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் உருவாக்கணும்ன்றாங்க. இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆப்ரேஷன் கிரீன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணியிருப்போம். அப்புறமா கோஆபரேட்டிவ்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேட்டிவ்னு ஒன்று உருவாக்கி சஹாகர்சே சம்ரிதி அப்படிங்கிற இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சஹாகர்சே சம்ரிதி அப்படின்னா சஹாகர்னா கோஆபரேஷன், சம்ரிதினா நாட்டோட வளர்ச்சி, கோஆபரேஷன் மூலமா வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஸ்கீம் தான் இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஐ திங்க் ஸோ ஆகஸ்ட் மாசத்தோட ஆகஸ்டோ ஜூலை வந்து யோஜனா வந்து இதுதான் கோஆபரேட்டிவ்ஸ்ங்கிற யோஜனா தான் வந்துச்சு. அந்த யோஜனா வாங்கி படிங்க, நல்லா இருந்துச்சு. ஜூலையா ஆகஸ்டான்னு தெரில, இந்த கேப்ல தான் ஒரு யோஜனா வந்து கோஆபரேட்டிவ்ஸ்க்கு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணா சினர்ஜி கிடைக்கும், அக்ரிகல்ச்சர் வளரும், இண்டஸ்ட்ரியும் வளரும் அப்படிங்கிறது எய்ம். ஸோ இதெல்லாம் பண்ணணும். இந்த வே ஃபார்வர்ட்ல எடிட்டோரியல் இல்லை, நானா உருட்டுறது. சரியா? இது எடிட்டோரியல்ல சொல்லப்படல, எடிட்டோரியல் இங்கோட முடிஞ்சிச்சு. ஸோ மோவா மைத்ராவுடைய இந்த கேஷ் ஃபார் குவரி அப்படிங்கிற இந்த கேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த கேஷ் ஃபார் குவரி கேஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல நமக்கு கொஸ்டின் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கொஸ்டின் அவர்ல என்ன பண்ணலாம்னா எவ்ரி எம்பி கேன் ஆஸ்க் கொஸ்டின் டு தி மினிஸ்டர், கவர்மெண்ட் கிட்ட, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு டூல் தான். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல உடைய பேசிக் பில்லர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சருக்கு எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்டபிளா இருக்கிறது. எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தான் பேசிக் பில்லர் ஆஃப் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ எக்ஸிகியூட்டிவ்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர்னு கவர்மெண்ட் நடத்துற இவங்க பார்லிமெண்ட்க்கு ஆன்சரபிளா இருக்கிறதும் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதும் தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோட பேசிக்ஸ். ஸோ நீங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னாலும் பார்லிமெண்ட் தான் அப்ரூவல் பண்ணணும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட் தான் அப்ரூவல் பண்ணணும். அதோட இனிஷியேட்டர்ஸ் தான் எக்ஸிகூட்டிவா இருப்பாங்களே தவிர மிச்சது எல்லாமே பார்லிமெண்டோட அப்ரூவல் தான் நடக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த அக்கௌண்டபிலிட்டியை உருவாக்குறதுக்கான ஒரு டூல் தான் வந்து கொஸ்டின் அவர். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. பட்ஜெட் பாசிங்கா இருக்கட்டும், டோக்கன் கட்டா இருக்கட்டும், இல்லைனா வந்து அட்ஜோர்ன்மெண்ட் மோஷனா இருக்கட்டும், இல்லைனா வந்து சென்ஷர் மோஷன், பிரிவிலேஜ் மோஷன், காலிங் அட்டென்ஷன் மோஷன், இல்லைனா வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இது எல்லாமே வந்து இட் இஸ் அ டூல் த்ரூ விச் தி லெஜிஸ்லேச்சர் மேக்ஸ் தி எக்ஸிகூட்டிவ் அக்கௌண்டபிள். இதை தாண்டி வேற என்னென்ன இருக்கு? காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்டை வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. கேக் ரிப்போர்ட் இஸ் சப்மிட்டட் டு பிரசிடென்ட். President will lay the report to Parliament. Parliament will give that report to Public Accounts Committee. Public Accounts Committee will be headed by an opposition member. So, if the Public Accounts Committee மூலமா they will scrutiny the past budgets. Past budget scrutiny பண்ணி they will be making the executive accountable to them. இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம நிறைய தியரிட்டிக்கலா நிறைய உருவாக்கி வச்சிருக்கோம் அக்கௌண்டபிலிட்டியை உருவாக்குறது. ஆனா இதெல்லாம் தியரிட்டிக்கலா இருக்கு, புக்ல இருக்கு, லக்ஷ்மிகாந்த்ல இருக்கு. விச் மீன்ஸ் இம்பிராக்டிக்கலா வந்து நம்ம நாட்டுல வந்து பல வருஷங்களா இல்லை. அதுதான் வந்து ரியாலிட்டி. நம்மளோட இந்த பார்லிமெண்டரி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து எப்போ எரோட் ஆக ஆரம்பிக்குதுன்னா 70s அப்புறமா எரோட் ஆக ஆரம்பிக்குது. முதல் 20 years ஆஃப் பார்லிமெண்ட் தான் வந்து ட்ரீம் டைம் ஆஃப் பார்லிமெண்ட். ஏன்னா அப்போ இருந்தவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். நாட்டுக்காக இந்த பார்லிமெண்ட் எப்போ கிடைக்கும், நமக்கு எப்போ கவர்மெண்ட் வரும், நம்ம எப்போ நாட்டை ஆள முடியும், எப்போ நம்ம பண்ணலாங்கிற ஆர்வத்துல காத்திருந்து வந்த பொலிட்டீஷியன்ஸ் இருந்த அந்த டைம்ல தான் பார்லிமெண்டா நடந்தது. பட் இந்த பார்லிமெண்டோடைய கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே 70s இருந்து எரோட் ஆக ஆரம்பிச்சது தேங்க்ஸ் டு தி எமர்ஜென்சி.
இந்த எமர்ஜென்சி ஏரா 1970s நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ தொடங்கி அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அது டவுன் ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு. பார்லிமெண்ட் இஸ் பிகமிங் அ ரப்பர் ஸ்டாம்ப் இன்ஸ்டிடியூஷன். ரப்பர் ஸ்டாம்ப் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன? எல்லாம் கையெழுத்து போட்டு மேல போடுற ஒரு ஸ்டாம்ப் தான் பார்லிமெண்ட். ஒரு நேம் சேக்கு நடக்கிற ஒரு விஷயமா மாறிட்டு வருதுங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவா அக்கௌண்டபிளா வாங்குறதுக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி டூல் தான் கொஸ்டின் அவர். இந்த கொஸ்டின் அவர்ல என்ன பண்ணுவாங்க? எனி எம்பி கேன் ஆஸ்க் அ கொஸ்டின் டு எனி மினிஸ்டர். ஸோ மினிஸ்டர் இஸ் ஆன்சரபிள் டு தி எம்பி. ஸோ மினிஸ்டர் பீங் ஆன்சரபிள் டு எம்பி இஸ் தி எசன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த கொஸ்டின் அவர்ல நடக்கிறப்ப இப்ப என்ன கேஸ் வந்திருக்கு அப்படின்னா, மஹுவா மொய்த்ரா அப்படிங்கிற இந்த திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பெங்கால் எம்பி, அவங்க வந்து ஒரு சில பிசினஸ்மேன் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பிசினஸ் மோட்டிவ்காக. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதுல என்ன சொல்ல வராங்க, வாட் இஸ் அலிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஹிராந்தினி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹிராந்தினிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிசினஸ், ரியல் எஸ்டேட்ல இருந்து போர்ட் இதெல்லாம் நிறைய பண்றாங்க. அதானிதியோட ஒன் ஆஃப் தி காம்படிட்டரா இருக்காங்க. அந்த ஹிராந்தினி குரூப் கிட்ட இருந்து இவங்க ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, இவங்களோட ஃப்ரெண்ட் வந்து அந்த குரூப்ல ஒருத்தரா இருந்திருக்காரு. அவங்க கிட்ட சொல்லி தான் இவங்க வந்து அதானி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்லிமெண்ட்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அலிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் அவங்க மேல இருக்கு. ஸோ நீங்க ஹிராந்தினி குரூப்புங்கிறது உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க பணம் வாங்கிருக்கீங்க, அந்த பணம் வாங்கிட்டு தான் நீங்க அதானிக்கு அகேன்ஸ்டா கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன்ஸ்ல தான் மஹுவா மொய்த்ரா மேல அலிகேஷன்ஸ் இருக்கு. இதை வந்து ஸ்பீக்கர் கிட்ட வந்து சப்மிட் பண்றாங்க. ஸ்பீக்கர் வந்து இப்போ அந்த கேஸ் வந்து எத்திக்ஸ் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு அமைச்சிருக்காரு. So ethics committee will investigate and they will call all the members, stakeholders and do the investigations and they will do the analysis and finally submit the report. So இந்த பார்லிமெண்டரி கமிட்டிஸ்க்குலாம் வந்து அட்வைசரி ரோல் தான், யாருக்குமே வந்து ரெக்கமெண்டேஷன் ரோல்ஸ் தான், யாருக்குமே வந்து டெசிஷன் மேக்கிங் ரோல் இல்ல. That report will be submitted to the parliament and parliament will decide whether to accept the report or not. ஸோ இப்போ அந்த எத்திக்ஸ் கமிட்டி வந்து அனலைஸ் பண்ணி உங்க பண்ணது எத்திக்கலா அன்எத்திக்கலான்னு பார்ப்பாங்க. எத்திக்கல் அப்படின்னா வந்து விட்டுருவாங்க, அன்எத்திக்கல் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சஸ்பென்ஷன்னா டெம்பரரி சஸ்பென்ஷன் ஃபார் ஃபியூ பார்லிமெண்ட் சிட்டிங். மேக்ஸிமம் என்ன விண்டர் செஷன் தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அடுத்த வருஷம் பட்ஜெட் செஷன் 2 செஷன் தான் இருக்கு, 2 செஷன் சஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து தே கேன் டிஸ்குவாலிஃபை. இந்த மாதிரி 2 ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், ஏதோ சஸ்பென்ஷன் கொடுக்கலாம் இல்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாம். இவங்களை சஸ்பெண்ட் பண்ணலாமா சஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஸ்பீக்கர் முடிவு பண்ணுவார். சஸ்பெண்ட் பண்ணலாமா டிஸ்குவாலிஃபை பண்ணலாமா அப்படிங்கிறது ஸ்பீக்கர் வந்து லோக்சபால கேட்கும்போது லோக்சபா will decide whether what they can do based on the reports of ethics committee. ஏன்னா எத்திக்ஸ் கமிட்டிக்கு அந்த பவர் இல்லை. ஸோ இதான் இந்த பிரீஃப் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ, என்டையர் இஷ்யூ. இந்த இஷ்யூல இப்போ நம்ம இன்னைக்கு இந்த எடிட்டோரியல்ஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இதுல இருக்கிற பாலிடிக்ஸ் நம்ம தள்ளி வச்சிடலாம். இதுக்குள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு, ஃபுல்லா பார்ட்டிசன் பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பார்ட்டிசன் பாலிடிக்ஸ் பிஜேபி வெர்சஸ் டிஎம்சி அதுக்குள்ள போக வேணாம். இதுக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸாமுக்கு என்ன வரும், நமக்கு எக்ஸாமுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் ஒழுங்கா இருக்கா, நம்பலாமா நம்ப கூடாதா. எத்திக்ஸ் கமிட்டியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரிலிம்ஸ்க்கு நமக்கு என்ன கொஸ்டின் வரும், எத்திக்ஸ் கமிட்டி பத்தி வரும். அப்புறமா வந்து கொஸ்டின் அவர்னா என்னன்னு வரும், 0 அவர்னா என்னன்னு வரும், வெதர் பார்லிமெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் ஆர் நாட். பார்லிமெண்ட் வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி என்ஷோர் பண்றாங்களா, பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் வந்து ஃபாலோ பண்றோமா, பார்லிமெண்ட் எஃபிஷியண்டா இருக்கா. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் அவர்னா என்ன, 0 அவர்னா என்ன, எத்திக்ஸ் கமிட்டினா என்னன்னு வரப்போகுது. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்லிமெண்ட் நல்லா இருக்கா இல்லையா இது வரப்போகுது. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 4வது எடிட்டோரியலையும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5வது எடிட்டோரியலையும் பார்க்க போறோம். இவ்வளவுதான் கணக்கு முந்திச்சா. அந்த மாதிரி தான் நான் 2 வந்து கிளப் பண்ணேன். ஸோ பாலிட்டி அண்ட் பார்லிமெண்ட் இதான் வந்து இந்த இஷ்யூக்கு பின்னாடி இருக்க பேசிக் திங்ஸ். எத்திக்ஸ் கமிட்டிங்கிறது இட் இஸ் அப்பாயிண்டட் பை ஸ்பீக்கர் ஃபார் தி பீரியட் ஆஃப் 1 year. ஸோ 1 year தான் பார்லிமெண்ட்ல இருக்க எல்லா கமிட்டிஸும் they will be appointing for 1 year தான். அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இட் இஸ் அப்பாயிண்டட் பை ஸ்பீக்கர் ஹியர் அண்ட் chairman in Rajya Sabha, speaker by Lok Sabha. It is appointed for 1 year. இதோட மெம்பர்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ல செலக்ட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி கமிட்டிஸ்க்கு அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரியான கமிட்டிஸ்க்குலாம் வெறும் நாமினேட் அப்பாயிண்ட் தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, கமிட்டி ஃபார் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னு 24 இருக்கு. அது எல்லாத்துக்குமே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷனா இருக்கும். இந்த மாதிரி கமிட்டிஸ்ல வந்து ஸ்பீக்கரே வந்து டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ எத்திக்ஸ் கமிட்டியில லோக்சபால 15 பேரும், ராஜ்யசபால 10 பேரும் கொண்ட ஒரு குழு இருக்கு. 2 எத்திக்ஸ் கமிட்டி இருக்கு, எத்திக்ஸ் கமிட்டி ஃபார் லோக்சபா, எத்திக்ஸ் கமிட்டி ஃபார் ராஜ்யசபா. இந்த எத்திக்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது எதுக்கு ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்டரி எம்பிஸ் வந்து எத்திக்கலா இருக்காங்களா இல்லையா, அவங்க ஏதாவது அன்எத்திக்கலா நடந்துக்கிட்டா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு கமிட்டி. ஆல்ரெடி பிரிவிலேஜஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்று தனியா இருக்கு. பிரிவிலேஜஸ் கமிட்டிக்கு எத்திக்ஸ் கமிட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கணும். பிரிவிலேஜஸ் கமிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ் சார்ந்த ஒரு விஷயம். ஆர்டிகல் 105 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லும் அப்படின்னா, MPs are having privileges. என்னென்ன privileges? Individual privileges and collective privileges. MPs அதாவது லோக்சபா ஹோல் பாடிக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு,
இண்டிவிஜுவல் எம்பிக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. லோக்சபா as a whole பாடிக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்கு? தே கேன் ரெகுலேட் வாட் கேன் பி பப்ளிஷ்ட் அவுட் சைட், வெதர் தே கேன் லைவ் டெலிகாஸ்ட் அலோவ் பண்ணலாமா வேணாமா, லோக்சபால என்ன பேசுறாங்க அது வெளியில பப்ளிக்கு காட்டலாமா வேணாமா, நியூஸ் ரிப்போர்ட்ல என்ன வரணும், இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. லோக்சபாக்கு உடைய ஃபங்க்ஷனிங்க்கு புறம்பா ஏதாவது ஒரு கமிஷனோ ஒமிஷனோ யாராவது கண்டக்ட் பண்ணா ஸ்பீக்கர் இஸ் ஹேவிங் தி பவர் டு பனிஷ் தம். லோக்சபாவுக்கு உடைய கண்டெம்டா யாராவது வெளியே ஏதாவது ஒருத்தர் தப்பா பேசிட்டாங்க, தப்பா நடந்துக்கிட்டாங்க, இல்ல லோக்சபாவுடைய அந்த கண்ணியம் குறையிற மாதிரி யாராவது ஏதாவது நடந்துக்கிட்டாங்கன்னா தட் இண்டிவிஜுவல் கேன் பி பனிஷ்ட், நாட் ஓன்லி எம்பிஸ். So privileges committee is having the parliamentary privileges, or collective privileges is having the scope to punish not only the MPs but also the outsiders. உங்களுக்கு புரியுதா? இப்போ தமிழ்நாடுல வந்து ஹிந்து கேஸ், ஹிந்து என் ராம் கேஸ்னு ஒண்ணு இருக்கு. ஹிந்து ராம் கேஸ்ல என்ன நடக்கும்னா, ஹிந்து பேப்பர்ல கிரிட்டிசைஸ் பண்ணி பயங்கரமா எழுதிட்டு. ஸோ அந்த லெஜிஸ்லேச்சர் எழுதும்போது அப்போ அம்மா ஆட்சியில் இருந்தாங்க. அம்மா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, ப்ரிவிலேஜஸ் பிரீச் அப்படின்னு சொல்லி ஹிந்துவோட எடிட்டர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி, உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புற பவருமே வந்து ஸ்பீக்கருக்கு இருக்கு, இஃப் தே ஆர் ஆக்டிங் அகேன்ஸ்ட் தி பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? அது ஒரு பெரிய கேஸ், பயங்கர அட்வென்ச்சரஸ் கேஸ். ஃபைனலி வந்து இட் எண்டட் அப் வித் தி ஒரு ஃபன், அது ஃபன்னா தான் முடிஞ்சது. ஆனால் வந்து ஒரு பயங்கரமான கேஸ் 2004லயோ 5லயோ நடந்திருக்கும் அந்த கேஸ். அந்த மாதிரி ஒரு பவரே வந்து ஸ்பீக்கருக்கு இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பீக்கருக்கும். அது ப்ரிவிலேஜஸ் கமிட்டி. ஸோ இது வந்து லார்ஜர் கேசஸ்லாம் ப்ரிவிலேஜஸ். ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் எம்பிஸ் ஹேவிங் ப்ரிவிலேஜஸ் லைக் வாட், தே கேன் டேக் பார்ட் வென் பார்லிமெண்ட்ரி செஷன் நடக்கிறப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ணோம்னா ஸ்பீக்கரோட ப்ரேயர் பர்மிஷன் வாங்கணும். பார்லிமெண்ட்டுக்குள்ள வேற யாருக்குமே பவர் இல்லை. அந்த பார்லிமெண்ட்டுங்கிற ஹால்குள்ள யாருக்கும் சுப்ரீம் பவர்னா ஸ்பீக்கருக்கு தான் சுப்ரீம் பவர். பிரைம் மினிஸ்டரே அங்க சுப்ரீம் இல்லை. அந்த ஹால்குள்ள ஸ்பீக்கர் இஸ் தி மெயின் பர்சன். உள்ளுக்குள்ள ஒரு போலீஸ் வரணும்னாலும் வர முடியாது. இப்ப நீங்க பார்லிமெண்ட் லோக்சபாக்குள்ள உட்காந்தீங்கன்னா உள்ள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிரிமைசஸ்குள்ள என்டர் பண்றதுக்கான பவர் போலீஸ்க்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாமே அந்த ஹாலுக்கு இருக்கு. ஸோ ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது ஒரு வைட் டெஃபினேஷன். பார்லிமெண்ட் அப்படிங்கிற அந்த ஹவுஸோட டோட்டல் ப்ரிவிலேஜஸை காப்பாத்துறதுக்காக ப்ரிவிலேஜஸ் கமிட்டி கேன் ஆக்ட். தே கேன் ஆல்சோ பனிஷ் தி அவுட் சைடர் ஆல்சோ. எத்திக்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் டீலிங் வித் ஒன்லி தி கான்டக்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் எம்பி. ஒரு இண்டிவிஜுவல் எம்பிக்கு கான்டக்ட் இருக்கு, அந்த கான்டக்டா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறது தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ப்ரிவிலேஜஸ் கமிட்டியில என்னென்ன இருக்குன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு தப்பான ஃபேக்ட் சொன்னாலோ இல்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ஃபேக் நியூஸ் சொன்னாலோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிவிலேஜஸ்ல வரும். எத்திக்ஸ் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் ஆளுடைய கான்டக்ட். இப்போ பார்லிமெண்ட்ல உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு வைங்க, என்னென்னமோ பார்த்துருக்காங்க, பட் யூடியூப் ஷார்ட்ஸ் ஒருத்தர் பாக்குறாரு. ஒரு எம்பி என்ன பண்ணாருன்னா வீடியோ எடுத்தாரு, பார்லிமெண்ட் உள்ள நடந்துட்டு இருக்கிற போன் எடுத்து உள்ள உட்காந்து வீடியோ எடுத்தாரு. அவர் மேல எத்திக்ஸ் கமிட்டியில ஆக்ஷன் எடுத்தாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பார்லிமெண்ட்குள்ள நீங்க போன் எடுத்து வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே, சென்ட்ரல் ஹால்ல தான் எடுக்கணுமே தவிர லோக்சபா ராஜ்யசபாக்குள்ள எடுக்கக்கூடாது. வெறும் வந்து ஒரே ஒருத்தர் தான் வீடியோ எடுக்கணும், அது லோக்சபா டிவி மட்டும் தான் எடுக்கணும், அதான் ரூல். ஸோ இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் லெவல் ஆக்ஷன்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் என்ன ஆயிடுச்சு, இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி எல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட்ல வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங்கா போவாங்க. இப்போ மணிப்பூருக்கு நாங்க போறோம், காஷ்மீருக்கு நாங்க போறோம் அப்படின்ட்டு எம்பி குழு எல்லாம் போவோம்ல. அப்படி வந்து பார்லிமெண்ட்ரி ஒர்க்குக்காக ஒரு எம்பி வந்து ஒரு ஊருக்கு போறப்போ அவங்க கூட வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போயிட்டாரு. ஓகேவா? இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போனதுங்கிறது வந்து கவர்மெண்ட் செலவுல. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் மேல எத்திக்கல் கமிட்டி தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. இது ப்ரிவிலேஜஸ்ல வராது, எத்திக்ஸ்ல. ஸோ இண்டிவிஜுவல் எம்பியோட கான்டாக்ட்னு வரும்போது எத்திக்ஸ் கமிட்டி. பார்லிமெண்ட் அஸ் அ ஹோல் உடைய டிக்னிட்டி ரிலேட்டடா வருதுன்னா அது ப்ரிவிலேஜஸ் கமிட்டி. ஸோ ப்ரிவிலேஜஸ் கமிட்டி இஸ் ஹேவிங் வைடர் ஜூரிஸ்டிக்ஷன், எத்திக்ஸ் கமிட்டி இஸ் ஹேவிங் ஸ்மாலர் ஜூரிஸ்டிக்ஷன். இவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இந்த கேஸ் வந்து எத்திக்ஸ் கமிட்டிக்கு தான் அமைச்சிருக்காங்க. ப்ரிவிலேஜஸ் கமிட்டி காலங்காலமா நம்ம கிட்ட இருக்கு, பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. எத்திக்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது 1997லயும் 2000லயும் தான் ஆரம்பிக்கிறாங்க. 1996ல வந்து பிரிசைடிங் ஆஃபீசர்ஸ் கான்ஃபரன்ஸ் டெல்லியில நடக்குது. பிரிசைடிங் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸ் யார் தலைமையில் நடக்கும்னா, இப்ப ரீசெண்டா கூட நடந்துச்சு, P20 அப்படிங்கிற G20 கீழ P20 அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. G20ல இருக்க எல்லா பிரிசைடிங் ஆஃபீஸர்ஸும் ஓம் பிர்லாவோட தலைமையில, நம்மளோட ஸ்பீக்கர் தலைமையில P20 மீட்டிங் நடந்துச்சு. எல்லா ஸ்பீக்கர்ஸும் சேர்ந்து பண்ணாங்க, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எப்படி சரி பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கரும் வைஸ் பிரசிடென்டோட தலைமையில இந்தியாவில இருக்க எல்லா லெஜிஸ்லேச்சர்ஸோட ஸ்பீக்கர்ஸும் வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அப்பாவு போவாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்பீக்கர் வருவாங்க. அந்த மாதிரி வந்து நடந்த அந்த மீட்டிங்ல தான் முடிவு பண்றாங்க எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு இண்டிவிஜுவல் எத்திக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி ஆரம்பிக்கலான்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்த உடனே 97ல அப்போ வந்து KR நாராயணன் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தார், இன்னும் பிரசிடென்ட் ஆகல. பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்டா இருக்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, ராஜ்யசபால 97ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாரு மாரல் அண்ட் எத்திக்கல் கான்டாக்ட் ஆஃப் தி இது. அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு எத்திக்கல் கோட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் பிரீச் பண்ணீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு. 2000ல வந்து லோக்சபால ஃபார்ம் பண்றாங்க. லோக்சபால 1997ல ஆரம்பிக்கலாங்கிற போது உங்களுக்கு தெரியும் 1996ல இருந்து 1999க்குள்ள
லோக்சபா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையில் இருந்துச்சு. ஏன்னா லோக்சபா வந்து அடுத்த நாள் தாண்டுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் லோக்சபா ஊசலாடிக்கிட்டு இருந்தது. 96ல ஒரு எலெக்ஷன், 98ல ஒரு எலெக்ஷன், 99ல இன்னொரு எலெக்ஷன். 5 வருஷத்துக்குள்ள 3 லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தி ஹங் அசம்பிளி. மெஜாரிட்டி யாருக்கும் வரல அப்படிங்கிறதுனால. சோ அப்படி இருக்கிறப்போ லோக்சபால அது பண்ண முடியல. ராஜ்யசபா பர்மனன்ட் ஹவுஸ்ங்கிறதுனால பண்ணிட்டாங்க 97ல. லோக்சபால 2000ல தான் பண்ணாங்க. ஸ்டேபிள் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா 1999ல கம்பேக் கொடுத்தோன்னே அந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 2000ல இதை இம்ப்ளிமெண்டட். பட் 2000ல அப்போ வந்து பாலயோகி அவர் தான் ஸ்பீக்கரா இருந்தார். அந்த டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது அட்ஹாக் கமிட்டியா தான் பண்றாங்க. அட்ஹாக்குக்கும் பர்மனன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பர்மனன்ட்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது காலங்காலமா இருக்க போது எல்லா லோக்சபாலும் இருக்கும். அட்ஹாக்னா இப்போதைக்கு டெம்பரரியா விசாரணை குழு மாதிரி சும்மா டெம்பரரியா போட்டுட்டு வேலை முடிஞ்சவொடனே எடுத்துருவாங்க. இப்போ வந்து மஹுவா மோத்ரா கேஸ் வருதுன்னா மஹுவா மோத்ரா விசாரணை குழு அப்படின்னு ஒரு குழு மட்டும் அமைச்சு விசாரணை முடிச்சுட்டு அதை கலைச்சிருவாங்க. ஸோ அப்படி அட்ஹாக் பேசிஸ்ல தான் 2000ல இருந்து 2015 வரைக்கும் நடந்துச்சு. 2015ல சுமித்ரா மகாஜன் அவங்க வந்து லோக்சபா ஸ்பீக்கரா இருக்கும்போது தான் 2015ல இதை வந்து பர்மனன்ட் ஆகுறாங்க. ராஜ்யசபால 97ல இருந்தே பர்மனன்ட் தான். பட் இங்க வந்து நமக்கு 2015ல தான் பர்மனன்ட் பாடியா மாறுது. இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு வந்து இது வரும், குரோனாலஜி கொஸ்டின்ஸ் வரும். சரியா? அதே மாதிரி பிலிம்ஸ்ல குரோனாலஜி இயர்ஸ் கொடுத்து மேட்சி ஃபாலோயிங் இந்த மாதிரியான பாயிண்ட் வரும்போது இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எந்த இயர்ல இதை ஆரம்பிச்சாங்க? பிலிம்ஸ்ல கொஸ்டின் எப்படி வருது? கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா ஒரு விஷயத்துல தான் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதனால இந்த இயர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். 2000ல அட்ஹாக்கா இருக்கு, பர்மனண்டா வந்து 2015ல மாறுது. ஸோ வாட் இஸ் ப்ரொசீஜர் டு கம்ப்ளைண்ட்? எப்போ வந்து எதிக்ஸ் ரிலேட்டடா ஒரு எம்பி மேல யார் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எனி பர்சன் இந்தியால இருக்கிற எந்த இந்தியன் சிட்டிசனும் பண்ணலாம், இல்ல ஒரு எம்பி கூட பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்கிட்ட இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் பர்சன் ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதிக்கு ஒரு எம்பி இருக்காரு. அந்த எம்பி ரிலேட்டடான ஏதோ ஒரு அலிகேஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ரூஃப் வந்து ஒரு சிட்டிசன்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த சிட்டிசன் என்ன பண்ணலாம், அந்த ப்ரூஃபை கொண்டு போய் இன்னொரு எம்பி கிட்ட கொடுத்து அந்த எம்பி வாயிலா கேஸை ஃபைல் பண்ண வைக்கலாம். ஸோ எத்திக்ஸ் கமிட்டியில கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரூட் யார் யார் பண்ணலாம்னா இண்டிவிஜுவல்ஸும் சிட்டிசன்ஸும் பண்ணலாம். இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணும். சரியா? இப்போ அந்த இண்டிவிஜுவல் சிட்டிசன் அந்த எம்பி அகேன்ஸ்டான ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இன்னொரு எம்பி கிட்ட கொடுத்து அந்த எம்பி மூலமா தான் ஃபைல் பண்ணலாம். பட் அல்டிமேட்லி ஒரு எம்பி தான் ஃபைல் பண்ண முடியும். அது இன்னொரு எம்பி மூலமா. பொதுவாக எதிர்கட்சி எம்பினா ஜாலியா வாங்கிப்பாங்க, உங்களுக்கு புரியுதா? அது ஆளுங்கட்சி எம்பி கிட்ட கொடுத்தா அமௌண்ட் கொடுப்பாங்க, இதை ரிலீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி. எதிர்கட்சி எம்பி கிட்ட கொடுத்தா அவங்க இன்னொரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ரெண்டு பேர்ல யார் அதிக அமௌண்ட் அங்கதான் கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம ஊர்ல பிசினஸ் நடக்குது. இந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்றவங்க இப்படிதான் பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஆல்சோ கேன் ஃபைல் அண்ட் என் எம்பி கேன் பி ஃபைன். இண்டிவிஜுவல் ஃபைல் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும், இந்த ப்ரூஃப்லாம் நான் தான் சப்மிட் பண்ணேன், நான் தான் இந்த கம்ப்ளைண்ட் பண்றேன்னு ஒரு அஃபிடவிட் எழுதி கொடுக்கணும். அந்த அஃபிடவிட்டோட அந்த ப்ரூஃபை கொண்டு போயிட்டு அந்த எம்பி போயிட்டு ஸ்பீக்கர் கிட்ட ஃபைல் பண்ணலாம். இல்லைனா டைரக்டா ஒரு எம்பியை போயிட்டு கூட ஃபைல் பண்ணலாம். ரெண்டு பேருக்கு பவர் இருக்கு. எனி பர்சன் கேன் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் a member through another லோக்சபா எம்பி along with the evidence and an affidavit. ஓகேவா? அதே மாதிரி மெம்பர் கம்ப்ளைண்ட்ஸ் அஃபிடவிட் தேவையில்ல. ஒரு எம்பி பண்ணா அஃபிடவிட் தேவையில்ல, டேரக்டா போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இப்போ இந்த கேஸ்ல பண்ணது எம்பி தான், டேரக்டா வந்து ஒரு எம்பி தான் போயிட்டு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்ன? நிஷிகாந்த் தூபே அப்படிங்கிற அந்த எம்பி தான் பண்ணியிருக்காரு. இப்போ மெம்பர் ஹிம்செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ், நோ அஃபிடவிட் இஸ் நீடட். ஸ்பீக்கர் கேன் ரெஃபர். இப்போ ஸ்பீக்கர் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தோம்னா ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு வேலிட் அப்படின்னு தெரிஞ்சா அது எத்திக்ஸ் கமிட்டிக்கு அனுப்புவார். அப்புறம் எத்திக்ஸ் கமிட்டி மீட் பண்ணுவாங்க. எத்திக்ஸ் கமிட்டி மீட் பண்ணி லோக்சபால 15 பேர் இருக்காங்க, ராஜ்யசபா எத்திக்ஸ் கமிட்டியில 10 பேர் இருக்காங்க. அந்த எத்திக்ஸ் கமிட்டி மீட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வேலிடான்னு பார்ப்பாங்க, அந்த ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ப்ரூஃபை வெரிஃபை பண்ணும்போது தே கேன் கால் எனிவன் டு கிவ் தி இது, தே கேன் இன்வைட் எனிவன், தே கேன் சம்மன் எனிவன் ஃபார் தி ப்ரூஃப்ஸ். ஸோ எல்லாருமே போனோம், இந்த அக்யூஸ்டும் போனோம், ப்ரூஃப் சப்மிட் பண்ணவரும் போனோம், அஃபிடவிட் கொடுத்தவரும் போனோம். அதை தாண்டி வேற ஏதாவது அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா யாரை வேணாலும் கூப்பிட்டு விசாரணை கூப்பிடலாம். இது வெளிநாடுகள் எல்லாம் சூப்பரா நடக்கும். இப்போ நீங்க பிரிட்டன் யுஎஸ் பார்லிமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை கூடுவாங்க, மார்க் ஜக்கர்பர்க் கூடுவாங்க, எலான் மஸ்க் கூடுவாங்க, யாரை வேணாலும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாருமே போயிட்டு விசாரணையில ஆன்சர் பண்ணிட்டு வரணும். பார்லிமெண்டரி கமிட்டி வந்து விசாரணை கூப்பிடுறாங்கன்னா எல்லாருமே போவாங்க. இப்போ டிமானிட்டைசேஷன் அப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. டிமானிட்டைசேஷன் அப்போ உர்ஜித் பட்டேல் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு வச்சு என்னையா பண்ண, இப்போ ஏன் நீ பேன் பண்ண அப்படின்ட்டு டிமானிட்டைசேஷன் அப்போ எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல இருக்கிற கமிட்டி வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இந்த மாதிரி வந்து யாரை வேணா கூப்பிட்டு நீங்க விசாரிக்கலாம், ஏன் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அப்படி வந்து தேல் பி டூயிங். இப்போ இது வந்து ப்ரிலிம்ஸ்ல வரும். எதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் போடக்கூடாது? கம்ப்ளைண்ட் should not be based on media reports. ஹிந்துல ஆர்டிகல் வந்தது பாருங்க அப்படின்னு எடுத்துன்னு போய் காட்டி நீங்க ஃபைல் பண்ணக்கூடாது. நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் வந்ததுன்னு பார்த்தா யார் வேணா ஆர்டிகல் போடலாம், என்ன வேணா ஆர்டிகல். ஸோ அந்த மாதிரி மீடியா ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணியோ மேட்டர்ஸ் தட் இஸ் சப்ஜுடிஸ், கோர்ட்ல ஆல்ரெடி சப்ஜுடிஸா இருக்கிற ஒரு மேட்டரை நீங்க இதுல எத்திக்ஸ் கமிட்டி கொண்டு போக கூடாது. கமிட்டிஸ் மேக்ஸ் பிரைமா ஃபேசி இன்கொயரி பிஃபோர் டிசைடிங் டு எக்ஸாமின் தி கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரியான 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க.
இந்த ரெக்கமெண்டேஷன் ஸ்பீக்கருக்கு போகும். ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு, இப்படி எத்திக்ஸ் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கப்பா, இந்த எம்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. இந்த எம்பியை சஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறப்போ சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா சஸ்பெண்ட். எல்லாம் அது வந்து மெஜாரிட்டி ஓடும். பார்லிமெண்ட்ல ஃபுல் ஹவுஸ் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். ஸோ லோக்சபா as a ஹோல் தான் வந்து தே கேன் டேக் டெசிஷன்ஸ். ஸ்பீக்கரோ இல்லைனா வந்து கமிட்டிக்கோ பவர் இல்லை. ஸோ லோக்சபா as a ஹோல் முடிவு பண்ணி அவங்களை என்ன வேணா பண்ணலாம். ரீசெண்டா வந்து அதிர் ரஞ்சன் சௌத்ரியை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆர் அந்த ஆம் ஆத்மியோட எம்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொசீடிங்லாம் பாத்தீங்கன்னா என்டையர் ஹவுஸுமே சேர்ந்து டெசிஷன் எடுத்திருப்பாங்க. There is also provision for half an hour discussion on the report. Half an hour discussion வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம். ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணோம்னா half an hour discussion ஒன்று போட்டு அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் முடிவு எடுக்கலாம். கிளியரா? இதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் எத்திக்ஸ் கமிட்டி. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் நடத்துறேன். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு எதுவுமே இல்லை. இப்படிதான் சொல்லுவோம், வாட் ஆர் ஆல் தி பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் 10 மார்க் கேட்பாங்க. அதனால வந்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. சரியா? டிஎன்பிஎஸ்சி இருந்தா இதெல்லாம் போட்டு பாக்ஸ்ல போடலாம். இந்த மாதிரி மேட்டர்லாம், இந்த KR நாராயணன், பாலயோகி, இதான் டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட். சரியா? அடுத்து கொஸ்டின் அவர். வாட் இஸ் கொஸ்டின் அவர்? பார்லிமெண்ட்ல வந்து நமக்கு ஒரு எம்பி வந்து மினிஸ்டர் அக்கௌண்டபிள் ஆக்கிறதுக்கு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதுதான் வந்து நம்ம கொஸ்டின் அவர் 0 hour அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் அவர்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் அட் 11. லோக்சபால 11 o'clock to 12 o'clock கொஸ்டின் அவர். 12 o'clockல இருந்து அஜெண்டா வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஒரு half an hour போகும். 12:30 வரைக்கும் வந்து 0 hour போகும் ரஃப்லி. ஓகே, 0 hour முடிச்சுட்டு தான் வந்து அஜெண்டாவே ஆரம்பிக்கும். அஜெண்டா ஃபார் தி டே. அஜெண்டா ஃபார் தி டேனா அன்னைக்கு என்னென்ன லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ பார்லிமெண்ட் எப்பவுமே 11 o'clock தான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் 1 hour தான் வந்து கொஸ்டின் அவர்னு வைக்கணும். ஆனா ராஜ்யசபால கொஸ்டின் 0 hour தான் வந்து 11 to 12 போகும். கொஸ்டின் அவர் 12 to 1 போகும். ராஜ்யசபால டைமிங் மாறுது. ஏன்னா மினிஸ்டர் வந்து இங்க கொஸ்டின் அவர்ல இருக்கிறப்ப இங்க வந்து பதில் சொல்ல முடியாது. இங்க கொஸ்டின் அவர் முடிச்சுட்டு அந்த மினிஸ்டர்லாம் இங்க வந்து இங்க பதில் சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ராஜ்யசபா கொஸ்டின் அவர் 12 o'clock மாத்திட்டாங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபா கொஸ்டின் அவர் 11 to 12, அதுக்கப்புறமா வந்து 0 hour வரும். ராஜ்யசபால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் முடிச்சு 0 hour முடிச்சுட்டு அப்புறம் தான் கொஸ்டின் அவர் வரும். சரியா? ஸோ இதான் வந்து சேஞ்ச். ஸோ கொஸ்டின் அவர்னா என்ன? கொஸ்டின் அவர்ல எனி எம்பி கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு எனி மினிஸ்டர் அண்ட் கொஸ்டின் ஆல்சோ வி கேன் ஆஸ்க் டு அ பிரைவேட் மெம்பர். பிரைவேட் மெம்பர்னா எனி அதர் எம்பி. ஸோ கொஸ்டின் அவர்னா என்ன அப்படின்னா, an MP can ask question to any council of minister. Council of minister headed by prime minister or to any other MP. ரெண்டுமே பாசிபிள். சரியா? இப்படி எம்பி கேட்கிற கொஸ்டின் வந்து 3 வகைப்படும். ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு, ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் அப்படின்னு 3 வகை இருக்கு. ஸ்டார்டு கொஸ்டின்னா என்ன? ஸ்டார்டு கொஸ்டின்னா தட் பர்டிகுலர் எம்பி ஷுட் கம் அண்ட் ஆன்சர் ஓரலி. வந்து ஓரலா ஆன்சர் சொல்லுவாரு. அதுக்கு சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓரல் ஆன்சர்னா காலையில நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எம்பி கருத்து கொஸ்டின் கேட்பாரு. அந்த கொஸ்டினுக்கு அந்த மினிஸ்டர் வந்து பதில் சொல்லுவாரு. பதில் சொன்னோன்னா இவங்க சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கலாம் அந்த பதில இருந்து. ஸோ ஸ்டார்டு கொஸ்டினுக்கு சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் ஆர் அலவுடு. அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டார்டு கொஸ்டின் அப்படிங்கிறதுக்குலாம் லிமிட்ஸ் இருக்கு. அன்ஸ்டார்டு கொஸ்டின்னா வந்து ஆன்சர் வில் பி கிவன் இன் தி பிரிண்ட் அவுட். பிரிண்ட் அவுட் பண்ணி டாக்குமெண்ட்ரி ஃபார்மேட்ல கொடுப்பாங்க. அன்ஸ்டார்டு கொஸ்டின்னா கொஸ்டின் வந்து எம்பியோட டேபிளுக்கு வந்துடும். அந்த எந்த கொஸ்டின் எம்பி கேட்டாரோ அந்த எம்பிக்கு வந்து டேபிள்ல வந்துடும். ஸோ இந்த ஸ்டார்ட் அன்ஸ்டார்ட் கொஸ்டின் கேட்கணும்னா 15 minutes நோட்டீஸ், 15 days நோட்டீஸ் பீரியட் இருக்கு. மினிமம் 15 daysக்கு முன்னாடி நீங்க கொஸ்டினை ஃபைல் பண்ணாதான் ஸ்டார்ட் அண்ட் அன்ஸ்டார்ட் கொஸ்டினை கேட்க முடியும். ஏன்னா 15 days டைம் இஸ் நீடட் ஃபார் த மினிஸ்டர் டு மேக் ஆன்சர் ரெடி பண்ணணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிடணும், டேட்டாவை எடுக்கணும், அந்த அவங்களோட செக்ரட்டரியேட் அதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு. இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் வந்து லெஸ் தென் 10 days பீரியட்ல கூட கேட்கலாம். ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்னா கொஸ்டின்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியம், இன்னைக்கே கேட்டாகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா வித்தின் 10 daysல ஷார்ட் நோட்டீஸ் கேட்கலாம். பட் இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அப்ரூவ் பண்ண போறது ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் நினைச்சா இந்த 15 days பீரியட கூட ஸ்பீக்கர் நினைச்சா 15 days கூட டைல்யூட் பண்ணலாம். ரூல் இஸ் 15 days. 15 days நோட்டீஸ் இருந்தால் தான் ஸ்டார்ட் அன்ஸ்டார்ட் கொஸ்டின் கேட்க முடியும். பட் ஸ்பீக்கர் ஆல்சோ கேன் அலோவ் அ ஸ்டார்ட் கொஸ்டின் லெஸ் தென் 15 days ஆல்சோ இஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் நீடட். அதுக்கு தான் அன்ஸ்டார்ட் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் தனியா இன்னொன்று இருக்கு. ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் போயிடும். அது ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்லயுமே வந்து மினிஸ்டர் வந்து ஓரல் ஆன்சர் தான் கொடுக்கணும் அண்ட் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேன் ஃபாலோ. இதான் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க, எதுல வந்து ஓரல் ஆன்சர், எதுல வந்து ரிட்டன் ஆன்சர், எதுல வந்து சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேன் ஃபாலோ, எதுல ஃபாலோ பண்ணாது. ஸோ ஸ்டார்ட் கொஸ்டின்லயும் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்லயும் ஓரல் ஆன்சர் அண்ட் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேன் ஃபாலோ. அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ல ஒன்லி வந்து ரிட்டன் ஆன்சர், நோ சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் ஆர் அலவுட். அன்ஸ்டார்ட் கொஸ்டின் வித்தின் 10 days நோட்டீஸ் பீரியட்லயும் நாங்கள் கேட்கலாம். 10 daysக்கு கம்மியான டேஸ்லயும் கேட்கலாம். பட் எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் தான் முடிவு பண்ணுவாரு. அடுத்து வந்து இது 3 டைம். 4வது கொஸ்டின் வந்து பிரைவேட் மெம்பர் கொஸ்டின். எனி எம்பி கேன் ஆஸ்க் கொஸ்டின் டு எனி அதர் எம்பி. இன்னொரு எம்பி கிட்ட கேட்கலாம்.
உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து நம்ம ஊர்ல இருக்க இப்ப நம்ம மத்திய சென்னையோட எம்பி தயாநிதி மாறன் அப்படின்னா, தயாநிதி மாறன் எந்திரிச்சு மோகா மொய்த்ரா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா? இஃப் அது என்னதுன்னா பார்லிமெண்ட்ரி ரிலேட்டடா தான் இருக்கணும். உங்க பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, பெங்கால்ல என்ன நடக்கலாம் கேட்க கூடாது. பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ் ரிலேட்டடா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னா அதுதான் கேட்க முடியும். உங்களுக்கு புரியுதா? ஒரு எம்பி இன்னொரு எம்பி கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து பிரைவேட் மெம்பர் கொஸ்டின்ஸ் ஆர் அலௌட். இதான் வந்து கொஸ்டின் அவர். அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் தான் அலௌடு. ஓகேவா? மொத்தம் 230 அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் ஆர் அலௌடு. இது வந்து அப்ப டோட்டலா வந்து 250 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஒரு டே, ஒரு நாளைக்கு 20 ஸ்டார் கொஸ்டின்ஸ் அலோடு, 230 அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பிரசிடென்ட் பாருங்க, ஸ்பீக்கர் வந்து அன்ஸ்டார்ட்ல வந்து மேபி எக்ஸ்ட்ராவா 25 சேர்த்துக்கலாம். எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன்ஸ்ல 25 சேர்க்கலாம். பட் மேக்ஸிமம் அப்பர் லிமிட் வந்து 250. ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்னா என்ன, அன்ஸ்டார்ட்னா என்ன, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, so to hold the ministers accountable, the procedure for raising the questions is governed by rules of procedures and conduct of business of Lok Sabha. So question hour அப்படிங்கிறது rules of procedure of Lok Sabha கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ரூல் நம்பர் 32 to 54 குள்ள கேட்கலாம். So to ask a question, first MP வந்து செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக் சபா கிட்ட ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணும். இந்த 2 ஆர்டிகல் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்றோம்ல எக்ஸ்பிரஸ், அந்த 2 ஆர்டிகல் எழுதுனதே ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் தான். PDT அச்சாரி அவர் தான் வந்து எக்ஸ்பிரஸ்ல எழுதின ஆர்டிகல். அவர் எப்பவுமே ஹிந்துல தான் எழுதுவாரு, பட் இதுக்கு எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஆர்டிகல் தான் நான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த எம்பி வந்து நோட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோக்சபா செக்ரட்டரி ஜெனரலுக்கு கொடுக்கணும். இந்த இன்டென்ஷன் டு ஆஸ்க் கொஸ்டின். இந்த நோட்டீஸ்ல வந்து 150 வேர்ட்ஸ்க்குள்ள கொஸ்டின் இருக்கணுமா, ட்விட்டர் மாதிரி போல ஒரு கொஸ்டின் வந்து 150 வேர்ட்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. மெம்பர் இஸ் அலௌட் எந்த மினிஸ்டர் கிட்ட கொஸ்டின் கேட்கணுமோ அந்த மினிஸ்டர் கிட்ட எந்த டேல உங்களுக்கு ஆன்சர் வேணுங்கிறது போட்டு கொஸ்டின்ஸ் கேட்கணும். மெம்பர் இஸ் அலௌட் டு கிவ் நாட் மோர் தென் 5 நோட்டீசஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒரு எம்பி ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் மேல கேட்கக்கூடாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. 5 கொஸ்டின்ஸ் தான் அலௌடு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸை சப்மிட் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. இது இந்த கேஸோட சம்பந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து த்ரூ ஆன்லைன் போர்ட்டல், சரியா? செகண்ட் வந்து என்னன்னா த்ரூ ஆஃப்லைன். பார்லிமெண்ட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி, முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு, சரியா? இப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் எம்பிஸே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா எம்பிக்கும் அது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போயிட்டு எம்பி அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அந்த கொஸ்டினை டைப் பண்ணி கேட்டுக்கலாம். அதுலேயே 150 வேர்ட்ஸ் லிமிட் இருக்கும், அதை பார்த்து அவங்க டைப் பண்ணி கேட்டுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா லோக்சபா செக்ரட்டேரியட் போயிடும், ஸ்பீக்கர் கிட்ட போயிடும், சரியா? இந்த ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் இனிஷியேட்டிவ், இ கவர்னன்ஸ். இந்த ஆன்லைன் போர்ட்டல் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கேஸ்ல இவங்க வந்து அந்த பிசினஸ் மேனுக்கு இவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உனக்கு தோணும் போதெல்லாம் கொஸ்டின்ஸ் என்ன தோணுதோ அதெல்லாம் நீ லாகின் பண்ணி டைப் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் கொடுத்திருந்ததாங்கிறதா அலகேஷன்ஸ். இது அலகேஷன்ஸ் இந்த போய் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் அப்ரூவர் ஆயிட்டாரு. யாரு, அந்த ஹிராந்தினி குரூப்போடைய அந்த பர்சன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப அப்ரூவர் ஆகி, ஆமா நான் வந்து சொல்லிதான் அவங்க கேள்வி கேட்டாங்க, நான் அவங்க என்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டும் கொடுத்தாங்க, அவங்க வந்து என்கிட்ட நீ கேட்கறது போல நீயே டைரக்டா போட்டுக்கோ, எது அப்ரூவ் ஆகுதோ அது. ஏன்னா இவங்க கேட்கறது எல்லாம் அப்ரூவ் ஆகாது. ஒரு நாளைக்கு எல்லா எம்பி 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னா டைம் இல்லைல்ல. ஸோ குலுக்கல் முறையில தான் கொஸ்டின்ஸ் தேர்ந்தெடுக்கப்படும். உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் 5 போடுறாங்க, 550 பேர் 5 போட்டாங்கன்னா எத்தனை கொஸ்டின் வந்து 2500 கொஸ்டின் வந்துடும். எப்படி கேட்க முடியும்? ஸோ ஒரு நாளைக்கு என்னென்ன கொஸ்டின் செலக்ட் பண்றோங்கிறது குலுக்கல் முறையில. அப்போ எல்லா எம்பியும் டெய்லி 5 கொஸ்டின் போடுவாங்க, எது செலக்ட் ஆகுதோ அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டலோட பாஸ்வேர்டு கொடுத்ததுனால தான் எத்திக்ஸ் கமிட்டிக்கே போயிருக்கு. எத்திக்ஸ் கமிட்டிக்குள்ள ஏன் இது வந்துச்சு அப்படின்னா, அவங்க தனிப்பட்ட முறையில என்ன வேணா பண்ணிருக்கலாம், பட் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்துல தான் வந்திருக்கு. பட் இவங்க தரப்பு ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்பீக்கர் கிட்ட போகும். ஸ்பீக்கர் வந்து இந்த நோட்டீசஸ் எல்லாம் பாப்பாரு, இது அட்மிசபிளா நாட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இது வந்து 150 வேர்ட்ஸ்க்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் ஷுட் நாட் கண்டெயின் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எனி கேரக்டர் ஆர் கான்டாக்ட் ஆஃப் தி பர்சன் கூட இருக்காது. அன்லஸ் ஆர் அன்டில் அது வந்து அந்த கேரக்டர் ஆர் கான்டாக்ட் பத்தி நம்ம பேசி, இப்போ ஒரு எம்பியை நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாமா வேணாமா, கேரக்டர் ஆர் கான்டாக்ட் தான் கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னா தான் அது இருக்கணுமே தவிர சும்மாவே அட்டாக்கிங்கா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஸ்டின் அவர்ல கொஸ்டின்ஸ்ல அப்படின்னு இருக்கு. ஸோ 150 வேர்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கேரக்டர் ஆர் கான்டாக்ட் பத்தின விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. queries ரைசிங் லார்ஜர் இஷ்யூஸ் ஆஃப் பாலிசி ஆர் நாட் அலவுட். பாலிசிஸ் ரிலேட்டடா எதுவும் கேட்கக்கூடாது. எது வந்து சிம்பிளா அந்த டைம்குள்ள சொல்ல முடியுமோ அதான் கேட்கணும்.
ஸோ பாலிசி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாதுன்னா எதுக்காக கவர்மெண்ட் இந்த பாலிசிஸ் வந்து கேட்டீங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தீங்க, இதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுனால எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுனால எவ்வளவு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு, இந்த மாதிரி தான் கேட்க முடியுமே தவிர ஏன் ஸ்கீமை கொண்டு வந்தீங்கன்னு கேட்க முடியாது. ஸோ அதான் வந்து யூ கேனாட் ஆஸ்க் தி கொஸ்டின் ஆன் பாலிசி. ஓகே, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் பார்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோர்ட் முன்னாடி பெண்டிங்கா இருக்க மேட்டரை கேட்கக்கூடாது. எனி கோர்ட், எனி ட்ரிபியூனல் ஆர் எனி லா, அது முன்னாடி இருக்க விஷயம் எதுவும் கேட்கக்கூடாது. ஸோ நம்ம கொஸ்டின் அவர்னா என்னன்னு லட்சுமிகாந்த்ல 2 பேரா தான் இருக்கு, உங்களுக்கு புரியுதா? ஆனா இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து இந்த ரூல் 32 to 54 தான் இருக்கு. அந்த ரூல் 32 to 54 இருக்க சமாச்சாரத்துக்கு யூபிஎஸ்சி வேண்டாம், உங்களுக்கு புரியுதா? லட்சுமிகாந்த்ல இருந்து தான் பேஸ். ஆனா இப்போ மாடர்ன் டே லாஸ்ட் 2-3 வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேர் ஆக்டுக்குள்ள போறாங்க. இப்போ நீங்க போன வருஷம் பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்திருப்பீங்க, அந்த பிரசிடென்ஷியல் ஓட்டிங்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வச்சுலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி டீடைல்டா போயிட்டு இது எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரியா? இப்போ கொஸ்டின் அவர்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி கொஸ்டின் அவர்னால ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இது எல்லாமே வெளியே வந்திருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்னதுன்னா, கொஸ்டின் அவர்னால கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ல ஒரு மினிஸ்டரே ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா டிடி கிருஷ்ணமாச்சாரிஸ் ரிசிக்னேஷன் இன் 1956 ஏதோ வருஷத்துல யூனியன் பினான்ஸ் மினிஸ்டரா டிடிகே இருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், அவர் தான் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். டிடிகே ரோடு இருக்குல்ல இங்க, அவர் தான். அவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன ஆயிடுது, எல்ஐசி வந்து என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. சரியா? இப்ப இப்பயும் அதே மாதிரி ஒன்று நடக்குதே, நீங்க யோசிக்கலாம். இப்பயும் நடக்குதுதான், பட் அப்பயும் அதான் நடந்திருக்கு. என்னதுன்னா, ஒரு எல்ஐசி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த பிரைவேட் கம்பெனில ஏன் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கும் அந்த மினிஸ்டருக்கு ஏதாவது லிங்க் இருக்காங்கிற மாதிரி ஃபெரோஸ் காந்தி கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஃபெரோஸ் காந்தி மீன்ஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் இந்திரா காந்தி. ஸோ காங்கிரஸ்காரர் தான் வரும். காங்கிரஸ்காரர் தான் இன்னொரு காங்கிரஸ்காரரோட ஸ்கேமை வெளியே கொண்டு வர்றாரு. இதுக்கு பேர் தான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. உங்களுக்கு புரியுதா? ஃபெரோஸ் காந்திங்கிற ஒரு காங்கிரஸ்காரர் தான் டிடி கிருஷ்ணமாச்சாரின் இன்னொரு காங்கிரஸ்காரர் மேல அலகேஷன் சொல்லி அவங்க இந்த மாதிரி எல்ஐசி இஷ்யூஸ்ல ஏதோ ஒரு எல்ஐசியோட ஃபண்ட்ஸ் எல்லாம் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காருங்கிறத ஹைலைட் பண்ணி கொஸ்டின் அவர்ல கொண்டு வந்து அது கேட்டது, அது டிபேட்டா மாதிரி ஃபைனலா டிடிகே வந்து ரிசைனே பண்ணிடுவார் பினான்ஸ் மினிஸ்டரா. இதுதான் பார்லிமெண்ட், ஹெல்தி பார்லிமெண்ட். நீங்க வந்து பார்ட்டி லைனு எங்க கட்சி முடிவு தான் எங்க முடிவு, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்ததுல இருந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி தான் இப்படிதான் இருக்கணும். அந்த கட்சிக்காரங்களே அந்த கட்சி எம்பிஏ கொஸ்டின் கேட்கணும். இப்போ நீங்க பிரிட்டன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி எம்பிஸே வந்து ரிஷி சுனாக்க வந்து கேள்வி கேட்பு ட்ரில் பண்ணுவாங்க. நீங்க நம்ம இதுக்குள்ள போங்க, நம்ம இந்த வேணுங்க இருக்காங்களா யூகே விடுங்க, இந்த யூஎஸ் குள்ள போங்க. இந்த யூஎஸ் குள்ள வந்து டெமோக்ராட்ஸே ஜோ பைடனை கலாய்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ரிப்பப்ளிகன்ஸே இப்போ ட்ரம்ப்பை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நேத்தி கூட அதுக்கு எடிட்டோரியல் வந்தது. ஸோ இதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, செப்பரேஷன் ஆஃப் பவர். ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஹஸ் டைல்யூட்டட் தி எஃபிஷியன்சி ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது கட்சி முடிவு தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், கட்சிக்கு எதிர்த்து நடக்கக்கூடாது, எதிர்த்து நடந்தா ஆன்டி டிஃபெக்ஷனால எடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா 7 பாயிண்ட், இப்போ நான் சொன்ன இந்த டிடிகே ரெசிக்னேஷன் ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியுதா? இது நடந்த ஒரு எக்ஸாம்பிள், பொலிட்டிக்கலி நடந்து முடிஞ்ச விஷயம், 70 வருஷம் பழைய கேஸ் அப்படிங்கிறதுனால நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல எக்ஸாம்பிளா பயன்படுத்தலாம். சரியா? 7.5% ஆஃப் தி லோக்சபா எம்பிஸ் அண்ட் 50% ஆஃப் தி ஸ்டார் கொஸ்டின். 50% ஆஃப் தி கொஸ்டின் யார் கேட்கறான்னா ஒரு ஆர்வம் உள்ள 7.5% ஆஃப் தி மெம்பர்ஸ் தான் இதெல்லாம் ஃபைலே பண்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி 540 பேரும் கொஸ்டின் எல்லாம் கேட்கறது இல்ல. ஆர்வமா இருக்கிற ஒரு 7 அல்ல சசி தரூர் இந்த மாதிரி ஒரு 4 பேர், பார்லிமெண்ட்லாம் இன்னும் நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிற ஒரு மைனாரிட்டி குரூப், இந்த மாதிரி ஒரு 7.5% ஆஃப் தி பீப்புள் தான் 50% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 13% ஆஃப் தி ஆஸ்க்டு 80% ஆஃப் தி கொஸ்டின்ஸ். டோட்டல் பார்லிமெண்ட்ல 13% ஆஃப் தி பீப்புள் தான் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ முக்காவாசி எம்பி பார்லிமெண்ட்டுக்கே வர்றதில்ல, வர்றதே பெரிய விஷயம், இதுல கொஸ்டின் வேற நாங்க கேட்போமா அப்படிங்கிற நிலவரத்துல தான் முக்காவாசி எம்பி இருக்காங்க. ஸோ ரெகுலரா பார்லிமெண்ட்டுக்கு வர ஒரு 4 எம்பிஸ் தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு டேட்டாவா பயன்படுத்தலாம். பார்லிமெண்ட் இஸ் இன் டிக்ளைன் அப்படின்னு. அதே மாதிரி வந்து தேர் இஸ் நோ சிஸ்டம் ஆஃப் ரொட்டேஷன். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால ரொட்டேஷன் பேசிஸ்ல பேலட் பேஸ் எடுக்கிறோம்னா லக் பேஸ் தான் கொஸ்டின் செலக்ட் ஆனாதான் கேட்க முடியுமே தவிர நிறைய பேரோட கொஸ்டின் செலக்ட் ஆகாமலே போகுது அப்படிங்கிறது இன்னொரு ஆர்குமெண்ட். கொஸ்டின்ஸ் ஆர் ரொட்டீன்லி ரிஜெக்டட் பை தி ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது சரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது அடுத்த இஷ்யூ. ஸோ கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கொஸ்டினை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா செக்ரட்டரிஸ் வந்து மாடிஃபை தி லாங்குவேஜ் ஆஃப் தி கொஸ்டின் சம்டைம்ஸ். இவங்க கேட்ட ஒரு 150 வேர்ட்ஸ் கொஸ்டின் ஒன்றுவா இருக்கும், ஃபைனலா அப்ரூவ் ஆகி அது கொஸ்டின் அவர்ல அப்ரூவ் ஆகிறப்போ அந்த கொஸ்டினோட லாங்குவேஜ் வந்து மாறி இருக்கு, இவங்க கேட்ட நோஷனுக்கு மாத்தி வருது அப்படிங்கிறது அடுத்த அலிகேஷன்ஸ்.
அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் ஈவன் சேஞ்சிங் தி மினிஸ்ட்ரிஸ். ஹெல்த் மினிஸ்ட்ரி நோக்கி கேட்டிருப்போம், அது உமன் மினிஸ்ட்ரிக்கு மாத்திருப்பாங்க. மேபி அது ரெலவெண்டா இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த பாலிசி இஷ்யூ இந்த மினிஸ்ட்ரிக்கே இருந்திருக்காது, இது உமன் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நடக்குதுங்கிற மாதிரியும் பண்றாங்க. இப்போ ராகுல் காந்தி எது கேட்டாலும் அது வந்து டெக்ஸ்ட் உமன் மினிஸ்ட்ரிக்கு தான் போகும். உங்களுக்கு புரியுதா? வேற யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஸ்மிருதி இரானி மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ரைவல்ரி, பகை. அந்த மாதிரி வந்து தே ஆர் டைவர்ட்டிங் தி கொஸ்டின்ஸ் டு அனதர் எம்பிஸ். ஸோ கொஸ்டின்ஸ் ஆர் ரொட்டீன்லி ரிஜெக்டட் வித்வுட் ப்ராப்பர் ரீசனிங் பை ஸ்பீக்கர். அதே மாதிரி வந்து வேர்டே மாறுது, அதுக்கப்புறமா வந்து மினிஸ்ட்ரி மாறுது, அப்புறமா லக் பேஸ்டு பேலட் சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, கம்மியான ஆளுங்க தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்கிறது கிரிட்டிசிசம். அண்ட் லாஸ்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் இஸ் ஆப்சன்ட் டியூரிங் தி கொஸ்டின் அவர் அப்படிங்கிறது ஒரு அலிகேஷன். என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி கொஸ்டின் அவர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ ஆன்சர்ஸ் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இப்போ யூகே பார்லிமெண்ட்ல என்ன இருக்குன்னா, பிரைம் மினிஸ்டர் இஸ் அன் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் ஆஃப் கொஸ்டின் அவர். ஸோ அப்போ கொஸ்டின் அவர்ல பிரைம் மினிஸ்ட்ரிஸும் ஆன்சர் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்குலாம் பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பதில் சொல்ல வேண்டிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், முக்கியமான பாலிசி டிசிஷன்ஸ். அந்த மாதிரி டைம்ல பிரைம் மினிஸ்டரோட பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஸ்டின் வரைக்கும் ஒரு மரியாதை வரும், ஒரு லெஜிட்டிமசி வரும், ஒரு இது வரும். அந்த மாதிரி ஒன்று இப்போ ஆப்சென்டா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நேரு என் எக்ஸாம்பிள்ஸ் சைட் பண்ணும்போது பார்லிமெண்டரி செஷனுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆல் தி கொஸ்டின் அவர்ல நேருவோட அட்டண்டன்ஸ் இருந்திருக்கும், நேரு தான் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆன்சரே கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து அதோட மதிப்பு அதிகமாயிடுது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இப்போ நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை நோக்கி ஒரு கொஸ்டின் அவர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு பதில் யார் கொடுக்குறாங்கன்னா ஜிதேந்திர சிங் தான் கொடுக்குறாரு. ஜிதேந்திர சிங்னா பிஎம்ஓ உடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெப்டி மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து பதில் கொடுக்குறாரு தவிர டைரக்ட்லி பிரைம் மினிஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் கொஸ்டின் அவர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரச்சனை பிரைம் மினிஸ்டர் வரணுங்கிறது யூகே மாடல். கொஸ்டின் அவர் இஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் அ டூல் ஃபார் பப்ளிசிட்டி ராதர் தென் அப்ஜெக்டிவிட்டி. பாதி பேர் வந்து பப்ளிசிட்டிக்காக தான் கேள்வியே கேட்கறது. இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகலாம், யூடியூப்ல போகலாம், நாட்டு நலனுக்காகவும் நல்ல கேள்விகள் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்ப எப்படின்னா, இன்னைக்கு இந்த கேள்வி கேளு, நான் பதில் ஒன்று ரெடி பண்ணிட்டேன், இந்த பதில் சொல்லிட்டா ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்தியா ஃபுல்லா நடக்குது. இது எங்க அதிகமா நடக்கும்னா பார்லிமெண்டோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல தான். பார்லிமெண்ட்லயாவது ஆப்போசிஷன் வந்து ஃபயரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இப்போ எம்பி வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு முடிவு பண்ணி, இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னு வைங்க ஸ்டேட் லெவல்ல, அவர் வந்து ஒரு ஸ்கீம் பத்தி ஏதாவது சொல்லணும்னு முடிவு பண்ணிருப்பாரு, அது ஏதாவது ஃபேக்ட் டேட்டா ரெடி பண்ணிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட கட்சிக்குள்ளேயே நீ இன்னைக்கு இந்த கேள்வி கேள்வி நான் பதில் ரெடி பண்ணிட்டேன், ஃபயரா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஸ்டின்ல பிக்சிங் பண்ணி கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது. நான் இப்ப நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன், ஆனா அவை நாகரிகம் கருதி நான் சொல்லாம இருக்கேன். இந்த மாதிரி நடக்கிற நீங்க நம்ம லெஜிஸ்லேச்சரோட கொஸ்டின் அவர்லாம் பாருங்க, கேமரா வந்து ஆப்போசிஷன் சைடே காட்ட மாட்டாங்க. இப்போ அது லோக்சபாலையும் ஃபாலோ, முன்னாடி எப்படி இருந்ததுன்னா லோக்சபால ஓரளவு கண்ணியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்ல தான் வந்து அன்ரூலியா இருக்கும். ரூலிங் பார்ட்டி சைட்ல தான் கேமரா இருக்கும், ஆப்போசிஷன் சைட்ல காட்டவே மாட்டாங்க, ஆப்போசிஷன் ஆளுங்க கவரே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு 20-30 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தா அப்படிதான் இருக்கும். இப்போ லோக்சபாலே அந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாங்க. ஆப்போசிஷனுக்கு கேமரா ஆங்கிள் கூட வைக்க மாட்டாங்க. ஆப்போசிஷன் எம்பி பேசுறாங்க அப்படின்னா ஓம் பிர்லாவை காட்டுறாங்க. போச்சு. இந்த மாதிரி எல்லாம் வந்து பப்ளிசிட்டி ஓரியன்டா மாறிடுச்சு. அண்ட் சில்லி பாலிடிக்ஸ் வந்து கொஸ்டின் அவர்ஸ்குள்ள வந்துருச்சு. இதுக்குள்ள கொஸ்டின் அவர்ஸ் வந்ததுதான் பிரச்சனையா இருக்கு. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வருது, என்னென்னமோ ஞாபகம் வருது எனக்கு. நம்ம டிவியில அதெல்லாம் பார்த்து தொலைச்சிடுறோம். யூடியூப் வந்ததுல இருந்து ஈஸியா பார்க்க முடியுதா, அதனால இதெல்லாம் வந்தது. ஸோ கொஸ்டின் அவர் ஜீரோ அவர்னா என்ன? ஜீரோ அவர் இஸ் அன் இந்தியன் இனோவேஷன், இட்ஸ் நாட் தேர் இன் எனி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஜீரோ அவர்னா என்னன்னா, கொஸ்டின் அவர் முடிஞ்சிச்சு, ஆனா அன்னைக்கு எம்பிக்கு ஏதாவது ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு இருந்தா அவங்க பேசுறதுக்கு ஒரு ½ அன் அவர் வாய்ப்பு தராங்க. அதுதான் ஜீரோ அவர். அதுக்கு ஏன் ஜீரோ அவர்னு பேர் வந்தது அப்படின்னா, அது 12 o'clock ஆரம்பிக்கிறதுனால ஜீரோ அவர், 12 நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம்ல, அதனால ஜீரோ அவர்னு பேர் வந்துச்சு. ஜீரோ அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கான்செப்ட். இப்போ எம்பி வந்து நேஷனல் இம்பார்ட்டன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூபிஎஸ்சி கேஸ் வந்து இவங்க ரைஸ் பண்ணிருப்பாங்க, கனிமொழி ரைஸ் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்தியிலும் தான் இருக்கு, தமிழ்ல இல்லை அப்படின்னு ஜீரோ அவர்ல தான் ரைஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் யூபிஎஸ்சி ரிலேட்டடா ஒன்று சொல்லணும், அதான் சிசாட் இஷ்யூ நடக்கும்போது ஜீரோ அவர்ல ரைஸ் பண்ணிருப்பாங்க, சிசாட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு. சிசாட்டை பேன் பண்ணுங்கன்னு ஒரு போராட்டம் வந்து 2011, 12, 13ல நடந்துச்சு. ஓகேவா? இப்போதான் நடக்கணும், ஆனா அது அப்போ நடந்திருக்கு. சிசாட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஒரு நேஷன் வைட் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. டெல்லியில பயங்கரமான ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ஜீரோ அவர்ல கேட்பாங்க. சரியா? ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இது ரிலேட்டடா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பணம் வாங்கிட்டு கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறது கொஸ்டின் வரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம இந்த இஷ்யூ என்ன, லாபியிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் குள்ள வருது. லாபியிங் அப்படின்னா என்ன அப்படின்னா,
எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாலிசி டெசிஷன் எடுப்பாங்க. அந்த பாலிசி டெசிஷன் எடுக்கிறப்போ நிறைய பிசினஸ் சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு எங்களுக்கு ஒரு புது லா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எல்ஜிபிடி என்ஜிஓ இருக்கும். அந்த என்ஜிஓ என்ன பண்ணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் கொடுத்து எல்ஜிபிடிக்கு ஒரு லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான் லாபிங். இந்த லாபிங் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல லீகல். பணத்தை வாங்கிட்டு கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காலலாம் வந்து லீகல். என்ன லீகல் அப்படின்னா, கேபிட்டலிஸ்டிக் எக்கானமில நான் எம்பி ஆயிட்டல கொஸ்டின் கேட்க போறேன், பணம் கொடு அப்படிங்கிறது வந்து அங்க வந்து ஒரு லீகல் சிஸ்டமா மாறிடுச்சு. ஸோ லாபிங் அப்படிங்கிறது இட்ஸ் லீகலி ரெஜிஸ்டர்ட் அண்ட் லீகலி ரெகுலேட்டட். இதுல வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னா, இட்ஸ் பீன் ரெகுலேட்டட். கரப்ஷனும் பிரைபாவும் ஒரு அன்எத்திக்கலாவும் எதுவும் அண்டர் தி இது நடக்காம லீகலா சொல்லுவாங்க, நான் வந்து இந்த எம்பிக்கு பணம் கொடுத்துருக்கேன் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு, நான் வந்து இந்த ரூலிங் பார்ட்டிக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் இந்த லாவை கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறது லாபியிங் ஹவுஸ் மூலமாவே ஒன்னு இருக்கு. ஸோ லாபியிங் ஹவுஸ் அண்ட் லாபியிஸ்ட் அப்படிங்கிறதே வந்து அமெரிக்கன் பாலிடிக்ஸ்லாம் ஒரு தனியான ஒரு ப்ரொஃபஷன். இந்த லாபியிங் ஹவுஸ் அண்ட் லாபியிஸ்டோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு என்ஜிஓ வந்து ஒரு காஸ்க்காக ஃபைட் பண்றாங்க, இல்ல வந்து ஒரு பிசினஸ், இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் வந்து ஜிஎஸ்டி வந்து 28ல இருந்து 18 கொண்டு வரணும் ஆட்டோமொபைலுக்கு அப்படின்னு முடிவு பண்ணா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து லாபி பண்ணுவாங்க. லாபி பண்ணி ஜிஎஸ்டியை குறைங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வந்து அவங்க ஊர்ல அதை வந்து லீகலாவே ஃபண்டிங் பண்ணி பண்றாங்க. இதுல இருக்க பாசிட்டிவ் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி. எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா எம்பிஸும், எல்லா லாபிஸ்டும் எங்க இருந்து எவ்வளவு பணம் வாங்கினாங்க, எந்த கேள்விக்காக பணம் வாங்கினாங்க, அதுக்காக என்ன சட்டம் வந்திருக்குங்கிறது பப்ளிக்கா வந்துடும். ஸோ அது பப்ளிக்கா வர்றதுனால நமக்கு என்ன ஆகுது, அண்டர் தி கிரவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கிரைம் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றோம் அப்படின்னு அமெரிக்கன் காங்கிரஸோடைய கல்ச்சர்ல சொல்றாங்க. அவங்க ஊர்ல இருக்கிற அந்த கல்ச்சர்ல தேர் டெல்லிங். ஸோ லாபிங் அப்படிங்கிறது ஒரு சைட்ல லீகலா இருக்கு. இதுல இருக்க இல்லீகாலிட்டி என்ன இருக்குன்னா, அகைன் இட் வில் இன்க்ரீஸ் க்ரோனி கேபிட்டலிசம் அப்படிங்கிறது இன்னொரு சைட்ல பேசப்படுது. ஸோ அந்த லாபிங் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது அடுத்த மெயின்ஸ் இஷ்யூ விச் இஸ் லிங்க்டு டு திஸ் இஷ்யூ. டைரக்ட்லி லிங்க்ல நானா லிங்க் பண்ணிக்கிறேன். லாபிங் அப்படிங்கிறது யூஎஸ்லாம் லீகலா இருக்கிறதுனால பணத்தை கொடுத்தே இப்படி பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறது அங்க இருக்கிறதுனால அந்த ஆஸ்பெக்ட்ல ஐம் ஜஸ்ட் லிங்கிங் இட். ஸோ லாகிங்கோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பத்தி போய் பாருங்க, சரியா? ஸோ லாஸ்ட் எடிட்டோரியல் வந்து ரொம்ப குட்டி எடிட்டோரியல் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். கிராஃப்டிங் தி நியூ சாப்டர் இன் பார்லிமெண்டரி கான்டக்ட். இது வந்து சசி தரூர் வந்து செப்டம்பர் மாசத்துல எழுதினார். எப்போனா இந்த உமன் ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணும்போது புது பில்டிங் உள்ள நம்ம போனோம். புது பில்டிங் உள்ள போறப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, புது பில்டிங் உள்ள போறது முக்கியம் இல்ல, அது பார்லிமெண்டா நடத்துறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி, பில்டிங் மாறினது முக்கியம் இல்ல, ப்ரொசீஜர்ஸ் மாறணும், பார்லிமெண்ட்டுக்கு பழைய மதிப்பு வரணும், பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்டா இயங்கணும். சும்மா வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்றதும், ஒரு செஷன் கத்திக்கிட்டு இருக்கிறதும், டிஸ்ரப்ஷன் நடக்கிறதும், பிளாக் பண்றதும், அன்ரூலி ஸ்லோகனியரிங் பண்றதும், பிளக் கார்ட்ஸ் பண்றது, மைக்கை கட்டி அடிக்கிறது. இந்த மைக்கை கட்டி அடிக்கிறதுலாம் இன்னும் லோக்சபால வரல லக்கிலி, அதெல்லாம் இன்னும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல தான் இருக்கு. மைக்கை கட்டி அடிக்கிறது, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல நிறைய நடந்திருக்கு. பிஸ்ட் ஃபைட்லாம் நடந்திருக்கு. இப்போ நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி இதுக்கு பாத்தீங்களா, நம்ம இந்த ஏதோ ஒரு ஊர்ல ஃபைட் நடந்துச்சு, இவர் விசில் அடிச்சுட்டு இருந்தாரு, ஐயோ ஜெய் பாலையா பாத்தீங்களா, சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்களாம் வந்து டேபிள் மேலே நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாலையா என்ன பண்றாரு, சீஃப் மினிஸ்டரோ யாரோ பேசிட்டு இருக்காரோ விசில் அடிக்கிறாரு, விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அடிச்சுட்டு சினிமால பண்றதெல்லாம் அங்க பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடந்தா இதுதான் பார்லிமெண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலயாசன் எம்எல்ஏ, தெலுங்கு தேசம் பார்ட்டியோட எம்எல்ஏ, இவரு ட்ரெயின் அப்படி ஒரு கையிலே பின்னாடி தள்ளுவார்ல அவர் தான். To disrupt the law making rather than debate the law. So இந்த லைன் வந்து நல்லா இருந்தது. சோ நம்ம வந்து பார்லிமெண்டரி இந்த எம்பிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, we are disrupting the law making rather than debating the law அப்படின்னு சசி தரூர் சொல்றாரு. இந்த லைன் நல்லா இருந்துச்சு, நோட் பண்ணிக்கோங்க. So disrupting the proceeding has emerged as a new normal to show the strength and opposition அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இதனால ஆப்போசிஷன் வந்து என்டையர் செஷனே வந்து டிஸ்டர்ப் பண்றதுனால டிபேட்ஸ் நடக்கிறது இல்ல, ப்ரோக்ரேட்டிவ் டிபேட்ஸ் எதுவுமே நடக்கிறது இல்ல, அதனால வந்து பார்லிமெண்டரி டெக்கோரம் குறையுது அப்படின்னு சசி தரூர் எழுதியிருக்காரு. இன்னொரு சைட்ல என்ன அப்படின்னா, ஆப்போசிஷன் அப்படிங்கறதோட வாய்ஸை வந்து கான ஸ்பேஸ் வந்து ரூலிங் பார்ட்டி கிட்ட இருந்து கொடுக்கப்படல, அப்படி கொடுக்கப்படாதனாலதான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸுக்கு போகிறோம் அப்படிங்கறதும் ஒரு ஆர்குமெண்டா வைக்கிறாங்க. ஸோ பார்லிமெண்டரி ப்ரொசீஜர், பார்லிமெண்டரி கன்வென்ஷன், ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு இல்லாம எல்லாருமே பார்லிமெண்ட் அஸ் அ யூனிட்டியா செயல்பட்டு கன்வென்ஷன், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நடந்திருந்தா பார்லிமெண்டா நடந்திருக்கும். அங்க பொலிட்டிசைசேஷன் நடக்கிறதுனாலதான் ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டிக்கான இடமும் கொடுக்கறது இல்ல. இவங்க இடமும் கொடுக்காதனால இவங்க என்ன பண்றாங்க, அன்ரூலி பிஹேவியருக்கு போயிடுறாங்க. இது ரெண்டுமே தப்பு தான், உங்களுக்கு புரியுதா? அவங்க அன்ரூலி பிஹேவியர் போனது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அதே மாதிரி இவங்க இடம் கொடுக்காதது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது.
ஸோ இதனால என்ன பண்ணுங்க, கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த கன்வென்ஷனா ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸ்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்ல போயிட்டு பாலிடிக்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது அவரோட கருத்து மட்டும் இல்லை, என்னோட கருத்தும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்லிமெண்டேரியன் வருஷம் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் எஜுகேட்டடா இருந்தாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்வத்துல இந்தியாவில் கொண்டு வரும்போது முதல் 20 வருஷம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா போக 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 அதோட ஆத்தென்டிசிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்றாங்க. இந்த லெகசி எரோடட். ஸ்டேட் அசம்பிளி ஆல்ரெடி விட்னஸ் அன்ரூலி சீன்ஸ். என்னென்னலாம் அன்ரூலி நடக்கணுமோ ஸ்டேட்ல நடந்திருக்கு, என்னென்னலாம் கண்ட்ராவை பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு, என்னென்ன வீடியோ எல்லாம் பார்க்கணுமோ எல்லாம் வீடியோ. அது எனக்கு புரியவே இல்லை, எப்படி அந்த ஒரு எம்பிக்கு அப்படி ஒரு எம்எல்ஏக்கு அந்த தாட் வந்திருக்கும். கர்நாடகாவில் இருக்க ஒரு எம்எல்ஏ தான் அது பண்ணாரு. கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏ போனோகிராஃபி பார்த்துட்டு இருந்தாரு பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு. அது எப்படி அந்த ஒரு தாட் வந்திருக்குங்கிறதே யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு டீக்ரேடடா இது நடந்துச்சு. கோட் ஆஃப் கான்டக்ட் இஸ் பிரீச்ட் ஆஃபன். அடிக்கடி கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து பிரீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்ததுனால எம்பியோட அட்டானமி போயிடுச்சு. எல்லாருமே ரூலிங் பார்ட்டியோட லைன்ல தான் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆயிடுது, இப்போ ஃபெரோஸ் காந்தி மாதிரியான ஒரு எம்பியால ரூலிங் பார்ட்டில இருக்க ஒரு மினிஸ்டர் ரெசிக்னேஷன் பண்ண முடியாதுல்ல. இப்போ அப்போ பண்ண முடிஞ்சது. ஒரு காங்கிரஸ்காரர் இன்னொரு காங்கிரஸ்காரர் டிஃபீட் பண்றாரு. காங்கிரஸ் எம்பி எல்லாருமே சேர்ந்து நேரு கொண்டு வந்த பில்லை டிஃபீட் பண்ணுவாங்க. அதான் ஹிந்து கோட் பில். அது உங்களுக்கு புரியுதா? பிரைம் மினிஸ்டர் அம்பேத்கரும் சேர்ந்து ஒரு பில்லை கொண்டு வராங்க, நேருவும் அம்பேத்கரும் சேர்ந்து. அதை டிஃபீட் பண்ணது யாருன்னா எல்லாருமே என்டையர் காங்கிரஸும் சேர்ந்து டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் தான், அந்த பில்லை டிஃபீட் பண்ணிருக்க கூடாது. ஆனா டிஃபீட் பண்ணிருக்காங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் இது எது பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ஸோ ரூலிங் பார்ட்டியும் தே கேன் ஆக்ட் அப்படிங்கிறது. டீக்ரேடிங் பார்லிமெண்ட். ஸோ இவ்வளோ ஆல்ரெடி வந்து டெமோக்ரஸி இஸ் இன் எரோஷன். என்ன எரோஷன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற மீடியா வந்து இட் இஸ் டோட்டலி பொலிட்டிக்கலி ஃபண்டட். நோ, இந்தியன் மீடியா வந்து டோட்டலா பொலிட்டிக்கல் ஃபண்டிங் போயிட்டு நியூட்ராலிட்டி இழந்து இருக்குது. ஆல் இந்தியா லெவல்ல எந்த டிவி சேனலையும் நம்ப முடியல, எல்லாரும் பின்னாடி ஒரு ஃபண்டிங் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்டையர் மீடியா வந்து பொலிட்டிக்கலி ஃபண்டிங் ஆயிடுச்சு. ஒரு ஃபோர்த் பில்லரா செயல இருக்கிறது இல்ல, மீடியா இன்டிமிடேஷன் இருக்கு. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து அதோட பவர்ஸ் எல்லாம் வந்து குறையுது. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் உண்மையாலே அட்டானமி தான் இயங்குறாங்களா, ஆர்பிஐ அட்டானமியா தான் இருக்கா, எலெக்ஷன் கமிஷன் அட்டானமியா தான் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அட்டானமஸா தான் செயல்படுதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் ரைஸ் ஆகுது. ப்ரெஷர்ஸ் பை இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் ஆன் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ். எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அந்தந்த ஸ்டேட்ஸ்ல எதிர்கட்சிகள் ஆளுக வீட்டுல இடியோட ரைட்ஸ் நடக்குது. ஸோ அது ரெண்டுமே சிங்க் ஆகுது டேட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்ஸ் டிஸ்ரிகார்ட் ஆஃப் பார்லிமெண்டரி கன்வென்ஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்டரி கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ கவர்மெண்ட் பார்லிமெண்டரி கன்வென்ஷன் ஃபாலோ பண்றதுனால ஆப்போசிஷன் என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்ரப்ஷன்ஸுக்கு போயிடுறாங்க. இது ரெண்டுமே தப்பா. ஸோ கவர்மெண்ட்டுமே வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படி இயங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கேளுங்க, நீ யாரு, நீ பலமா நான் பலமா அப்படின்னு சண்டை செய்யறது தான் காலங்காலமா நடந்துட்டு இருந்தது. நம்மளாம் மனிதர்கள் சண்டைலாம் செய்யக்கூடாது, டிப்ளமேட்டிக்கா டிக்னிஃபைடா வாழணும் அப்படின்னு சொல்லி தான் டெமோக்ரஸின்னு ஒன்று கொண்டு வரோம். சரியா? நீ நானும் பேச்சுவார்த்தை நடத்தி டிபேட் பண்ணி ஒரு ஐடியாவை உருவாக்கி நாட்டை வழி நடத்தலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப இந்த டிபேட் டெமோக்ரஸிங்கிறது எப்போ இயங்கும் அப்படின்னா, ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு இடம் கொடுத்தாதான் ஆப்போசிஷனால இயங்க முடியும். ஒரு ஆப்போசிஷன் அப்படிங்கிறது எப்படி இயங்கும், ஒரு நாட்டில் ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இருந்தாதான் டெமோக்ரஸிக்கு சஸ்டைனபிள். டெமோக்ரஸி கேன் சக்சீட் ஒன்லி இஃப் தேர் இஸ் a strong opposition. ஏன்னா டெமோக்ரஸி இஸ் கான்ஸ்டன்ட் விஜில் பை தி சிட்டிசன்ஸ் ஓவர் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் மேல நம்ம கான்ஸ்டன்ட் விஜில் வச்சு அக்கௌண்டபிலிட்டி என்ஷோர் பண்றோம். ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த ஆப்போசிஷன் எப்படி ஸ்ட்ராங் ஆப்போசிஷனா இருக்க முடியுது, ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றது ஆப்போசிஷன் இல்ல. டெமோக்ரஸில நிறைய ரூட்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுது? அம்பேத்கர் இதை சொல்லுவாரு, தேர் இஸ் நோ மோர் ஸ்பேஸ் ஃபார் சத்தியாகிரகா அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்னா. ஒரு இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளி ஸ்பீச்ல அவரு சட்டையரா தான் அந்த டைலாக் சொல்லியிருப்பாரு. நோ மோர் சத்தியாகிரகா, நோ மோர் சிவில் டிசோபீடியன்ஸ், யூஸ் தி பார்லிமெண்டரி கான்டெக்ட் டு அப்போஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. இப்போ நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டோம், ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டோம், நீ ரோட்ல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வந்து போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஆப்போசிஷன் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா, இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது இயங்குறது எப்படின்னா, இந்த டெமோக்ரஸி இஸ் ஹேவிங் வேரியஸ் ரூட்ஸ் ஃபார் ஆப்போசிஷன் டு ஃபங்க்ஷன். இப்படி பார்லிமெண்ட்ல கொஸ்டின் அவர்ல கொஸ்டின் கேட்கலாம், 0 ஹவர்ல கொஸ்டின் கேட்கலாம். பார்லிமெண்டரி கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து கவர்மெண்டோட கேக் ஆடிட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ரூட்ஸ் இருக்கு. எல்லா பார்லிமெண்டரி கமிட்டியோட சேர்பர்சனும் வந்து ஆப்போசிஷன் காரங்க தான் இருப்பாங்க, ரூலிங் பார்ட்டியில இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஆப்போசிஷன் காரங்க இருக்கும்போது பார்லிமெண்டரி கமிட்டியில ஒரு நான் பார்ட்டிசன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து நியூட்ரலா இயங்கணும். ஸ்பீக்கர் வந்து ஒரு கட்சிக்காரரா இயங்கக்கூடாது, ஒரு கட்சி சார்ந்து இயங்காம. ஆப்வியஸ்லி எல்லா ஸ்பீக்கரும் ரூலிங் பார்ட்டியா தான் இருப்பாங்க, அவங்க ரூலிங் பார்ட்டி ஃபேவரட்டாக தான் எப்பவுமே இயங்குறது. இது ஸ்டேட் சென்ட்ரல் லோக்சபாலையும் நடக்குது, எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலும் நடக்குது.
ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ ஸ்பீக்கர் வந்து நியூட்ரலா இருக்கும்போது தான் ஆப்போசிஷனுக்கு இடம் வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு ஆப்போசிஷன் இயங்கணும்னா டெமோக்ரஸியில அதுக்கான ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இயங்குறதுக்கு ரூலிங் பார்ட்டி அலோவ் பண்ணணும். ஸோ ரூலிங் பார்ட்டி அலோவ் பண்ணாதான் ஆப்போசிஷனால இயங்க முடியும் அப்படிங்கிறது தான் டெமோக்ரஸியோட ஸ்ட்ரக்சரா இருக்கு. என்னைக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து போகுதோ அப்போ டெமோக்ரஸி இஸ் லூசிங் இட்ஸ் வேல்யூ. இப்போ என்ன ஆயிடுது, இந்த ஸ்பேஸ் போகும்போது தான் நம்ம திரும்ப சத்தியாகிரகா சிவில் டிசோபீடியன்ஸ் போக வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? பிரிட்டிஷ்காக நம்ம கொண்டு வந்தது, அதே நம்ம நாட்டு கவர்மெண்ட் மேல நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்கு இப்போ திரும்ப. ஏன்னா ஆப்போசிஷன் வேற வழி இல்லைன்னா திரும்ப வந்து ரோடுக்கு இறங்க வேண்டியதா இருக்கு. ஸோ டெமோக்ராட்டிக் மீன்ஸ்ல இப்போ எலெக்ஷன் கமிஷன் நியூட்ரலா இருந்தது, எலெக்ஷன்லாம் நியூட்ரலா நடக்குது, எதுக்குமே ஃபேவரட்டிசமா இல்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எலெக்ஷன் கமிஷன் நியூட்ரலா இல்ல அப்படின்னு இருக்கிறப்போ அப்படி ஆப்போசிஷனுக்கு அங்க திரும்ப ஒரு பிரச்சனை வருது. அடுத்த எலெக்ஷன் சந்திக்கணும்னா நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனையும் டேக்கிள் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. உங்களுக்கு புரியுதா? சோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் நியூட்ரலா இருந்தா தான் ஆப்போசிஷனால இயங்க முடியும், டெமோக்ரஸி ரன் ஆகும். சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ்லாம் நியூட்ரலா இருந்தா தான் சுப்ரீம் கோர்ட் இயங்க முடியும், ஆப்போசிஷனால செயல்பட முடியும். ஆப்போசிஷன் கேன் ஃபங்க்ஷன் ஒன்லி இஃப் ரூலிங் பார்ட்டி அலோவ்ஸ் த ஸ்பேஸ் டு ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் வந்து இதுல இருந்து நம்ம அலோவ் பண்ணிக்கணும். இது சரியா இல்லாதனால தான் இங்க இந்த டிஸ்ரப்ஷன்ஸ்க்கு நோக்கி போகுது. இது ரெண்டும் போகணும் அப்படிங்கிறது தான் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுக்கு என்ன ரிஃபார்ம் சொல்றாரு அப்படின்னா, பிரிட்டன்ல ஆப்போசிஷன் டே அப்படின்னு ஒரு டே இருக்கு. வாரத்துல எவ்ரி ஃப்ரைடே வந்து ஆப்போசிஷன் டேவா இல்ல வெனஸ்டே. என்ன பண்ணிடுவாங்கன்னா வாரத்துல 4 நாள் வந்து ரூலிங் பார்ட்டி தான் அஜெண்டாவை செட் பண்றாங்க. சரியா? என்ன நடக்க போகுது, பார்லிமெண்ட் அன்னைக்கு பிசினஸ் என்ன லா கொண்டு வர போறோம், என்ன ப்ரொசீஜர்ங்கிறது 4 நாள் ரூலிங் பார்ட்டி முடிவு பண்ணுதுல, ஒரு நாள் ஆப்போசிஷன் தான் முடிவு பண்ணும் அன்னைக்கு அஜெண்டா என்ன, யார் எந்த எம்பி கேட்கறாங்க அப்படின்னு. ஸோ ஆப்போசிஷன் கேன் செட் தி அஜெண்டா ஃபார் ஒன் டே. இப்படி இருந்துச்சுன்னா டிஸ்ரப்ஷன்ஸ் நடக்காதுல்ல. 4 நாள் இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு நாள் அவங்க பண்ணிப்பாங்க, அவங்களோட பேசலாம் பேசுவாங்க. ஸோ யூகேல ஆப்போசிஷன் டேன்னு ஒரு நாள் கொடுத்துறாங்க. அண்ட் ஆப்போசிஷன் ரூலிங் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட்ல இல்ல, நம்ம கான்ஸ்டியூஷன்ல இல்ல. கான்ஸ்டியூஷன்ல இருக்கா ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டின்னு? எம்பி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கு. ஸோ தே ஆல் ஃபார்ம் சிங்கிள் யூனிட். சரியா? அப்படி இருக்கும்போது ரூலிங் தனியா ஆப்போசிஷன் தனியா மாறினது தான் நமக்கு இங்க பிரச்சனையா போகுது. இப்போ ஆப்போசிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு அஜெண்டா செட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. தே ஆர் ஹேவிங் ஆல் ரைட்ஸ் டு செட் தி அஜெண்டா ஃபார் ஒன் டே. ஸோ அந்த பிரிட்டன் பார்லிமெண்ட்ல இருக்கு. ஏன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம்கே வந்து ஒரு லைட் ஹவுஸா எந்த சிஸ்டம் இருக்குன்னா பிரிட்டன் பார்லிமெண்டரி சிஸ்டம் தான். ஸோ வி கேன் யூஸ் திஸ் ஆப்போசிஷன் டே ஆஸ் த சிஸ்டம். Opposition can set agenda for one day. Disruptions are always sought to be justified as required force for the government to debate on the issue. So அந்த டிஸ்ரப்ஷன்லாம் நடக்காம முடியும். என்ன ஸ்பெசிபிக் பாலிசிஸ்ல கவர்மெண்ட் நம்ம அக்கௌண்டபிளா கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரலாம். மேட்டர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ல எதெல்லாம் கவர்மெண்ட் வந்து பேசாம எஸ்கேப் ஆகுதோ அதெல்லாம் அந்த ஆப்போசிஷன் டேல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்ரப்ஷன்ஸே நடக்காதுல. 4 நாள் வந்து இவங்களும் வந்து அந்த மிச்ச 4 நாளுமே டிஸ்ரப்ஷன் இல்லாம கவர்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க பண்ணிட்டு இருக்க போறாங்க. இந்த 5வது நாள் இவங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் கவர்மெண்ட் பதில் சொல்ல போகுது. இப்படி இருந்தா பார்லிமெண்டா இயங்கும்ல. சோ அப்படிங்கிற ஆப்போசிஷன் டே அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. சோ திஸ் வெரி குட் ரிஃபார்ம். அடுத்தது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் கொஸ்டின் டைம் அப்படின்னு ஒன்று யூகேல இருக்கு. பிரைம் மினிஸ்டர்ஸ் கொஸ்டின் டைம் அப்படின்னா என்னன்னா, வாரத்துல ஒரு நாள் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ½ hour வருவாரு. ½ hour to 45 minutes. யூகே பிரைம் மினிஸ்டர் மேண்டேட்டரியா எவ்ரி வீக் 45 minutes பார்லிமெண்ட்டுக்கு வரணும். ஓப்பன் கொஸ்டின் அவர் மாதிரி முன்னாடியே கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணிட்டு வந்து பதில் சொல்றது இல்ல. ஓப்பன் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எம்பிஸை ஃபேஸ் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? ஒரு லீடருக்கு இது வந்து ஒரு டெஸ்ட். யார் ஒரு நல்ல லீடர், ப்ரிப்பரேஷன்லாம் இல்லாம எந்த ஒரு துண்டு சீட்டுகளோ இல்லைன்னா டெலிபிராம்டரோ இல்லாம எந்த கேள்விகள் கேட்டாலும் நேருக்கு நேரா பதில் சொல்றவன் தான் லீடர். உங்களுக்கு புரியுதா? ஸோ லீடர்னா யாருன்னா டைரக்டா சந்திக்கணும். ஸோ அந்த ஆப்போசிஷன் டைம்ல என்ன நடக்குன்னா, இப்போ கூட நீங்க யூடியூப்ல பாருங்க, செம்மையா இருக்கும் அது. அது வந்து யூகேல வந்து மோஸ்ட் டெலிவைஸ்டு திங். நாடே உட்காந்து டிவில லைவா பார்ப்பாங்களாம் அதை. ஏன்னா அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அதுல. ஃபர்ஸ்ட் எப்படின்னா ரவுண்டா போகுமா. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி கேள்வி கேட்பாங்களாம், அப்புறம் பேக் பெஞ்சர்ஸ் அதர் பார்ட்டி மெம்பர்ஸ், திரும்ப வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு கொஸ்டின், அதர் பார்ட்டி ஒன்னு, ஆப்போசிஷன் பார்ட்டி மெயின் ஆப்போசிஷன் ஒன்னு, அதர் ஆப்போசிஷன் ஒன்னு அப்படின்னு போகும். ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ் கேட்பாங்க, 3 பேருக்குமே போகும். ஸோ மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி, அதர் ஆப்போசிஷன் பார்ட்டி, அப்புறமா ரூலிங் பார்ட்டி. இப்படி 3 கொஸ்டின் ரவுண்ட் ராபின்ல போகும். மாத்தி ரவுண்ட் அடிச்சு கேள்விகள் கேட்பாங்க. இவர் எந்திரிச்சு பதில் சொல்லுவாரு. அது வந்து இப்போ மோஸ்ட் டெலிவைஸ்டா மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஈவெண்டா இருக்கு. அது எதுக்குன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து எவ்வளவு கேப்பபிள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருந்தா நம்ம அந்த கொஸ்டின் அவரே வந்து இன்னும் லெஜிட்டிமைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்பிஸ் ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கொஸ்டின் த பிரைம் மினிஸ்டர் அபவுட் தி வேரியஸ் இஷ்யூஸ். பிஎம் இப்போ நம்ம இந்த மணிப்பூர் இஷ்யூக்கு இவ்வளவு ஸ்டண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. இப்படி ஒன்று இருந்ததுன்னா ஒரு நாள் அசால்ட்டா முடிஞ்சிருக்கும். PMQs take place every Wednesday when the House of Commons is in session at the noon, typically about 30 minutes, though the exact duration can vary. The order of the questions alternates between leader of opposition, backbench MPs,
அண்ட் அதர் கவர்மெண்ட் அண்ட் ஆப்போசிஷன் பெஞ்சஸ். பேக் பெஞ்ச் எம்பிஸ்னா யாருன்னா அதர் ஆப்போசிஷன் மெம்பர்ஸ். Each question is short and Prime Minister also will respond. Spirit exchanges and immediately popular in television அப்படின்னு சொல்றாரு. இதுனே அது அடிக்கடி போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஆப்போசிஷன் கொஸ்டின் இருக்கு. மூணாவது ரிஃபார்ம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிஃபார்ம்ஸ் இன் தி ஸ்பீக்கர்ஸ் கான்டக்ட். ஸோ ஸ்பீக்கர் நியூட்ரலா இருந்தா மட்டும்தான் பார்லிமெண்டா இயங்கும். ஸ்பீக்கர் வந்து ரூலிங் பார்ட்டி ஃபேவரபிளா, இந்த ரிஃபார்ம் வந்து லோக்சபால பண்றாங்களோ இல்லையோ ஸ்டேட்ல பண்ணியே ஆகணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இயங்குறது இல்லை. இதைத்தான் இந்து ராமு சொன்னாரு. சரியா? அதைத்தான் நானும் சொல்றேன். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா பாராட்டு விழா நடக்கிற ஒரு மேடையா தான் மாறிடுச்சு. சட்டமன்றம் அப்படிங்கிறது பாராட்டு விழா. யாருக்கு பாராட்டு விழா? முதல்வருக்கு, துணை முதல்வருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ரிஜெக்டிங் எவ்ரி சிங்கிள் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன், ஆப்போசிஷன் கொண்டு வர எல்லாத்தையுமே வந்து ஸ்பீக்கர் ரிஜெக்ட் பண்றது நிறுத்தணும். ஸ்பீக்கர் வந்து நான் பார்ட்டிசனா செயல் பண்ணணும். கிளப்பிங் ஆல் தி ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு பில்ஸ். ஓகே, இன்டு ஒன். ஸோ ஆப்போசிஷன்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பில் கொண்டு வராங்கன்னு வைங்க. இப்போ வந்து நியாய சன்ஹிதா பில் அப்படின்னு ஒரு பில் கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ அது கமிட்டிக்கு போயிருக்கு. ஆப்போசிஷன் எல்லாருமே ஒரு ரிஃபார்ம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிஷன் ரிஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இது வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓட்டு கேட்பாங்க. ஆப்வியஸ்லி லோக்சபால மெஜாரிட்டி இருக்கிறதுனால ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்ல உடனே ரிஜெக்ட் ஆயிடும். அது வந்து அவங்களுக்கு தெரியாது என்னதான் இது அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்க மாட்டாரு. அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றவங்களாம் ஐஎஸ்என் கத்துங்க, வேணான்னு சொல்லும்போது நோன்னு கத்துங்க. எது அவங்க சொல்லுமோ அப்போ அவங்க திரும்பி பார்ப்பாரு. திரும்பி பாக்குறப்போ என்ன சொல்லணுங்கிறப்போ அவர் திரும்பி பார்த்து சிக்னல் கொடுப்பாரு. அப்பதான் அவங்க எல்லாம் கத்துவாங்க, நோ அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா ஒரு சில டைம் எஸ்ன்னு கத்தணும், ஒரு சில டைம் நோன்னு கத்தணும். எப்போ எஸ்ன்னு கத்தணும், எப்போ நோன்னு கத்தணும்னு தெரியாது அவங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு. ஸ்பீக்கர் தான் அதுவும் சொல்லி தரணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி வாய்ஸ் அவுட்ல ஆப்போசிஷனோட எல்லா கிரிட்டிசிசம்ஸும் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் ஒரு ரெசல்யூஷனா மாத்தி இதை அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படின்றாங்க. ஒரு டிபேட் கூட நடக்கிறது இல்லை. ஸோ கிளாஸ் பை கிளாஸ் ஸ்க்ரூட்டனி அப்புறம் எங்க நடக்கும்? அப்புறம் இதுக்கு பேர் லா மேக்கிங். லா மேக்கிங் அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு செக்ரட்டரி என்ன பண்றாரு, ஒரு லாவை டிராஃப்ட் பண்ணி மினிஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. மினிஸ்டர் அந்த லாவை பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிடுறாரு. பார்லிமெண்ட் கிட்ட போய் ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டு பிரசிடென்ட் சைன் பண்ணிடுறாரு. ஸோ பார்லிமெண்ட் அங்கே ஒரு ஸ்டாம்பா தான் இருக்கு. ஏன்னா டிபேட் நடக்கிறது இல்ல, அமெண்ட்மெண்ட்ஸ் ஏத்துக்கிறது இல்ல, கிரிட்டிசிசம்ஸ் ஏத்துக்கிறது இல்ல. பார்லிமெண்ட்ல போயிட்டு அது மாறுறதே இல்லை. செக்ரட்டரி முடிவு பண்றது தான் பிரசிடென்ட் கையெழுத்து போடுறாரு. நடுவில் ஒரு ஸ்டாம்ப் தான் பார்லிமெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எரோஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. refusing even the notice request and recording the dissent through divisions. No, recording the division voting நடக்கிறது இல்ல, எல்லாம் வாய்ஸ் அவுட் தான். லோக்சபால மெஜாரிட்டி இருக்குங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி டைம் வாய்ஸ் அவுட் நடக்குது. மெஜாரிட்டி இல்லாத ராஜ்யசபாலையும் வாய்ஸ் அவுட் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓட்டிங் அப்படிங்கிறதும் நடக்கவே மாட்டேங்குது. ஆப்வியஸ்லி ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஆப்போசிஷன் மெம்பர்ஸும் லீவ் போடுறானுங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் உட்காந்து ஓட்டு போட்டு முடிவு எடுக்கணுங்கிற போது ஆப்போசிஷன் லீவ் போட்டுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்போ ரூலிங் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் ஆப்போசிஷன் லீவ் போட்டுறதுனால பிரசன்ட் ஓட்டிங்கா உங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருது. உங்களுக்கு லாஜிக் புரியுதா? மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் ரூல்ல இருக்கு. அன்னைக்கு பிரசன்ட்ல மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் சைன் பண்ணிருக்கணும். ராஜ்யசபால ஒரு பில் பாஸ் ஆகிற அன்னைக்கு ஆப்போசிஷன் மெம்பர்ல லீவ் போட்டுறது. அப்படி லீவ் போட்டுட்டா என்ன ஆயிடுது, ரூலிங் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி வந்தது இன்டைரக்டா. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்போசிஷனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாதான் தே வில் பி எசென்ஷியல் ஃபார் ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் டு ஃபீல் வேல்யூடு தட் தே ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அவங்க மெம்பர்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு அவங்கள ஃபீல் பண்ண வச்சாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நடக்க வைங்க. இஃப் தி கவர்மெண்ட் அண்ட் ஆப்போசிஷன் கேன் கம் டுகெதர் ஆன் சச் பேசிக் மேட்டர்ஸ், பார்லிமெண்ட் அண்ட் அவர் டெமோக்ரஸி கேன் ஸ்டில் பி சேவ்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பேசிக் மேட்டர்ஸையாவது ஒத்துக்கோங்க, அது மூணுத்தையாவது கொண்டு வாங்க அப்படின்றாங்க. புரியுதா? ஸோ இதோட வந்து இன்னைக்கு நம்ம விளையாட்டு செய்திகளை நிறைவேற செஞ்சுக்கலாம். இதெல்லாம் விளையாட்டு செய்திகளாம் எல்லாம் நடக்காது, அதனாலதான் விளையாட்டு செய்திகள். கம்பெனி சொல்லியிருந்தேன். ஒரே நிமிஷம், லைவ் போயிட்டு இருக்கு சார். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிலிம்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கணுமா? மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிலிம்ஸ்க்கு வந்து நோட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு ரீட் மந்த்லி மேகசின் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே வீடியோ வரும். சரியா? அப்படின்னு என் பேர் போடுங்க, ஹவு டு ரீட் மந்த்லி மேகசின் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ போய் பாருங்க. மந்த்லி மேகசின் எப்படி படிக்கணும், அதுல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் டீடைலா போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஹவு டு ரீட் மந்த்லி மேகசின் இருக்கு, ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர் இருக்கு, ஹவு டு ரீட் எடிட்டோரியல்ஸும் இருக்கும். மூணுமே வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் சேனல்ல நான் போட்டிருக்கேன். ஓகே, ஆன்லைன் பீப்புள், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் லைவ் சாட்ல போடாம கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ஆன்சர் ஆல் யுவர் டவுட்ஸ். கமெண்ட்ஸ்ல போடுற எல்லாத்துக்குமே ஐ வில் கம் அண்ட் ரெஸ்பாண்ட். ஸோ எனி டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரியா? பாய் வில் மீட் நெக்ஸ்ட் வீக் another set of 5 editorials.